வணக்க மக்களே, நான் உங்கள் செல்வா. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கங்கை கொண்ட சோழன் கடாரம் வென்றான் அப்படின்னு அழைக்கப்படுற ராஜேந்திர சோழரை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு ஒரு புக்கை பாலகுமார் சார் மிக தெளிவாக சூப்பராக எழுதியிருக்காரு. அது ஒரு கதை புக்கு மாதிரி. அந்த புக்கை படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் படித்து முடிச்சிட்டேன். அதுவும் ஒரே ஒரு புக்கை தான் படித்து முடிச்சிருக்கேன். அது 2 நாள் உட்காந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிருக்கேன். அந்த கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு ஒரு சீரீஸில் டோட்டலாக ஒரு 4 புத்தகங்கள் இருக்குது. அந்த 4 புத்தகத்துலேயும் 500 பக்கங்களாக பாலகுமாரசனம் எழுதியிருக்காரு. இதுக்கு முன்னே நம்ம படைவீடு புத்தகத்தை பற்றி போட்டிருந்தோம். படைவீடு புத்தகம் கடைசி தமிழ் பேரரசன் அப்படிங்கிற தலைப்பில் 25 எபிசோடு கிட்ட போட்டு அந்த கதையை நம்ம போன வாரம் நிறைவு பண்ணிட்டோம். ஆனால் அதே மாதிரி தான் போடணும் எனக்கும் ஆசை. இந்த கங்கை கொண்ட சோழன் புத்தகத்தை போடணும் எனக்கும் ஆசை. ஆனால் ஒவ்வொரு புக்கிலையும் 500 பேஜஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 4 புத்தகங்கள் இருக்குது. அந்த கதையை அதே மாதிரி போடணும்னு நம்ம ட்ரை பண்ணோன்னா டோட்டலாக 1 வருஷத்தை தாண்டி போயிடும். ஸோ இது மாதிரி 1 வருஷத்தை தாண்டி போகிறதுனால என் கதை எங்கே ஆரம்பிச்சது நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவும் இப்போது நானே ஒரு கதையை சொல்லலாம், புதுசாக ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு இது ஒரு காரணத்துக்காகவும் அந்த கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிற ஒரு புக்கை இதே மாதிரி கதையாகவே சொல்லிடலாம் அப்படின்ட்டு புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ யார் இந்த கங்கை கொண்ட சோழன்? நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ராஜேந்திர சோழனா யார் அப்படின்ட்டு. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டுது ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் யாருன்னா தமிழகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் ராஜராஜ சோழன் யார் அப்படின்ட்டு. அவரோட பையன்தான் ராஜேந்திர சோழன். அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் ராஜேந்திர சோழன். இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1012 1044 வரை இருந்திருக்கு. இவருக்கு மொத்தம் 3 பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. கோப்பரகேசரிவர்மன், கங்கை கொண்டான், கடாரம் வென்றான் அப்படின்ட்டு, அதாவது 3 பட்ட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இவரோட ஆட்சி காலத்தில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் தமிழர் பகுதிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்துச்சு தெரியுமா? கேட்டால் நீங்களே ஆடி போயிடுவீங்க. இந்தியாவில் தமிழர்கள் வாழ்கின்ற அந்த பகுதி, அப்புறம் இலங்கை ஃபுல்லாக இருந்துச்சு. மாலத்தீவு, கடாரம்னா இப்போ இருக்க சிங்கப்பூர், மலேசியா, சுமத்ரா, கம்போடியா, இந்தோனேசியா, மியான்மர், வங்கதேசம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் கடந்து தான் ஏகப்பட்ட தீவுகளை அடைஞ்சு அங்கே போய்ட்டு அடித்து அந்த நிலப்பரப்பெல்லாம் சோழ தேசத்துக்கு உட்பட்டதாக இருந்திருக்கு. இது மாதிரி வரலாறு இந்திய தேசத்திலே வேறு எந்த ஒரு அரசனும் கிடையாது. இந்திய பெருங்கடலில் பேரரசன் சொன்னால் அது ராஜேந்திர சோழனை மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பேரரசனோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. சொல்கிறதுல கேட்குறதுல உங்களுக்கும் ஆர்வமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப பேசிட்டோம், வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். கங்கை கொண்ட சோழன் அத்தியாயம் 1. கங்கை கொண்ட சோழன் அத்தியாயம் 1ல் கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய காட்டில் காட்டுறாங்க. அந்த மிகப்பெரிய காடு, அதுவும் இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட 22 அந்தணர்கள் சேர்ந்து மிகப்பெரிய யாகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, யார் அவங்க? எதுக்காண்டி இந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க? அந்த 22 அந்தணர்களில் சுற்றி அந்த 10 பேர் இருக்கிறாங்க. அந்த யாகத்தை சுற்றி 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேரும் மிக பயங்கரமாக அந்த மந்திரங்களை ஜெபிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே அந்த யாகத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் வாய் பேச முடியாமல் காது கேட்காத ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் அந்த யாகத்துக்கு சில உதவிகளை பண்ணிகிட்டு இருக்காரு. அது போக பின்னாடியும் ஏகப்பட்ட அந்தணர்கள் உட்காந்துட்டு அந்த யாகத்தை பற்றி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, கிசு அப்படின்ட்டு. அப்போது அந்த யாகத்தை பண்ணிகிட்டு இருக்க ஒரு அந்தணர் எழுந்து அரிசி, நெய், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட உணவு பலகாரங்களை அந்த யாகத்துக்கு உள்ளே படைக்கிறாரு. படைச்சிட்டு, ஏ காளியே, ஏ தேவியே, எழுந்து சோழ தேசம் நோக்கி சொல், சோழ தேசத்தை அடியோடு அழித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகத்தில் அந்த உணவுப் பொருட்கள்லாம் போட்டுட்ருக்காரு. ஸோ இந்த யாகத்தை எதுக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்காண்டியே இந்த யாகத்தை இந்த அந்தணர்கள் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அந்தணர்கள் யார்? இவங்க தான் பாண்டிய தேசத்தை சேர்ந்த இந்த அந்தணர்கள். சோழ தேசத்தை அழிக்கிறதுக்காண்டியே இவ்வளோ பெரிய யாகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த நடு காட்டில், அதுவும் இரவு நேரத்தில். அவங்க அப்படி நடத்திட்டு இருக்கவும் அந்த அந்தணர்களை ஒருத்தர் அந்த யாகத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர்கிட்ட கையை காட்ட, அவர் அந்த இருண்ட நேரத்தில் காடுகளுக்குள்ளே அலைஞ்சு போயிட்டு அந்த ஆலமரம், அரச மரத்தில் உள்ள கிளைகளோட ஒடிஞ்சு கிடந்த சின்ன சின்ன குச்சிகளை எடுத்து அந்த யாகத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. போதும் அப்படின்ட்டு அந்த அந்தணர்கள் கையை காட்ட, அது போக அந்த காது கேட்காத வாய் பேச முடியாத ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, அவர் அந்த இருட்டான அந்த காட்டுக்குள்ளேயே மெல்ல நடந்து ஒரு பானையை எடுத்துகிட்டு போயிட்டு நதிக்கரையில் தண்ணியை மோந்து மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்படி இந்த யாகங்கள் நடத்திட்டு இருக்க பக்கத்தில் சில அந்தணர்கள் குசுன்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க. மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு அந்தணர் கேட்குறாரு,
ஆமாம், இவ்வளோ பெரிய இந்த யாகத்தை நடத்தி ஒரு சோழ சாம்ராஜ்யத்தை வீழ்த்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு அந்தனர் கேட்குறாரு. பக்கத்தில் இருக்க அந்த அந்தனர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கார். இந்தா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் அவர் கேட்க அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆமாம், கண்டிப்பாக சோழ சாம்ராஜ்யம் விழும், கண்டிப்பாக விழும் அப்படிங்கிறாரு. சரி, விழுனா எத்தனை வருஷம் கழிச்சு விழும், நம்ம எத்தனை வருஷம் காத்திருக்கணும் அப்படின்னு அவர் கேட்க சொல்கிறாரு. அது நான் சொல்லுவேன், ஆனால் நீ நம்ப மாட்ட அப்படின்னு அவர் சொல்ல, நீங்கள் சொல்லுங்கள் பரவாயில்ல அப்படின்னு இவர் கேட்க, நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் ஆகும். 400 வருடங்கள் கழித்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் பாண்டிய நாட்டு கொடி பறக்கும். இது கண்டிப்பாக நடக்கும், சத்தியமாக நடக்கும் அப்படின்ட்டு அடிச்சு சொல்லிட்டாரு. என்னது 400 வருஷம் ஆகுமா? அப்போது அந்த 400 வருஷத்துக்காண்டியா நம்ம இப்போவே இந்த யாகத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் கேட்க, ஆமாம் கண்டிப்பாக 400 வருஷம் ஆகும். ஆனால் இந்த யாகத்தை நம்ம பண்ணுறதை தள்ளி வச்சா சோழ சாம்ராஜ்யம் வீழ்வதும் பல காலம் தள்ளி போவோம். அதனால தான் அந்த யாகத்தை இப்பவுமே பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, 400 வருஷம் கழிச்சு ஆகும் சொல்கிறீங்க, ஆனால் இப்போ சோழ சாம்ராஜ்யத்தை வீழ்த்தவே முடியாத அளவுக்கு பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டே வராங்க. எப்படி இதை மாதிரி சோழ சாம்ராஜ்யம் வீழும்? கண்டிப்பாக விழும். இதுக்கு முன்னே சோழ சாம்ராஜ்யத்தில் கரிகால சோழன் ஒருத்தர் இருந்தார். அந்த கரிகால சோழன் காலத்துக்கு அப்புறம் வேறு எந்த சோழ அரசன் இருந்தான் நீ சொல்லு? அதாவது அந்த கரிகால சோழன் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் வேறு எந்த ஒரு சோழ அரசனும் அந்த அளவுக்கு எழும்ப முடியலை. அதுக்கப்புறம் சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயாலய சோழன் மீண்டும் சோழ சாம்ராஜ்யத்தை கட்டி நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்க கூட வந்த பேரப்பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சோழ சாம்ராஜ்யத்தை விரிவடை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான் ராஜராஜ சோழன் அப்படின்ட்டு. அவன் தான் தூக்கி மொத்தமாக கொண்டு மேலே தூக்கி வச்சுட்டான். சோழ சாம்ராஜ்யத்தை அடிக்கவே முடியாத மாதிரி சேரனையும் அடித்தான், பாண்டியனையும் அடித்தான். அவன் தஞ்சாவூரில் சோழ அரசனாக முடிசூடி கொண்டு அந்த 2 வருஷத்துக்கு அப்புறமே சேர நாட்டில் காந்தலூர் சாலை அப்படின்ட்டு ஒரு பயிற்சி சாலை இருந்தது. காந்தலூர் சாலையை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியுமே. காந்தலூர் சாலை தான் ஆந்திரங்களுக்கான பயிற்சி கூடம், அங்கே தான் போர் பயிற்சிலாம் கொடுக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அந்த இடம் தான். அந்த இடத்த ஆதித்த கரிகாலன் தன்னுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலை கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு காந்தலூர் சாலையை நோக்கி போரை நடத்துகிறான் ராசராச சோழன். அதுவும் சும்மா போல மதுரையை நோக்கி ஃபஸ்ட்டு போகிறான், மதுரையை அடித்து நொறுக்கிறான். அதுக்கப்புறம் தொடர்ந்து சேர நாட்டுக்கு போகிறான். சேர நாட்டுக்குள்ள போய்ட்டு காந்தலூர் சாலையை அடித்து நொறுக்கிறான். அதுதான் அவனுடைய போரே. அடித்து நொறுக்கி மும்முடி சோழன் அப்படின்னு பட்டத்தையும் வச்சுக்கிட்டான். சரி, அப்போ 8 அடி பாய்ஞ்சா பிள்ளை 16 அடி பாயிறான். அதுக்கப்புறம் வந்து ராஜேந்திர சோழன் சும்மா இருந்தானா, அவனும் வந்து மதுரையை அடித்தான். அதே மாதிரி சேர நாட்டையும் அடித்தான். அதே மாதிரி காந்தலூர் சாலையும் அடித்து நொறுக்கிட்டான். இப்போ அந்த பக்கம் யாருமே தலை வச்சு கூட படுக்கிறது இல்லை. பாண்டிய நாடு கூட பரவாயில்லை, ஆனால் சேர நாட்டில் இருந்த ஒரு கட்டிடத்தையும் காணோம். கட்டிடம் இருந்த எல்லா இடத்துலையும் மரம் செடி தான் முளைச்சி கிடக்கு. அதனால தான் நம்ம இப்போ இந்த யாகத்தை நடத்திட்டு இருக்கோம். நம்மளால் என்ன வாழை தூக்கி போய்ட்டு சண்டையாக போட முடியும்? தனக்கு ஆதரவாக இருந்த எல்லாருமே வீழ்ந்து போயிட்டாங்க. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? யாகம் தான் வளர்க்க முடியும். சரி, அதெல்லாம் சரி. ஆனால் சோழ சாம்ராஜ்யம் இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்க, ஆமாம், சோழ சாம்ராஜ்யம் இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்குதுன்னா அங்கே உள்ள சைவ நெறியும் சோழ சாம்ராஜ்யத்தோட வீரர்கள் தான் காரணம். ஆமாம், அது என்னவோ உண்மை தான். சோழ சாம்ராஜ்யத்தில் உள்ள வீரர்களுக்கு சின்ன வயசில் என்ன பொதிக்கிறாங்க தெரியுமா? சோழ சாம்ராஜ்ய வீரர்கள் தன்னுடைய பிறப்பை காட்டிலும் நம்ம எப்படி இறந்து போனோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்குறாங்க, நான் எப்படியும் போர்க்களத்தை தான் மரணிக்கணும் அப்படின்ட்டு, அதுவும் நெஞ்சில் வேல் வாங்கி தான் சாகணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. இதனால் ஒவ்வொரு சோழப்படையில் உள்ள வீரர்களும் வெறி கொண்டவளாக தாக்குறாங்க. அதனால் அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லா எதிரிகளும் விழுந்து ஓடுறாங்க, இல்லைனா அடிபட்டு சாகுறாங்க. இதனால தான் சோழ சாம்ராஜ்யம் இவ்வளோ பெரிய நாடாக ஆகிறதுக்கு அது மட்டும்தான் காரணம் அப்படின்ட்டு அந்த அந்தனகர் சொல்லி முடிக்கிறாரு. சரி, சோழ சாம்ராஜ்யம் 400 வருடங்கள் கழித்து வீழ்ந்து போகும் சொல்கிறீங்க, ஆனால் இது வீழ்ந்து போகிற மாதிரி தெரியலையே. இவங்க போக போக அடித்து மேலே வந்துட்டு இருக்காங்க. எப்படி 400 வருடம் கழித்து இதே மாதிரி சோழ சாம்ராஜ்யம் வீழ்ந்து போகும் அப்படி இன்னொரு அந்தனர் கேட்க, அதுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறாரு. சொல்லுங்கள், உங்களை தான் கேட்குறேன். இன்னொரு அந்தனர் பேச ஆரம்பிக்கிறார். ஆமாம், 400 வருடங்கள் கழித்து சோழ சாம்ராஜ்யம் கண்டிப்பாக வீழ்ந்து போகும் சொல்கிறேன். ராஜேந்திர சோழன் இப்போ கிட்டத்தட்ட போர் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டு இருக்கான். கீழே சாளுக்கியம் போகிறான், அப்புறம் மேலே சாளுக்கியம் போகிறான், அதுக்கப்புறம் இங்கே சேர நாடு வரான், பாண்டிய நாட்டுக்கு வந்து அடிக்கிறான். இதனால் எப்போதுமே போர் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்க ஒரு சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய வீரர்களை அதிகபட்சமாக இழக்கும். இதனால் அந்த படைக்கு அதிகமாக இழப்பு ஏற்படும். இதே மாதிரி சோழ சாம்ராஜ்யத்தில் அதிக இழப்புகள் ஏற்பட்டதுன்னா
சோழ சாம்ராஜ்யத்தில் உள்ள பெண்கள் முக்காவாசி விதவைகளாக இருப்பாங்க. அந்த விதவைகளால் வளர்க்கப்படுற குழந்தைகள் எப்போதுமே முரடனாக இருக்காது. அப்படி முரட்டுத்தன்மை இழந்த அந்த குழந்தைகள் போர்க்களத்தில் நின்னால் கண்டிப்பாக சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடையும். அப்படி தான் இன்னும் 400 வருடங்கள் கழித்து சோழ சாம்ராஜ்யத்து வீரர்கள் இப்போ இருந்த மாதிரி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் கண்டிப்பாக சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தே தீரும் அப்படின்னு அந்த அந்தனை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த யாகம் நிறைவடைய போகுது. சுற்றி உள்ள எல்லா அந்தனங்களும் அந்த யாகத்தை சூழ்ந்து கொண்டு கையில் உள்ள உணவு பலகாரங்களை அந்த யாகத்துக்குள்ள தூக்கி வீசிட்டே இருக்கிறாங்க. ஏ காளியே, மா காளியே, ஸ்ரீ தேவியே, எழுந்திரு, சோழ தேசத்தை நோக்கி போ போ அப்படின்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த யாகம் நிறைவடைய போகுது அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பல நிகழ்வுகள் அந்த இருண்ட காட்டுக்குள்ளே நடக்குது. பயங்கரமாக காற்று வீச ஆரம்பிக்குது. மரக்கடைகளெல்லாம் கீழே உளுந்து உடையுது. வன விலங்குகள் பயங்கரமாக சத்தம் போடுது. பறவைகள் ஒரு கிளையை விட்டு இன்னொரு கிளை மாறி மாறி அமர்ந்து பேய்கிட்டே இருக்குது அந்த இடத்தை விட்டு. வன விலங்குகள்லாம் பயங்கரமாக சத்தம் போடுது. நரிகள் ஊளையிடுது. குரங்குகள் சத்தம் போடுது. அது மட்டும் இல்லாமல் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அந்த யாகத்திலிருந்து ஒரு விலங்கு சட்டுன்னு பாஞ்சு சோழதாசத்தை நோக்கி ஓடுது. அது போகிற வேகத்தை பார்த்தா அது ஒரு சிங்கமாக இருக்கலாம், இல்லை வேங்கையாக இருக்கலாம். அது என்ன விலங்குன்னு பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு அவ்வளோ வேகத்தில் அந்த விலங்கு சர்றன்னு எழுந்து சோழதாசத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது தான் அந்தனர்கள் எழுந்து மிக பயங்கரமாக கத்த ஆரம்பிக்காங்க. ஏ தேவியே, மா காளியே, நீ வந்து விட்டாயா, செஞ்சு விடு, சோழ தேசத்தை நோக்கி சோழ தேசத்தை நிர்மூலமாக்கி விடு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்தனர் அந்த இடத்துல எழுந்து உணவு பலகாரங்கள்லாம் உனக்கு போதாது, இதா என்னையே எடுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி அந்த யாகத்துக்குள்ளே குளிச்சுறாரு. அந்த யாகத்துக்குள்ளே குதித்து அந்த தீ பிளம்புகளை மாட்டி அவர் எரிஞ்சு அந்த இடத்துலையே பிணமாக வர்றாரு. அதையெல்லாம் பார்த்து இருந்த அந்த அந்தனர்கள் எல்லாமே பதறி போயிடுறாங்க. ஆகா, இந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்க முடியாது, இதுக்கு மேலே இருந்தால் பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தனர்கள்லாம் கிளம்ப ஆரம்பிக்காங்க. அப்படி கிளம்பும் போது அந்த அந்தனர்களில் அந்த வாய் பேச முடியாமல் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரை கூப்பிட்டு தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு கையில் இருக்க பொற்காசெல்லாம் கொடுக்குறாரு. போகும்போது இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போயிருப்பா அப்படின்ட்டு கையில் அந்த பொற்காசுகளை கொடுக்குறாரு. அந்த பொற்காசுக்கெல்லாம் வாங்கி கொண்ட அவர் பானையில் இருக்க தண்ணியை எடுத்து அந்த யாகத்தில் ஊற்றுறாரு. இதனால் எரிஞ்சிட்டு இருக்க யாகம் அணைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த அந்தனர்கள்லாம் போன அப்புறம் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அட முட்டா பசங்களா, ஏண்டா டேய், சோழ தேசம் மிகப்பெரிய எரிமலடா, அதை கொண்டு இந்த சின்ன யாகத்தை வச்சு அழிச்சிட முடியுமா, முட்டா பசங்களா முட்டா பசங்களா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, இதே மாதிரி சோழ தேசத்தில் ஏகப்பட்ட ஒற்றர்கள் இருக்கிறாங்க. வாய் பேச முடியாத, காது கேட்காம நடிப்பாங்க. அதுக்கப்புறம் சில ஓலைகளை ஒடிச்சு தன்னுடைய வேட்டிகளை சொருவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எதையோ ஒரு பொருளை மட்டும் தேடி தேடி அந்த இருட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு செடிகளில் இருந்து ஒரு மிகப்பெரிய வேர்க்கம்பை எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. முட்டா பசங்க அப்படின்னு மறுபடியும் திட்டிக்கிறாரு. திட்டிக்கிட்டே, சப்பா இங்கே வந்து கிட்டத்தட்ட 10 மாதங்களாச்சு, நல்லா சாப்பாடு சாப்பிடணும் முதல்ல போய்ட்டு, அதுக்கப்புறம் மரவார்குடியில் இருக்க தான் பெண்டு பிள்ளைகளை முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழரை பார்க்கணும், ராஜேந்திர சோழரை பார்த்து இந்த கையில் இருக்க தனக்கு கிடச்ச தகவலை முதல்ல சொல்லணும், அதுக்கும் முன்னால் முதல்ல போய் ஒரு குதிரையை சம்பாதிக்கணும் இந்த காசை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு விறு 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 அப்படின்ட்டு தஞ்சையை நோக்கி நடந்து போகிறாரு. இதோட இந்த அத்தியாயம் முடியுது. 2வது அத்தியாயம் தஞ்சாவூர். தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கிற ஒரு தெரு. அந்த தெருவில் அந்தனர்கள் ஏகப்பட்ட பேர் சமையல் கூடங்களை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் சமையல் கூட வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவரோட பேர் ராமநாத சிவாச்சியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராமநாத சிவாச்சியார் சமையல் அறையிலேருந்து ஒரு பெரிய வெள்ளி கிண்ணத்தில் நெய்யெல்லாம் முழுக்க எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த சமையலேருந்து வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தோன்னா மொத்தமாக ஒரு 24 அந்தனர்கள் உணவு அருந்ததுக்காண்டி வரிசையாக உட்காந்துருக்காங்க. அதில் சில பேர் உணவு அருந்ததுக்காண்டி இலையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில பேர் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பயங்கரமாக மந்திரத்தெல்லாம் ஜெபித்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து அங்கே இருந்த அந்த 24 அந்தனர்களுக்கும் வரிசையாக இலைகள் வைக்கப்படுது. எல்லாரும் வரிசையாக உட்காராங்க அந்த சமையல் கூடத்தில். அதுக்கப்புறம் இந்த ராமநாத சிவாச்சியார் தன் கையில் அந்த வெள்ளி கிணத்துல வச்சுருந்தார் பார்த்தீங்களா நெய், அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்தனோட கையில் உள்ளங்கையில் அப்படியே ஊற்றிட்டே போகிறாரு. எல்லாத்துக்கும் அந்த நெய் பரிமாறப்படுது. அந்த நெய்யை வாங்கி கொண்ட அந்த அந்தனர்கள் வாயில் வச்சு சர்ரு சர்ரு சர்ன்னு உரிகிறாங்க. அந்த நெய் அப்படியே தொண்டையில் இறங்கி வயிற்றுக்குள்ள அழகாக போகுது. அந்தனர்களை எப்போதுமே சாப்பிடும்போது முதல்ல நெய்யை தான் உணவுக்கு உட்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நெய் வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடிய தன்மை கொண்டது. சாப்பிட்ற உணவுப் பொருட்களை சீக்கிரமாக குடல் வழியாக எடுத்து கொண்டு போகிற தன்மை கொண்டது. அதனால் அதிகமாக நெய்யெல்லாம் சாப்பிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் ராமநாத சிவாச்சியரோட முதல் பையன் அவர் என்ன பண்ணுறான்னா இடரிகை அப்படின்னு அழைக்கக்கூடிய இட்லியோட அந்த காலத்து பேர் இடரிகை. அந்த இடரிகாவை ஆளுக்கு 2 எண்ணெய் எடுத்து விறுவிறுன்னு வச்சுட்டே போகிறாரு. மொத்தமாக ஒரு 48 எண்ணெய் வச்சுட்டே போகிறாரு.
அப்படி வச்சுட்டு போகும்போதே சில அந்தணர்கள் எனக்கு ஒரு எண்ணம் அப்படின்னு கை நீட்டுறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலுமே எல்லாருக்கும் வைக்கணும்ல, அதுக்காண்டி அந்த சின்ன பையன் யாருமே கண்டுக்கவே இல்லை. அவர் சாட்டி ஆளுக்கு 2 எண்ணம் வச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட தம்பி இருக்காரு, கிரண்டை துவையலும் அது மட்டும் இல்லாமல் மிளகு குழம்பு. கிரண்டை துவையல் மிளகு குழம்பு இட்லிக்கு அப்போல்லாம் காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 2ஐயும் வச்சுக்கிட்டு வரிசையாக போயிட்டே இருக்கிறாங்க. அந்த அந்தணர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இட்லியை பிச்சு நெய்யில் ஊற்றி அடித்து அந்த குழம்போடு சேர்த்து அழகாக வந்து சாப்பிட்டுருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போதே இன்னும் சில அந்தணர்கள் எனக்கு ஒரு எண்ணம் அப்படின்னு கை நட்டுறாங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு அந்த சின்ன பையன் வந்து கணக்கு எழுதிக்கிறான், யாரெல்லாம் வச்சோம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே கணக்கு எழுதிக்கிறாரு. இப்படி சாப்பிட்டு இருக்கையில் இந்த நெய்யை பற்றி அந்தணர்களுடைய பேச்சு ஏற்படுது. இவ்வளோ அழகாக, இவ்வளோ மனமாக, இவ்வளோ டேஸ்ட்டான நெய் வேறு எங்கேயுமே கிடைக்காது. தஞ்சாவூரை தவிர்த்து பாண்டிய தேசத்துலையும் கிடைக்காது, சேர தேசத்துலையும் கிடைக்காது. இப்போ இல்லை, இன்னும் பல 100 ஆண்டுகள் கழிச்சு கிடைக்காது. இதுக்காண்டியே நம்ம ராஜேந்திர சோழனை புகழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக ராஜேந்திர சோழனை புகழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க சாப்பிட்டு முடித்து அப்படி கையை அலும்பிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போனால் இந்த 24 பேர் சாப்பிட்டு இருந்த இந்த கூடாரம் மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடாரம் எக்ஸ்ட்ரா திறக்கப்படுது. அந்த திறக்கப்பட்ட கூடாரத்தில் மொத்தம் ஒரு 80 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி மிகப்பெரிய அளவு சமையல் கூட வந்து இருக்குது. அதுக்காண்டியே சாப்பிட்றதுக்காண்டியே அவ்வளோ நேரம் பசியில் காத்துட்டு இருந்த அந்த கூடாரத்துக்கு வெளியே உள்ள பொற்கொளரு, தஞ்சாவூரை சேர்ந்த பொற்கொளரு, சிப்பி, மறவர்கள் எல்லாருமே அந்த சமையல் கூடத்துக்காண்டி சாப்பிட்றதுக்காண்டி அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி எடுத்துருக்காங்க. இந்த சமையல் கூடத்தை திறந்த அப்புறம் அந்த வெளியே இருந்த அவ்வளோ பேரும் உள்ளே வராங்க. அவங்க முகத்திலே தெரியுது பயங்கரமாக பசி இருக்குது அப்படின்ட்டு. எல்லாருமே வரிசையாக அந்த கூடாரத்தில் போய் அமர்றாங்க. அவங்களுக்கான இலைகள் போடப்படுது, அதுக்கான நெய்யும் வரிசையாக ஊற்றப்படுது. அப்படி ஊற்றிட்டு இருக்கும்போது அதில் ஒரு மறவர் கேட்குறாரு, ஜெயா, அதாவது அந்த நாளுக்கு அதிகமாக நெய்யை ஊற்றுறீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் கம்மியாக ஊற்றுறீங்க அப்படின்ட்டு அந்த மறவர்க்குனே ஏகப்பட்ட டைம் கேட்டிருக்காரு. ஆனால் அதுக்கு ராமநாத சிவாச்சாரி எதுவும் பதில் சொன்னது இல்லை. ஆனால் இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு, ஆமாயா, நீர் மாமிசம் சாப்பிட்றாரு, அவங்க மாமிசம் சாப்பிட்றது இல்லை, வேணா நீனா மாமிசம் தான் சாப்பிடாம இரு, உனக்கு நான் நெய்யை அதிகமாக தரேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த மறவர் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுதாரு. அதுக்கப்புறம் சில பொற்கொளர்கள் இந்த நெய்யை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக இவ்வளோ சுவையான நெய் வேறு எங்கே கிடைக்கும்? தஞ்சாவூரை பொருட்டு பாண்டிய தேசத்துலையும் கிடைக்காது, சேர தேசத்துலையும் கிடைக்காது. எவ்வளோ அழகான நெய், எப்படியா இதே மாதிரி நெய்யெல்லாம் கொண்டு வரீங்க? என்ன, நாங்களும் மாடு வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில், அங்கேயும் நெய்யை காய்ச்சிட்டாங்க, ஆனால் இந்த அளவுக்கு சுவையாகவும் மனமாகவும் இருந்ததே இல்லையே அப்படின்னு ஒரு பொற்கொள்ள சொல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சிப்பி சொல்லுதாரு, ஆமாயா, உன் மாட்டுக்கு என்ன தீவனம் போடுற? வெறும் வைக்கோலை மட்டும் தான் போடுற. ஆனால் இவங்க அப்படி இல்லை, தஞ்சாவூருக்காரங்க அதுக்குன்னு தனியாக புல் வச்சுருக்காங்க, அதுக்குன்னு தனியாக புல்லை தான் மேய விட்றாங்க, அதனால தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் ராமநாத சிவாச்சாரியார் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த புல் மட்டும் காரணம் கிடையாது, அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் கொடுக்கணும். நம்ம அந்த உணவுப் பொருளை பல வகைகளும் நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரிசி களைஞ்சி அதிகமாக போடுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாட்டை மேய விடணும், அது நல்லா துள்ளி குதித்து விளையாண்டால் தான் இதை மாதிரி அற்புதமான டேஸ்டான நெய் கிடைக்கும். அதெல்லாம் பல கலாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உணவெல்லாம் பரிமாறியிருக்காங்க. அதே மாதிரி இடரிக்காத வைக்கப்படுது, அதே மாதிரி பிரண்டை துவையல் வைக்கிறாங்க, அதே மாதிரி மிளகு குழம்பு எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்ருக்காங்க. எல்லாம் அருமையாக அடித்து பிளவிட்டு உள்ளே சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மறுபடியும் கேள்வி கேட்காரு, என்ன இப்போலாம் கோயிலுக்கெலாம் போகிறதே இல்லை போல், ஒரே கடையில் மட்டும் தான் அவங்கள பார்க்க முடியுது அப்படி இந்த மரவர் கேட்க, அதுக்கு ராமநாத சிவாச்சாரியார் கொஞ்சம் கோச்சிக்கிறாரு. ஓய், உனக்கு என்ன ஓய், நான் கடையில் இருக்கேன் இல்லை கோவிலில் இருக்கேன், உனக்கு என்ன ஓய், நான் கோயிலுக்கு போயிட்டேன்னா இதை மாதிரி சுவையான சாப்பாடெலாம் உனக்கு யார் பண்ணி தருவா அப்படின்ட்டு செலுத்துக்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இருந்த பொருட்களை வந்து அவரை கேலி செய்தார். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆமையா, கோவிலுக்கு போனால் அவரை காசை விட இந்த கடையை போட்டு உட்காந்தா இங்கே அதிகமாக காசு வருது, நல்லா காசு வருதுல்ல, அதுக்காண்டி தான் கடையை போட்டு உட்காந்துருக்காரு, ஆமாம் ஓய் அப்படின்ட்டு ராமநாத சிவாச்சாரியும் அதை ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ராமநாத சிவாச்சாரி, உங்களுக்கு இந்த இடரிக்காக்கும் குழம்புக்கு தான் காசு வாங்குறேன், ஆனால் நெய்யை உங்களுக்கு இனாமாக தான் கொடுக்குறேன், நெய்க்கு எப்போதுமே நான் காசு வாங்குறது இல்லை அப்படின்னு கேட்கவும் பொற்கொள்ளரு, ஆமாம் ஓய், உனக்கு எவ்வளோ பெரிய மனசு, இவ்வளோ தேக்கரண்டி நெய்யெல்லாம் இனமாக கொடுக்கறதுக்குலாம் பெரிய மனசு தான் ஓய் வேணும் அப்படின்ட்டு ஒரு கேலி பண்ணுற விதமாக அவர் சொல்கிறார். அதுக்கு ராமநாத சிவாச்சாரி, ராசராசன் காலத்திலே எனக்கு சில மாடுகள் குறைந்த விலையில் கிடச்சிது, அந்த மாட்டை நான் பயன்படுத்தி அதிகமாக மாடுகளை இனப்பெருக்கம் பண்ணி அதிலேருந்து நெய் காய்ச்சி எடுத்து கொடுக்குறேன், அதுக்கு நான் காசு வாங்கினா அது தகுமா என்ன? இது என்னோட தானம் இல்லை, இப்போது ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனும் கொடுத்த தானம் அப்படின்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும் அப்படி சொல்லவே அந்த பொற்களோடு சிப்பி மரவர் அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே வாய முடிக்கிறாங்க. ஏன்னா ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் எடுத்துட்டாங்க, இப்போ மறுபடியும் பேசினா பெரிய பிரச்சனையாகும், அதுக்காண்டி அவர் எதுவுமே பேசலை, அப்படியே அந்த டாப்பிக்கே விட்டுட்டாங்க. ஆக மொத்தம் மரவர் கேட்குறாரு, அப்படின்னா இது ராஜராஜ சோழரோட தானம் தான், அப்போ உம்ம தானம் இல்லை அப்படின்னு அவர் கேட்க, ஆமாம் ஓய், இது ராஜேந்திர சோழரோட தானம், இது என்னோட தானமும் இல்லை, நீ வாழ்றதே ராஜேந்திர சோழரோட தானம் தான், நீ இருக்கிறது ராஜேந்திர சோழரோட தானம் தான், நீ நடமாடுறது ராஜேந்திர சோழரோட தானம் தான், அவர் இல்லாட்டி நீ இப்படிலாம் நடமாட முடியுமா என்ன அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு ராமநாத சிவாச்சாரியார்.
ஆமாம், இங்கே தஞ்சாவூரில் மட்டும் தான் இதே மாதிரி சாப்பாடுலாம் கிடைக்கும். நீ பாண்டிய தேசத்துக்குலாம் போக முடியுமா? பாண்டிய தேசத்தில் ஒரு வீடு கூட இல்லை. அதை விட மோசம் சேர தேசம். சேர தேசத்தில் ஒரு வீடு கூட இல்லை. வீடு இருந்த இடத்துலலாம் மிகப்பெரிய அளவு ஆலமரமும் அரச மரமும் முளைச்சி கிடக்கு. அங்கெல்லாம் இதே மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட முடியுமா உன்னால்? அதனால தான் சொல்கிறேன், ராஜேந்திர சோழ தானத்தை தான் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ராஜேந்திர சோழன் மிக புகழ்ந்து பேசுகிறாங்க எல்லாரும். ஆமாம், சேரநாடு எப்படி இருக்கும்? அவையில தான் துரத்தி அடித்தோம் நாங்கள் அப்படின்ட்டு இந்த மரபரை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை கேட்ட ராமநாத சிவாச்சியார், யோ சும்மா இருமையா, வாயை தொடர்ந்தா எப்போதும் போர் சண்டை அப்படின்ட்டு சாப்பிட்ற இடத்துல பேசிகிட்டு இருக்குமே அப்படின்னு ராமநாத சிவாச்சியார் சொல்லுறாரு. அப்படி சொல்லி முடிச்சதுமே மரபோட முகம் மாறி போச்சு. யோ என்னையா அப்படின்னு சொல்கிற? போர் இல்லாமல் நீலாம் அப்படியே உட்காந்து சாப்பிட முடியுமா? இப்படி தான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட முடியுமா? நாங்கள் அந்த அளவுக்கு போர் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி சோழ சாம்ராஜ்யமே இந்த அளவுக்கு பெரிய அளவு வளர்ச்சி பெற்றிருக்கு. நாங்கள் அப்படி சண்டை போடாமல் இருந்தால் எதுவும் பாண்டிய நாடு சேர நாடு மாதிரி ரொம்ப பாழாக போயிருக்கும் அப்படின்ட்டு மரபை சொல்லுறாரு. அப்படி சொல்லி முடிச்சதுமே ராமநாத சிவாச்சாரிக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல. அப்படி அந்த டாப்பிக்கை விட்டுதாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு கையை அளம்பிட்டு அந்த சமையல் கூடத்துக்கு அந்த ஃப்ரெண்டில் திண்ணை வச்சுருப்பாங்க பற்றில அந்த திண்ணையில் எல்லாரும் வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மரபர் தன்னுடைய கத்தியை எடுத்து அந்த பாக்கு கொட்டையெல்லாம் உடச்சி போட அதை பொருட்களை எடுத்து சாப்பிட்டே இருக்காரு. அதுக்கு மரவர், யோ சும்மா இருமையா, அதிகமாக சாப்பிடாதையும், சேர தேசத்தோட பாக்கு உடம்புக்கு எது கேடு வரப்போதே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்ட பொற்கொள்ளர், யோ இல்லையா, இது வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மரவர், என்னையா மதியம் உணவு என்ன, அதுக்கு எத்தனை மாடை அப்படின்னு கேட்குறாரு. மாடனா பொற்காசு, மதிய உணவுக்கு 3 மாடையா. அந்த சமையல் கூடத்துலேருந்து ராமநாத சிவாச்சியார் வெளியே வராமல் அப்படி சத்தத்தை மட்டும் கொடுக்குறாரு. தஞ்சாவூர் நல்ல செழிப்பாக தான் இருக்குது. முதல்லாம் 1 மாடை கொடுத்தாலே நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆனால் இப்போ 3 மாடை கொடுத்தாலும் வயிறே நிறைய பாட்டுக்கு. இப்படி தான் இருக்குது நிலமை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சமையலை பற்றி சாப்பாட்டை பற்றி பேச்சு ஓட ஆரம்பிக்குது. ஆமாயா, இது ஒரு நல்ல ஒரு கடை வீதி, நல்ல ஒரு சமையல். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு 4 கடையை தாண்டி போனால் பொண்ணமான ஒரு பொண்ணு ஒரு சமையல் கடை வச்சு நடத்திட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு 3 பொண்ணு 3 பசங்க, 3 பசங்களை வச்சு அந்த சமையல் கூடத்தை வச்சு நடத்திட்டு இருக்கு. ஆனால் அங்கெல்லாம் இதை மாதிரி இடறிகள்லாம் கிடையாது. அங்கே ஒரு புட்டு மட்டும்தான். அந்த புட்டுக்கு நெய் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் வாழைப்பழத்தை உரிச்சு பக்கத்துலேயே வெள்ளத்தையும் வச்சுருவாங்க. சாப்பிட்டா எவ்வளவு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு சிப்பியும், அது மட்டும் போதாது, இதுக்கப்புறம் இன்னும் 2 கடை இருக்குது. அதெல்லாம் சுவையான இனிப்பு பலகாரம் போடுறாங்க. சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்குது. தஞ்சாவூர் தான் எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே, யோ சும்மா இருங்கய்யா, எப்போ பார்த்தாலும் சாப்பாடுன்னு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒரு பொற்கொள்ளர் சொல்கிறாரு. அந்த பொற்கொள்ளரை பார்த்து மரவர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறார். ஆமாம், ஜெயங்குடத்தில் இப்போ வேலை நடக்க போல, என்ன வேலைலாம் முடிஞ்சிருக்கு, அங்கே வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கவும் பொற்கொள்ளர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் ஓய், ஜெயங்குண்டத்தில் இது மாதிரி ராஜேஸ்வரம் மாதிரி மிகப்பெரிய கோயிலை ராஜேந்திர சோழ கட்டிட்டு இருக்காரு. இப்போ அதுதான் முக்கியத்துவம் படுற மாதிரி தெரியுது. அங்கேயும் ஏகப்பட்ட வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவருடைய முகம்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. அவர் முகம் மாற ஆரம்பிக்கிறத பார்த்தா எல்லாருமே, என்ன ஓய் முகப்பே மாறி போச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமாம் ஓய், ஜெயங்குண்டத்தில் தான் இப்போ முக்கியமான வேலைகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதனால் இங்கே தஞ்சாவூரில் இருக்க எல்லா பொருட்களையும் ஜெயங்குண்டத்துக்கு போகணும் அப்படின்னு ராஜேந்திர சோழ கட்டளை கொடுத்துருக்காரு. இங்கே தஞ்சாவூரில் ஒரு 10 பேர் பொற்கொள்ளர் மட்டும், அதுவும் வயசான பொற்கொள்ளர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு கட்டளை கொடுத்துட்டாரு. அதனால தான் இப்போ ஜெயங்கண்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லவும் மற்றொரு சிற்பி கேட்குறாரு. என்ன ஓய், தஞ்சாவூரை விட்டு போறீங்களா? போச்சு போ, உனக்கு அவ்வளோதான் கொடுத்து வச்சிருக்கு. இவ்வளவு செழிப்பான தஞ்சாவூரை விட்டு போகணும்னு உனக்கு இருக்கு பாரு. ஓ, ஜெயங்கொண்டத்தில் ஒன்றுமே இல்லாத ஜெயங்கொண்டத்தில் போய் கஷ்டப்பட போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உடனே டப்புனு பேச ஆரம்பிக்கிறாரு பொற்கொள்ளர். யோ என்ன ஓய் இப்படி சொல்லிட்டீங்க, ராஜேந்திர சோழர் மட்டும் என்ன எங்கள் நடுத்தெருவில் விட்டுருவாரா என்ன, இல்லை நடு காட்டில் தான் விட்டுருவாரா? உங்களுக்கு தெரியாது ஓய், அங்கே ஜெயங்குடத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அங்கே இருக்கிற உடையார்குடியை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமா, இல்லை வீர நாராயண ஏரியை பற்றி தான் தெரியுமா? அந்த வீர நாராயண ஏரியில் எப்போதுமே தண்ணி ஜெயின்னு இருக்குது. அதனால் அங்கே முற்போக விளைவிக்கிறாங்க. அதனால் நெல்லுக்கு பஞ்சம் கிடையாது. துவரப்பருப்பு போடுறாங்க, வெத்தலை போடுறாங்க, காய்கறிலாம் எல்லா வீட்டிலையும் போடுறாங்க. அதனால் எல்லாமே செழிப்பாக தான் இருக்குது ஓய். ராஜேந்திர சோழன் ஆட்சி பண்ண இடத்துல ஏது வருமே, எல்லாம் செழிப்பாக தான் அவர் வச்சிருக்காரு. எல்லா பெருமையும் அவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நெல் அரிசிலாம் சரி, ஆனால் இதை மாதிரி சுவையான நெய் எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு இன்னொரு கேட்க, நெய்யுக்கு அங்கே பஞ்சம். அங்கே கீழே சாணிக்கத்துலேருந்து ஏகப்பட்ட பசுமாட்டுகளை ஓட்டிட்டு வராங்க. அதை அப்படி நடுநாட்டில் வாங்கிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே சாணிக்கைங்கிறது ஆந்திரா தெலுங்கானாவை ஒன்று சேர்த்த பகுதி. அது மாதிரி மேலே சாணிக்கைங்கிறது கர்நாடகத்தை ஒன்று சேர்த்த பகுதி. நடுநாடுங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும். அதனால் அந்த நடுநாட்டில் ஏகப்பட்ட பசுக்களை வாங்கிக்கிறாங்க. அவங்களே பாலும் கொடுக்குறாங்க, நெய்யும் கொடுக்குறாங்க. ரொம்ப சுவையாகவே இருக்கு ஓய் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் அந்த கீழே சாணிக்கத்து பசங்களாம் மோர் விற்கிறாங்க. என்ன சுவை அழகாக இருக்குது. அந்த மோரை தொட்டு பார்த்தாலே
அப்படியே கையில் ஒட்டிக்குது. அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அந்த மோர். அந்த மோருக்கு அவங்க மொழியில் என்ன பேர் தெரியுமா? பெருகு. பெருகு பெருகுன்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் பெருகு அப்படிலாம் கேட்கவே கேட்காது. கூ கூன்னு தான் கேட்கும் அவங்க உச்சரிப்பில். அந்த கூன்னு சவுண்டை கேட்ட உடனே ஊரில் இருக்க சின்ன பசங்க எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. அந்த சுவையாக இருக்கிற மோரை வாங்கி பருக்குறாங்க. இப்படி தான் அங்கே பொழப்ப ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு பொருட்களை சொல்லிட்டு மறுபடியும் இந்த உணவு சம்பந்தமாகவே நம்ம வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரி ஓய், ஜெயங்கொண்டத்தில் வேலை நடக்கும் சொன்னீங்க, என்னென்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு ஓய் அப்படின்னு கேட்குறாரு. தஞ்சாவூரில் பாதிலே வேலையை விட்டுட்டு போகிறோமே அப்படி தான் மனசு சங்கடமாக இருக்குது. ஆனால் ஜெயங்கொண்டத்தில் பெரிய அளவில் வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இன்னொரு மரவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா தஞ்சாவூர் கோயில் மூடியா? மூடி நிறைய பேர் பேசிக்கிறாங்களே. ராஜேந்திர சோழர் தஞ்சாவூர் கோயிலை மூடியா போட்டு போயிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்களே, அது உண்மையா போய் அப்படி கேட்குறாரு. கோயிலே மூடியா என்ன எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஜெயங்கொண்டபுரத்துக்கு தான் அதிகமாக ஈடுபாடு காட்ட சொல்லுவார் ராஜேந்திர சோழர். அங்கே வேலைகள்லாம் மிகப்பெரிய அளவு நடக்கு ஓய். ஒரு பனைமரம் உயரத்துக்கு கோயிலை எழுப்பிட்டாங்க. கோயிலுக்கு பின்புறமாக மிகப்பெரிய அரண்மனையை கட்டணுமா. அந்த அரண்மனைக்கு வலது பக்கம் படைவீடுகள் குடியிருப்பு, இடது பக்கம் படைவீடுகள் குடியிருப்பு, பின்பக்கம் படைவீடுகள் குடியிருப்பு, இடையில வணிகர் குடியிருப்பு இருக்கு. அந்த வணிகர் குடியிருப்புக்கும் இடையில அந்த ரக குடியிருப்பு இருக்கு. அப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கட்டிட்டு இருக்காரு ராஜேந்திர சோழர் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே அந்த தெருவில் கொஞ்சம் பரபரப்பாகுது. அந்த தெருவில் அவர் உட்காந்துருக்க அந்த கடையில இருந்து 4 கடை தள்ளி, அதாவது இந்த பொன்னம்மாள் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கடையில் ரொம்ப பரபரப்பாக பெரிய அளவு கூட்டம் கூட்டிகிட்டே இருக்குது. இதனால் இவங்களும் பரபரப்பாக அந்த கடையை பார்த்து ஓடி போகிறாங்க. ஓடி போகும்போது தான் தெரியுது அங்கே ஒரு மரவன்னா ஒரு குதிரைப்படை வீரன். அந்த குதிரைப்படை வீரன் மதுவை அழுந்திட்டு, அதாவது பணங்களில் குடிச்சு போட்டு அங்கே பெரிய அளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான் பார்த்தோன்னா, இவன்ட சாப்பாட்டுக்கு கையில் காசு இல்லை. ஆனால் அந்த அம்மா காசு கொடுத்தாதான் எனக்கு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லுது. அதனால் இவன் பெரிய அளவில் கலவரம் பண்ணிட்டு இருக்கான். இந்தாம்மா நீ பொட்டு கொண்டு வரையா இல்லையா, கொண்டு வரனா உன்னை கொன்னே கொடுவேன் அப்படின்ட்டு சொல்லி வெளியே வந்து கத்திட்டு இருக்கான். மக்களையும் பார்த்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். இதனால் அங்கே மிகப்பெரிய கலவரம் ஏற்படுது. அந்த அம்மா உள்ளே இருந்து சத்தம் போடுது, புட்டுலாம் கொடுக்க முடியாது, காசு வச்சுருந்தா சொல்லு புட்டு கொடுக்குறேன், ஏராமாலாம் புட்டுலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு உள்ளே இருந்தே கத்திட்டு இருக்கு. இவன் கொஞ்சம் கோபமாகி அங்கே பக்கத்தில் ஒரு மூங்கில் கம்பு இருந்துச்சு. அந்த மூங்கில் கம்பை உடச்சிக்கிட்டு கையில் ஈட்டி மாதிரி வச்சு மறுபடியும் மிரட்டு தான். இதை மாதிரி புட்டு கொடுக்கல உள்ள அந்த ஈட்டியை எரியிற மாதிரி இந்த கம்பை தூக்கி எரிய போகிறேன், உன்னை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல உள்ளே இருந்து அவனோட பையங்களை ஒருத்தன் வந்து இந்த மரவர் படையை பிடிக்க ஆரம்பிச்சேன். அவனை தள்ளி விட்டு பழிச்சுன்னு முதுகிலே ஒரு அடி அடிக்கிறான் அந்த மரவன். இதை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் சீச்சமாயிட்டு அவனை போய் பிடிக்க போகிறாங்க. சும்மா இருறா, இதே உனக்கு பிரச்சனையாக போச்சு, ஏன் அப்படி டெய்லி இந்த கல்லை குடிச்சிட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டு அவனை பிடிக்க போகிறாங்க. ஆனால் அவனும் சும்மா இல்லை, பிடிக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டு மூஞ்சு முறையெல்லாம் குத்தி உடைக்கிறாங்க. இதனால் பயந்து போய்ட்டு அவன் பக்கத்தில் யாருமே போக மாட்டேங்காங்க. இதனால் அவன் மறுபடியும் மூங்கில் கம்பை தூக்கிட்டு, நீ இப்போ இந்த புட்டு முட்டை கொடுக்கல உன் கத்தவளை தூக்கி எரிஞ்சு உடைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த கையில் வச்சுற மூங்கில தூக்கி உள்ளே எரிய ஆரம்பிக்கிறான். எரிய ஆரம்பித்த உடனே அந்த கதவு மேலே பட்டாருன்னு வந்து அடிக்கி அவன் எரியவும் அந்த பொன்னம்மாள் இருக்கா பார்த்தீங்களா, அந்த கதவை டப்புன்னு சாத்திடுறாங்க. அந்த கதவில் விட்டு பட்டாருன்னு அடிச்சு சவுண்டு பயங்கரமாக வருது. பொன்னம்மாளும் அவங்களோட பசங்களை எல்லாம் கத்திக்கிட்டு உள்ளே ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே 2 பேசிட்டு இருந்த அந்த சிப்பி ஒருத்தர் வராரு. சிப்பி ஒருத்தர் வந்து அவன் நெஞ்சு மேலே கையை வச்சு, அந்த மரத்தோட நெஞ்சு மேலே கையை வச்சு பின்பக்கம் தள்ளி, ஏய் தாரா நீ இப்போ சும்மா இருக்கியா இல்லையா, பிடிச்சி கை காலெல்லாம் உடச்சி விட்ருவேன், அமைதியாக இரு, ஏன் அப்படி மதுவாக இருந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உன்ட காசு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, ஐயா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு மரியாதையாக பதில் சொல்கிறாரு. ஏன் மரியாதையாக பதில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சோழ நாட்டு சிப்பிக்கு மிகப்பெரிய அளவில் மதிப்பு உண்டாங்க. அவர் சொன்னார்னா அரசர் உடனே கேட்பார். அதனால் அவன் எதிர்த்தாளன்னு பேசிட்டு இருந்தது சிப்பின்னு அவன் நல்லா தெரியுது. அவன் என்னதான் போதில் இருந்தாலுமே எதிர்த்தாளன்னு பேசிட்டு இருக்குது சிப்பி அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவு தான் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து எல்லாரும் பேசி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், மது குடிக்க காசு இருக்கான், சாப்பிட்றதுக்கு காசு இல்லையா, மது குடிச்சிட்டு வந்தால் எப்படி காசு இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணிட்டு இருக்குது அவன் காதுக்கு கேட்கு, ஆனால் அதுக்கு பதில் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் தள்ளாடிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் மரவர் இன்னொரு மூங்கில் கம்பை எடுத்து உடச்சிட்டு இன்னொரு பக்கம் அந்த கதவுல தூக்கி எரிய போகிறான். எரிய போகும்போது ஒரு மரவர் பக்கத்தில் இருந்துட்டு அவன் உட்காந்து பேசிட்டு இருந்தார்ல, அந்த மரவர் முன்னாடி வந்து, டேய் சும்மா இருக்கா இல்லையா, உன்ட காசு இருக்கா இல்லையா, காசு இல்லைனா இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கடன் வாங்கி சாப்பிடு, ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உன்னால மரவர் எல்லாத்துக்குமே கேடு, மான பிரச்சனை இது அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க. இப்படி எல்லாருமே பேசி அவனை தடுத்து நிறுத்தி அங்கே உட்கார வச்சு அவனை கட்டி போட்டுதாங்க. ஸோ இதை அப்படி இங்கே முடிச்சுங்க. அதே தஞ்சாவூரில் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். நம்ம கங்கை கொண்ட சோழோட கதையோட ஒரு ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. யார் அவர்? பேர் அருள்மொழிப்பட்டர், வைஷ்ணவர், அந்தனர். சோழ தேசத்தில் சேனாதிபதிகளில் மிக சிறந்த சேனாதிபதிகளில் ஒருத்தர். ராஜராஜ சோழ காலத்திலே சேனாதிபதியாக இருந்தார். இப்போ ராஜேந்திர சோழ காலத்திலே சேனாதிபதியாக இருக்கார். வயசு 50 வயசு.
ஆனால் பார்த்தா 50 வயசு சொல்லவே முடியாது. பார்க்க 20, 30 வயசு சின்ன பையன் மாதிரியே இருப்பார். அவ்வளோ திடகாத்திரமான உடற்கட்டு. இப்படி ஒரு உடற்கட்டை யாருக்குமே கிடையாது. ராஜராஜ சோழர் காலத்தில் இருந்த படைத்தலைவர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, படைத்தலைவர் தளபதிகள். அவங்கெல்லாம் இப்போ ரொம்ப வயசாகி போச்சு. அவங்கெல்லாம் ஒரு கட்டையை தூக்கிட்டு தான் நடமாட முடியுது. ஆனால் இவர் அப்படி கிடையாது. இன்னும் ரொம்ப திடகாத்திரமாக இருக்காரு. திடகாத்திரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தினசரி மூச்சு பயிற்சியை மிக அருமையாக பண்ணுவார். அந்த மூச்சு பயிற்சி பண்ணதால தான் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் நல்லா உணர்ந்து இருந்தார். சரி, இப்போவும் ஒரு தஞ்சாவூருக்கு அருகில் இருக்க ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இதை மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மண்டையில் ஏகப்பட்ட எண்ணங்கள்லாம் ஓடிட்டே இருக்கு. என்ன ஓடுது பார்த்தீங்கன்னா, இவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு இருக்கும். 20 வயசுலேயே சேனாதிபதி ஆயிட்டாரு. ஏன்னா இவருடைய அப்பாவும் சேனாதிபதி தான். அவரோட பேர் கிருஷ்ணன் ராமர். அவர் மிக சிறந்த சேனாதிபதியாக இருந்தார். இவரும் ஒரு சேனாதிபதியாக இருக்கார். இந்த கிருஷ்ணன் ராமருக்கு பிறந்தவர் தான் இந்த அருமொழிப்பட்ட அந்தனர் வைஷ்ணவர், சோழ தேசத்தோட சேனாதிபதி. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ 20 வயசு இருக்கும் அவருக்கு. 20 வயசில் இவர் நாகப்பட்டினத்தில் இருக்கார். நாகை அப்படின்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினத்தில் இருக்கிறாரு. நாகப்பட்டினம் ஒரு மிக சிறந்த துறைமுகம். அந்த துறைமுகத்துக்கு புத்த துறவியர் அதிகமாக வருவாங்க. இவரை உட்காந்து நாகப்பட்டினத்தில் இதே மாதிரி ஒரு மரத்தடையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புத்த பிச்சு வந்து இவரை வேலைக்குனே கிண்டல் பண்ணுறாரு. இது என்ன ஈட்டி கம்பி இல்லை வேல் கம்பை தூக்கி எரியிற சமாச்சாரமா, ஏன் அப்படி ரொம்ப இறுக்கமாக உட்காந்துருக்கீரு அப்படின்ட்டு கேட்குறாரு. கேட்டு ஆரம்பித்த உடனே அருமொழிப்பட்டாருக்கு கொஞ்சம் அசிங்கமாக போயிடுது. அதனால் கொஞ்சம் சீச்சமாக கோபமாக சொல்கிறாரு, என்ன இப்படி பண்ணக்கூடாதா, பண்ணக்கூடாதுன்னா எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக கேட்குறாரு. அதுக்கு அந்த புத்த பிச்சுக்கள் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நீ இவ்வளோ அதிகாரமாக கேட்டால் யாரும் உனக்கு சொல்லிக் கொடுப்பா, சொல்லிக் கொடுக்கா கற்றுக்க தெரியணும். கற்றுக்க தெரியறதுக்கு ஒரு அடிப்படை பாடமே பணிவு தான். அந்த பணிவு ஒன்றை இல்லவே இல்லை, எப்படி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன அப்புறம் அவருக்கு கூட கொஞ்சம் அசிங்கமாக போச்சு அருமொழிப்பட்டருக்கு. அதனால் அவர் என்னன்னா ரொம்ப பணிவாக கேட்க இந்த கலையில் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் ரொம்ப பணிவாக கேட்குறாரு. அதே மாதிரி புத்த பிச்சுக்களும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. புத்த பிச்சுகள் அந்த அருமொழிப்பட்டரை அங்கே புத்த மடாலயத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதை பார்த்தோன்னே அருமொழிப்பட்டர் ரொம்ப நெகிழ்ந்து போயிடாரு. ஏன்னா இவர் வந்து வைஷ்ணவரை புத்த மடாலயத்துக்கு உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனது மட்டும் நம்ம எல்லா கலைகளையும் சொல்லிக் கொடுக்காரு. இந்த மூச்சு பயிற்சிக்கூடிய கலைகள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்காரு. அதனால் ரொம்ப மகிழ்ந்து போயிறாரு. மகிழ்ந்து போனதால இந்த புத்த மடாதிபதிகள் அந்த புத்த சமயத்து மேலே அவர் கொஞ்சம் ஈடுபாடு வருது. ஸோ இப்படி தான் ஒரு மூச்சு பயிற்சியை அவர் புத்த மடாதிபதியோட தலைவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டாரு. இது இந்த 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் அவர் தினசரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதையெல்லாம் அவர் மண்டகளில் ஓடிட்டே இருக்கு. அந்த மூச்சு பயிற்சியை உட்காந்து அவர் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் தான் ராஜேந்திர சோழர்கிட்ட இருந்து ஒரு ஓலை வருது. அந்த ஓலையை வாங்கி படிக்கிறாரு அருமொழிப்பட்டர். அதில் என்ன போட்டுக்கணும், அதாவது தஞ்சையில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரர் பார்த்தீங்களா, அந்த கோயில் நிர்வாகத்தை நன்கு கவனிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஓலை சொல்லியில் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னா அருமொழிப்பட்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கவனிக்க வேண்டும்னா சரி, ஆனால் நன்கு கவனிக்க வேண்டும்னா அப்போது அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அருமொழிப்பட்டருக்கு தோணுது. அது ஒன்றும் இல்லைங்க, இப்போ மக்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த தஞ்சாவூர் கோயில் மூலியாக போச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் நம்ம ராஜேந்திர சோழரோட காதுக்கு போயிருக்கு. ஏன் அப்படி எல்லாரும் பேசிக்கிறாங்க, நான் அப்படிலாம் எதுவும் முடியா போட சொல்லி எந்த ஒரு கட்டளையும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அந்த நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்காண்டியே இவருக்கு ஓலையை அனுப்பியிருக்காரு. இதனால் அருமொழிப்பட்டர் தன்னுடைய குதிரையை கிளப்பிட்டு தஞ்சாவூரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போதே தஞ்சாவூரோட அவருடைய பழைய நினைவுகள்லாம் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அப்படி ஃப்ளாஷ்பேக் போகலாம். அந்த தஞ்சாவூரில் அப்போ தான் கோயிலை கட்டிட்டு இருந்தாங்க. கோயிலை கட்டிட்டு இருக்க சமயம் ராஜராஜ சோழரோட ஆட்சி காலத்தில் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி கட்டிட்டு இருக்கும்போது தஞ்சாவூர் கோயிலில் ஃபேஸில் ஃபஸ்ட்டு இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா கேரள அந்தகன் வாயில். அந்த கேரள அந்தகன் வாயிலுக்கு ஒரு மிகப்பெரிய செவ்வக வடிவ கல் தேவைப்படுது. அந்த கல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டாங்க. பார்த்து ஒரு மாட்டு வண்டியில் போட்டு எடுத்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. கூடவே யார் வராங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 சோழப்படை வீரர்கள் வராங்க. கூடவே அருமொழிப்பட்டர் அப்படிங்கிற இந்த சேனாதிபதியும் கூட வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த மாட்டு வண்டி ஒரு பண்டத்தில் கவிழ போது அருமொழிப்பட்டர் ஒரு செகண்ட் கூட டப்புன்னு யோசிக்காமல் அந்த கல் இடதுபுறமாக சாய போச்சு. இடதுபுறம் டப்புன்னு போயிட்டு அந்த கல்லை தூக்கி நிப்பாட்டுறாரு. அந்த கல் ரொம்ப கணம் கொண்டது. அப்படி இருந்தாலும் கூட அவர் அந்த கல்லை தூக்கி ஒத்த ஆளாப்பட்டி குதிப்பி நிற்பாரு. சோழ பட வீரர்கள் உடனே அவரை பிடிக்கலான்னு அவருக்கு உதவி பண்ணலான்னு வராங்க. ஆனால் உதவி பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அவர் நின்றுட்டு இருக்க அந்த இடத்துலையே அந்த மண்ணு உள்ளே போயிட்டு இருக்கு. இன்னும் 4 பேர் வந்துருன்னா கூடயே உள்ளே போயிடும். அருமொழிப்பட்டர் கூட சேர்ந்து எல்லாரும் மரணிக்க வேண்டியதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட அருமொழிப்பட்டர் 8 வயதுலேருந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. சோழ படை வீரர்களே, அந்த கயிறை போட்டு வண்டியை நிறுத்துங்க, இல்லைனா நானும் கல்லு கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் அந்த சோழப்படை வீரர்கள் கயிறை போட்டு விறுவிறுன்னு கட்டி அதை மாட்டு வண்டியை நிறுத்தி நல்லபடியாக கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் கேரளா அந்தகன் வாயில அந்த கல் வைக்கப்படுது. இன்னமும் அந்த கல் அப்படியே இருக்குது, அந்த சிறக வடிவ கல். அதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தான் அப்படியே குதிரையில் போயிட்டுருக்காரு. நம்ம மிக சிறந்த அளவில் மூச்சு பயிற்சி பண்ணோம். அதனால தான் இதே மாதிரி நம்ம உடல் திறன் நல்லா இருக்குது. அதனால தான் அவ்வளோ பெரிய கல்லையை நம்மளால் தூக்கி நிறுத்த முடிஞ்சுது.
இந்த விஷயம் அந்த தஞ்சாவூரில் இருக்க முக்காசி மக்களுக்கு ரொம்பவே தெரியும். இந்த ஒரு விஷயம் ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம். ஓ, அருள்மொழிப்பட்டரா, அவர் அப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் புகழ்கிற அளவுக்கு இந்த ஒரு வீர தீர சகையில் வந்து அவ்வளோ பழக்கப்பட்டதாக இருக்குது தஞ்சாவூர் மக்களுக்கு. அதெல்லாம் நினச்சி பார்த்த மாதிரி தலைவரே குதிரையில் பொறுமையாக போயிட்டுருக்காரு. அப்படி பேட்டி இருக்கும்போது தான் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்க அந்த தெருவில் அந்த சமய கூடம் இருந்தது பார்த்தீங்களா, சமய கூடத்தில் இதே மாதிரி பிரச்சனை நடந்துட்டு தான் பார்க்குறாரு. ஆனால் அவர் இந்த சமையல் கூட இருக்கு பார்த்தீங்களா, அந்த தெருவழி தான் தஞ்சாவூருக்கு போகணும் அவசியமே கிடையாது. அதுக்கு இன்னொரு தெரு இருக்குது, அந்த தெரு வழியாக போகலாம். ஆனால் அந்த தெரு வழியாக போகாமல் இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு அந்த பெரிய கூட்டத்தை நோக்கி குதிரையில் வராரு. அவர் குதிரையில் வந்தவனை பார்த்ததுமே மக்களுக்கு எல்லாருமே தெரியும் அருள்மொழிப்பட்டர்னா சேனாதிபதி அப்படின்ட்டு. அதனால் அவருக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பேர் உண்டு. அதனால் மக்கள் எல்லாருமே ஐயோ அருள்மொழிப்பட்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வழிவிட ஆரம்பிக்கிறாங்க. வழி விட்ட உடனே இந்த மாதிரி அருள்மொழிப்பட்டர் குதிரையோடு அங்கே கட்டி வச்சிருக்க அந்த மரவர் பக்கத்தில் போய் நிற்கிறாரு. நல்லா உத்து பார்க்குறாரு. ஓ, இவனை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஓ, குதிரைப்படை வீரன், இவன் மிக சிறந்த வீரன் அல்லவே, இவன் பக்கத்தில் யாரும் நெருங்கவே முடியாத, இவன் வாழை பயங்கரமாக சுற்றுவானே, இவனை எதுக்கே கட்டி போட்டுருக்கீங்க அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் கேட்குறாரு. அவர் அப்படி கேட்கவும் யாருமே பதில் சொல்லவே இல்லை. எல்லாரும் திரு முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யோ, யாரு அவனை கட்டி போட்டது, முன்னாடி வாங்கயா அப்படின்னு கேட்குறாரு அருள்மொழிப்பட்டன். அப்படி கேட்டதுமே பக்கத்தில் கையை கட்டிக்கிட்டு சிப்பி வந்து நிற்கிறாரு. ஐயா, நான் தான் இந்த மாதிரி கட்டி போட்டேன், இவன் இதை மாதிரி மது அருந்துட்டு இந்த சமையல் கூடத்தில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், அதனால தான் பிடிச்சி கட்டி போட்டோம். சாப்பாடு கேட்குறான், ஆனால் சாப்பாடு கொடுக்கறதுக்கு கையில் காசு கிடையாதுங்க. காசு இல்லாத பட்சத்தில் சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஆனால் இவன் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுறான், எல்லாரும் சேர்ந்து தடுக்க பார்த்தோம், எல்லாரும் மூஞ்சிலையும் விட்டு அடிக்கிறான், மூஞ்செல்லாம் காயமாகிடுச்சு, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறான்ட்டு இவனை கட்டி போட்டுருக்கா ஐயா அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த சிப்பி அருள்மொழிப்பட்டர்ட்ட சொல்லுறாரு. அந்த அருள்மொழிப்பட்டர் மக்கள் எல்லாத்தையும் ஒரு முறை சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு கையை பின்னாடி கட்டிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்ட கேள்வியை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, என்ன ஒரு போர்க்குடி வீரன் இப்படி மது அறுத்துட்டு பிரச்சனை பண்ணலாமா அப்படின்ட்டு அந்த மரவனை தான் திட்டுவார் அப்படின்ட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன, இவனுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்டதுமே அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சாக்காயிட்டு என்னடா இப்படி கேட்டாங்க அப்படின்ட்டு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. மறுபடியும் கேட்குறாரு, ரொம்ப அதட்டி கேட்குறாரு, அதுவும் சவுண்டாக கோவமாக கேட்குறாரு. சாப்பாடு கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்டோன்னே பக்கத்தில் இருந்து சிப்பி சொல்லுறாரு, இல்லைங்க ஐயா, இதை மாதிரி சாப்பாடு கொடுக்கல, பிரச்சனை பண்ணிட்டு தான் அதனால் கட்டி வச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. பிரச்சனை பண்ணால் சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா? தஞ்சாவூர் சோறு உடைத்து அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு, அந்த பேரை கெடுக்கிறதுக்கு வழி பார்க்குறீங்களா? சாப்பாட்டுக்கு என்ன அவ்வளோ பஞ்சமா என்ன இப்போ மது அருந்திருக்கான், அதுதான் பிரச்சனை. மது அருந்துனா பசி ஏற்படும், பசிக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த மது தெளிஞ்சு போகும். தெளிஞ்சு போன அப்புறம் இதை மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்களா, இல்லை மறுநாள் வரும்போது இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்களா, எனக்கு காசு கொடுக்காம போயிட்டீங்க, அன்றைக்கி பொற்காசுக்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நாள் வந்து கொடுத்துட்டு போயிட போகிறான். அதுக்கு இப்படி கட்டி வச்சு அடிக்கிறதே, இதெல்லாம் ஒரு அபத்தம், இப்படிலாம் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் யாருமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லி முடிச்ச அப்புறமே யாரங்கே அப்படின்னு கூப்பிடுறாரு. சமையல் கூடத்துல வந்து ராமநாத சிவாச்சியார் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே அவனுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லி முடித்த உடனே ராமநாத சிவாச்சியார் இலையை எடுத்து போகிறாரு. அதே மாதிரி 2 இடரிக்காய் வைக்கிறாங்க, மிளகு குழம்பு, அந்த பிரண்டை தவிர வைக்கிறாங்க. சாப்பாட்டு வச்ச அப்புறமே இதை மாதிரி மறவர் சிவனை கும்பிடாரு. ஐயோ சிவனை போட்டி அப்படின்னு சொல்லி இந்த சாப்பாட்டுக்காண்டி சிவனை கும்பிட்டுருக்காரு. இதை பார்த்து எல்லாருமே சுற்றி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் பண்ண கலவரம் எப்படி, இவன் பண்ணுற பூசையை எப்படி அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே தான் அருள்மொழிப்பட்டர் பார்த்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஆவி பறக்க இட்லிலாம் பரிமாறப்படுது. அதுக்கப்புறம் அந்த மறவர் சாப்பிட ஆரம்பிக்காரு. இவன் எவ்வளோ சாப்பிட்றானோ அதுக்கான காசை இந்த சிப்பிக்கிட்ட வாங்கிக்கோங்க. ஒருத்தன் பசியில் வந்தால் அவனுக்கு சாப்பாடு போடணுமே தவிர, அவன்கிட்ட இதை மாதிரி அவன் கலவரம் பண்ணானா அவனுக்கு சாப்பாடு கொடுத்து வழி அனுப்பணுமே தவிர, அவனை கட்டி வச்சு அடிக்கிறதுலாம் எப்போதுமே ஒத்துக்க முடியாது. அது மறவராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அவன் சாப்பிட்ட எல்லா சாப்பாட்டுக்கும் நீங்கள் தான் காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப பணிவாக சொல்கிறாரு. சிப்பியும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாரு. மறவனே, சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் இதை மாதிரி பிரச்சனை பண்ணுவியா அப்படின்னு கேட்க, ஐயா இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாரு. கண்ணுலேருந்து தாரையாக தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு. அவ்வளோ பணிவாக சொல்கிறாரு. ஐயா இல்லைங்கய்யா, இதை மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் பண்ண மாட்டேங்க இனிமேல் அப்படின்னு சொல்கிறாரு. உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஐயா என் பெயர் கண்டன்மாறன், நான் வலங்கை குதிரைப்படை வீரன், பரமன் மலப்பாடி என் தலைவர் அப்படின்ட்டு அந்த மரவன் சொல்கிறான். நீங்கள் இங்கே பண்ண பிரச்சனைகள் எல்லாம் பரவன் மலப்பாடியில் சொன்னால் என்ன ஆகும் அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டர் கேட்குறாரு. ஐயா அப்படி மட்டும் செஞ்சுறாங்க, என்னை சாட்டி எடுத்து வெளுத்தே போடுவார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. தெரியாமல் பண்ணிட்டீங்களா? என்ன தெரியாமல் பண்ணீங்க? மது போதையில் தெரியாமல் பண்ணிட்டீங்களா, இல்லை இந்த மாதிரி அடிப்பாருன்னு தெரியாமல் பண்ணிட்டீங்களா?
இல்லைங்கய்யா, மது போதையில் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மட்டும் மன்னிச்சுங்க அப்படின்னு கேட்குறாரு. ம் சாப்பிட்ட அப்புறம் இதை மாதிரி பிரச்சனை எதுவும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா இல்லைங்கய்யா, சாப்பிட்ட அப்புறம் நான் எழுந்து போயிடுறேன், இது மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன் இனிமேல் அப்படின்னு கையெடுத்து கொண்டு கண்ணிலிருந்து தார தாரையாக வடியுது. சரி சரி. மக்கள் பக்கம் திரும்புறாரு. மக்கள் பயங்கரமாக அவனை பற்றி குறைக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஐயா இவன் வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் ஐயா, அதனால தான் இது மாதிரி கட்டி வச்சார் அந்த சிப்பி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்தா கூட தான் இப்போ மது போத்தையில் சத்தம் போடுற மாதிரி இருக்குது, நான் உங்களை அடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே மக்கள் எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்டன் மாறன் அந்த மரவரை பக்கம் திரும்பிட்டு, இதோ கண்டன் மாறனே, இனிமேல் இதை மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது சரியா? ஐயா சரிங்க ஐயா. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் யார்கிட்ட ரெக்கடா பண்ணீங்களோ அவங்ககிட்ட போயிட்டு ஒரு முறைக்கு 2 முறை நல்லா மன்னிப்பு கேட்கணும். கேட்டுட்டு இனிமேல் காசு கொடுத்து தான் சாப்பிட்ணும், பிடிக்குதா அப்படின்றாரு. சரிங்கய்யா, நான் அப்படி இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரியா பண்ணுறேங்கய்யா அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து வணங்குறாரு அந்த மரவர். இதை மாதிரி இனிமேல் பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா சொல்லுங்கய்யா, இனிமேல் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு கண்டன் மரவன். இதே மாதிரி இனிமேல் இதை மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன்னா உன்னை படையிலேருந்து தூக்கிடுவேன், படையிலேருந்து தூக்கி கோட்டை காவலை கொண்டு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் அந்த வீரர் அந்த மரவர் கீழே வந்து பொருளாரு. ஐயா விட்டுருங்கய்யா, என்னை அப்படிலாம் பண்ணிடாதீங்கய்யா, என்னை கொண்டு கூட போடுங்க, நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் என்னை அதை மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்கய்யா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாரு. நான் இதை மாதிரி போர் பண்ணியே பழகிட்டேன் ஐயா, இதை மாதிரி கல் குடிச்சு போர் பண்ணியே பழகிட்டேன், அதனால் எனக்கு பயங்கரமாக கோவம் வருது, அந்த கோவத்தை அடக்கவே என்னால் முடியல அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அருமுடிப்பட்டார் மக்களை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார். இவன் ஒரு வீரன், சுத்தமான வீரன், குதிரைப்படை வீரன், இவன் போர் செய்வதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன், ஆனால் இவனை உபயோகப்படுத்தி கொண்டார்கள். இவன் இல்லாமல் சோழ சாம்ராஜ்யம் வளர்வது இல்லை, சோழ சாம்ராஜ்யம் வளர்வதற்கு இந்த மரபுகள் தான் உன்னதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஃபுல்லாக பணங்களில் ஊற்றி குடிசையை கொடுத்த வச்சு மக்களை வெட்ட வச்சு போர் வீரர்களை வெட்ட வச்சு ரொம்ப கோபம் கொண்டவனா உப்புரம் கொண்டவனா மாற்றி வச்சுருக்காங்க. திடீர்னு அவனுக்கு வேலை இல்லை, போர் இல்லை அப்படின்னப்புறம் அவனால் எப்படி திடீர்னு மாற முடியாது. அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறான். அவையெல்லாம் சோழ சேர்த்ததுக்காண்டி உழைச்சவங்க, அதனால் அவங்களையும் கொஞ்சம் மதிங்க அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே கண்ணீர் விட்டுட்டே கேட்டுட்டு இருந்தாரு அந்த மரவர் கண்டன் மாறன். கேட்டிங்களே, கோட்டை காவலை வச்சா இறந்துடுவாரான். மரவரே, இதை மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க, நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி அறுவடைப்பட்ட தன் குதிரையோட மேலே ஏறி மெல்ல தஞ்சாவூர் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் முதல்ல போய் நின்னோன்னு ஃபஸ்ட்டு தெரியுது கேரள அந்தகன் வாயில். அந்த கேரள அந்தகன் வாயிலில் தான் தூக்கி நிறுத்தின அந்த செவ்வக வடிவ கல் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டார். என்ன அறுவடைப்பட்ட இந்த இவ்வளோ பெரிய கல்லையாக ஒத்தாளாக தூக்கி நிறுத்தினாரே, நீங்கள் பெரிய ஆளும் போடும் அப்படின்னு சொல்லிட்டு ராசராச சோழர் அவர் தோள்பட்டையை தடவி கொடுத்து கட்டி அணைச்சி அவரை தூக்கி நிறுத்தின அந்த கல்லை தடவி கொடுத்தாரு. ராஜராஜ சோழர் தடவி கொடுத்த அந்த கல்லை அப்படியே அவர் கண்ணை தெரிஞ்சு ஒத்திக்கிட்டார். அவர் கண்களில் இருந்து அப்படி கண்ணீர் வடிய ஆரம்பிச்சது. சார், எவ்வளோ பிடிக்க மனுஷன், எவ்வளோ பிடிக்க மாமன்னர், எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, இப்போ சொர்க்கத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சோழ தேசம் இருக்கிறதாண்டியே உங்கள் புகழை பாடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கேரள அந்தகன் வாயில தாண்டி அப்படி ராஜராஜ சோழரோட வயலுக்கு போக ஆரம்பித்தார். அதாவது கோயிலுக்குள்ளே போக ஆரம்பித்தார். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இருட்டு அறையிலேருந்து ஒரு சத்தம் வருது. தாகத்துக்கு இளநீ எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு சத்தம் வருது. மனுஷன் அருமொழிப்பட்டார், பயந்தே விட்டார். டப்புன்னு வாழெடுத்து உருவி அந்த இருட்டை நோக்கி காமிச்சார். அதுக்கப்புறம் உள்ளேருந்து மறுபடியும் சத்தம் வருது. உங்களை பதட்டப்படுத்துறதுக்கு என்ன மன்னிக்கவும், இங்கே 50க்கும் மேற்பட்ட இளநிகள் இருக்குது, நீங்கள் இளநிகள் சாப்பிட்றீங்களா? என் பேர் செம்புலி, ராஜேந்திர சோழரோட மேற்காப்பாளர் படையோட உப தளபதி நாம் அடிக்கடி சந்திக்கக்கூடியவங்க தான், ஆனால் இப்போ இடையில ரொம்ப நாளாக சந்திக்கவே இல்லைனால என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு அந்த செம்புலி அப்படிங்கிறவர் உள்ளே இருந்து கேட்குறாரு. செம்புலியா? ஆமாம், எங்கேயோ கேள்விப்பட்ட பெயர் மாதிரி தான் இருக்குது. சரி, ஏன் இருட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, வெளியே வாங்க அப்படின்ட்டு அருமொழிப்பட்டார் கேட்குறாரு. இல்லை, என்னால் இப்போ வெளியே வர முடியாத ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு செம்புலி சொல்ல, வெளியே வர முடியாதா, அப்படி என்ன சந்தர்ப்பம் அப்படின்ட்டு அருமொழிப்பட்டார் கேட்குறாரு. ஆமாம், ராஜேந்திர சோழரோட மேற்காப்பாளர் பட உப தளபதி, இப்போது நான் வெளியே வந்து என்னன்னா இங்கே தஞ்சாவூரில் என்னைய நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இப்படி பார்த்ததுனால நான் இங்கே வந்ததுனால வேறு யாரோ முக்கியமானவங்க அந்த இடத்துக்கு வரப்போகிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சனால என்னோட மண்டையை போட்டு குழப்புவாங்க, யார் வந்திருக்கான்னு கேட்பாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதனால தான் நான் இருட்டுக்குள்ளே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அருமொழிப்பட்டார் கேட்க ஆரம்பிக்கிறாரு. சரி, அப்போது முக்கியமானவங்க வராங்க சொல்கிறீங்க, அப்போ யார் வரா, அப்படி முக்கியமானவங்க யார் வரா அப்படின்ட்டு கேட்குறாரு. செம்புலி சொல்கிறாரு, வந்தியத்தேவர் வராரு.
இதில் வந்தியத்தேவருங்கிறது நான் உங்களை சொல்லிடுறேன். வந்தியத்தேவருங்கிறது நீங்கள் அந்த பொன்னியின் செல்வன் அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் வந்தியத்தேவன்னா யாருன்ட்டு. வந்தியத்தேவங்கிறது ராஜராஜ சோழர் பதில் அவரோட அக்கா குந்தவை, அந்த குந்தவையை காதலிச்சு திருமணம் பண்ணிட்டவர் தான் வந்தியத்தேவர். அதாவது ராஜராஜ சோழருக்கே அத்தா முறை, எங்கள் ஊரில் அத்தானுமாங்க, நாங்கள் திருநெல்வேலி சைடு, இங்கே வந்து மாமாம்பாங்க சில பேர், மாமா முறை, அவர் தான் வந்தியத்தேவர். வந்தியத்தேவர் வருகிறார். அவருக்கு இங்கே உள்ள சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சமைக்க செய்யணும், அதுதான் இப்போது என்னுடைய வேலை, அதனால தான் வந்து நிற்கேன் அப்படின்னு கேட்க, சமைக்க செய்கிறியா, என்ன சமைக்க அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டார் கேட்க, இங்கே உள்ள சூழ்நிலையெல்லாம் சுதாரிச்சுட்டு நஞ்சாக இருந்துச்சுன்னா பிரகதீஸ்வரர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சமைக்க பண்ணுவேன், சமைக்கையும் சொல்லி அனுப்பிட்டேன், அவர் வந்துட்டுருப்பார். என்னதே பிரகதீஸ்வரர் தூங்கிட்டு இருக்காரா? ஓ என்னையா மேய்க்காப்பால் படை திமுறா இது, எப்படி நீ பிரகதீஸ்வரர் தூங்கிட்டு இருப்பான்னு சொல்ல? ராஜராஜ சோழன் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய கோயிலை எழுப்பி வச்சிருக்காரு, அவரை தூங்கிட்டு இருக்காருன்னு சாதாரணமாக சொல்கிற அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்ட சீச்சத்தோடு கேட்குறாரு. அதுக்கு செம்புலி ரொம்ப சாந்தமாக பதில் சொல்கிறார். ஆமாம், பிரகதீஸ்வரர் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன், ஆனால் அந்த தூக்கம் நம்ம தூங்குற மாதிரி தூக்கம் கிடையாது. பிரகதீஸ்வரர் தூங்கிட்டு இருக்காருன்னா இப்போதைக்கு ஆக்களும் இல்லை அழிச்சலும் இல்லை, அதனால் தஞ்சை இப்போ செல்வ செழிப்பாக இருக்குது, அதனால் அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்ட்டு ரொம்ப தத்துவமாக மனுஷன் பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டோன்னே நம்மளால் அருள்மொழிப்பட்டார் காண்டாயிட்டார். அடி சக்க தஞ்சாவூரில் யார் தான் தத்துவம் பேசுன்னு ஒரு நியதியே இல்லாமல் போச்சு, ஆளாளுக்கு தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ராஜராஜ சோழர் எல்லாம் ஆரம்பித்தது, அவர் தான் எல்லா விஷயத்துலையும் ஒரு பொருளை தேடுவார். இப்போ எல்லாருமே ராஜராஜ சோழர் நினச்சிக்கிறீங்க, அவரை மாதிரியே பாவனையும் செய்கிறீங்க, அவரை மாதிரியே நடந்துக்கிறீங்க. இந்தா போட்டிருக்கிய அந்த வலது பக்கத்தில் ஒரு பெரிய கொண்டை, அது ராஜராஜ சோழரை பற்றி தானே போட்டுக்குது அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்ட கேட்குறாரு. ஆமாம், எனக்கு முடி இருக்குது, நான் கொண்டை போட்டுக்கிறேன், ஒருவேளை முடி இல்லாமல் நான் சொட்டையாக இருந்தால் அதை வேற ஒரு விதத்தில் நான் ராஜராஜ சோழர் மாதிரி காட்டிப்பேன், அதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு செம்புலி சொல்ல, சரி இப்போ உனக்கு மண்டையில் முடி இல்லை, நீ அப்புறம் எப்படி ராஜராஜ சோழர் மாதிரி காட்டிப்ப அப்படின்னு கேட்க, இப்போ ராஜராஜ சோழர் அந்த காலத்தில் எப்படி இருப்பார், அவருடைய உருவ அமைப்பு எப்படி இருக்குன்ட்டு நம்மளால் செம்புலி சொல்லுவார். குறுந்தாடி, அடர்த்தியான மீசை, நெத்தியில் பட்ட திருநீர், நடுவில் சந்தனம், அதுக்கு நடுவில் மிகப்பெரிய அளவில் குங்குமம், காதுகளில் ருத்ராட்ச மணி, கழுத்தில் பெரிய ருத்ராட்சம், வலது கையில் கையுறம், அதே மாதிரி இடது கையில் ருத்ராட்ச வளையம். சரி அப்படின்னா வந்தியத்தேவரோட வருகை அதிரடி சோதனை உனக்கு யார் சொன்னது அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்ட கேட்குறாரு. அவரே தான் சொன்னார், வந்தியத்தேவரை தான் சொன்னார். அது சரி, வந்தியத்தேவரும் நானும் வர்றதுக்கு ஏன் ராஜேந்திர சோழரோட மேய்க்காப்பாளர் படைத்தளபதி உபத்தளபதி வரணும் அப்படின்ட்டு கேட்க, தெரியலை, வரலாம் அப்படிங்கிறாரு செம்புலி. வரலாமா, யார் வரலாம் அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குறாரு அருள்மொழிப்பட்டார். ஒரு வேளை வரலாம், அதுதான் யார் வரலாம், அதான் வரலாம் அப்படின்ட்டு மறுபடியும் மொழி சொல்ல அருள்மொழிப்பட்டார் கொஞ்சம் காண்டாகிறாரு. என்ன மேய்க்காப்பாளர் படத்தில் தான் நேராட்டாக பேச மாட்டீங்களா, இப்படி தான் சுற்றி வளைச்சி பேசுவீங்களா அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக கேட்க ஆரம்பிட்டார். இல்லை, எங்களுக்கு அப்படியே பழக்கப்பட்ட விஷயம், நாங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லவும் கூடாது வெளியே, அதையும் தவிர அப்படின்னு இழுக்கிறாரு. இழுத்தோன்னே என்ன அதுவும் தவிர அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டா கேட்குறாரு. அதுவும் தவிர உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நான் வந்து ராஜேந்திர சோழரோட மேய்க்காப்பாளர் படையோட உபத்தளபதி, உங்களுக்கு தளபதி கிடையாது, உங்களுக்கு அடிபணிஞ்சு வேலை பார்க்கணும் எனக்கும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லார். அருள்மொழிப்பட்டக்கு சட்டார்னு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது. அப்படியா, நான் யாரும் மறந்து போச்சா, எனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டர் கேட்க, அது எப்படி மறக்க முடியும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், சோழ தேசத்தோட சேனாதிபதி, அதுவும் இல்லாமல் ராஜராஜ சோழருக்கு நெருக்கம், ராஜேந்திர சோழருக்கும் நெருக்கம், அப்பேற்பட்ட உங்களை எப்படி நான் மதிப்பு குறையாக நடத்துவேன், ஒரு நெல்லு மணி அளவு கூட நான் மதிப்பு குறையாவே நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுதாரு. இது எங்களுடைய பழக்கம், நாங்கள் இப்படியே பேசி பழகிட்டோம், ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு பழகிட்டோம், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாத சந்தர்ப்பம் இது, உங்களை மதிப்பு குறைவாக நடத்திக்கிட்டேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு ரொம்ப பணிவாக சொல்லுதாரு செம்புலி. சரி, நீ வெளிப்பட்ட மேய்க்காப்பாளர் தானே அப்படின்னு கேட்குறாரு அருள்மொழிப்பட்டார். ஆமாம், அப்படியே ராஜேந்திர சோழர் இங்கே வருகிறாரா அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டார் கேட்குறாரு. தெரியாது, ஒரே வார்த்தையில் மனுஷன் தெரியாதுன்னு முடிச்சிட்டார். இவன்கிட்ட என்ன சொன்னாலுமே ஒரு ஆன்சரை நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அருள்மொழிப்பட்டார் உள்ளுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வந்தியத்தேவருக்கு சமைக்க அனுப்பியிருக்காங்க, வந்தியத்தேவரும் நானும் வரதுக்கு ஏன் மேய்க்காப்பாளர் படையை வந்து அனுப்பணும், கண்டிப்பாக ராஜேந்திர சோழங்க வராரு, ஆனால் ராஜேந்திர சோழர் வந்தால் இப்படி ஏன் இவரை மேய்க்காப்பாளர் படையை ஃபஸ்ட்டு அனுப்பணும், ஒரு மிகப்பெரிய படை அல்லவா வரும் ராஜேந்திர சோழர் வந்தால், முன்னாடி 30 பேர், பின்னாடி 30 பேர், அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவாக தேர்ப்படை, அதுக்கு முன்னே கைக்குளர் படை, அவ்வளோ பேரை சேர்த்துட்டு நடு மத்தியில் தான் ராஜேந்திர சோழர் வருவார். இதுதான் ராஜேந்திர சோழரோட உலா. இதே மாதிரி மேய்க்காப்பாளர் படையை அனுப்பி அந்த இடத்தோட நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும்னா அப்படி வந்தாலுமே யாருக்கும் தெரியாமல் தான் வருவார். பாப்போம் பொறுத்திருந்து அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அவர் நினச்சிட்டு இருக்கும்போது தான் செம்புலி தன் கையில் இருக்க அந்த இளநியை வெட்டி அவருக்கு தாகத்துக்கு பருகிறதுக்காண்டி கொடுக்காரு. அப்படி கொடுக்கும்போது தான் செம்புலியுடைய முழு உருவம் தெரியுது. அப்படியே ராஜராஜ சோழர் மாதிரியே அவரோட உடல் பாவனை எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதை வாங்கி மடக்கும் குடிக்கிறாரு அருள்மொழிப்பட்டார்.
அதுக்கப்புறமும் இன்னும் 2 இளநீக்கு தாரம் குடிக்கிறீங்களா அப்படின்ட்டு செம்புலி கேட்குறாரு. அது கேட்கவும் அருமொழிப்பட்டார் எதுவும் யோசனை இருக்காரு. அதுக்கப்புறம் செம்புலி அந்த இளநீரை வெட்டுற சவுண்டு கேட்குது. மொத்தம் ஒரு 3 இளநியை குடிச்சப்புறம் மனுஷன் உருட்டு கோயிலை பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறாரு அருமொழிப்பட்டார். செம்புலி அடி குரலை சத்தம் போட்டு பேசுகிறாரு. இதோ வந்தியத்தேவர் வந்துவிட்டார், அவர் மேய்க்காவல் படைகள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லவும் அந்த கோயிலுக்குள்ளே 2 மேய்க்காவலர் படை வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, துருதுன்னு ஓடி கோயிலுக்குள்ள அந்த வாசலில் கடந்து வந்துட்டு மறுபடியும் திரும்பி போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது யார் இவர்கள் அப்படின்ட்டு செம்புலியை பார்த்து அருமொழிப்பட்டார் கேட்குறாரு. இவர்கள் தான் வந்தியத்தேவரின் மேய்க்காப்பாளர்கள் அப்படின்னு சொல்லவும், வந்தியத்தேவரின் மேய்க்காப்பர் இங்கே எதுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. கரடப்பச்சி வந்து விட்டது என்பதை தெரிந்து கொள்ளத்தான். கரடப்பச்சியா அருமொழிப்பட்டார் கேட்குறாரு. நீங்கள் தான் கரடப்பச்சி, நான் கரடப்பச்சியா எப்படி அப்படின்னு கேட்க, கரடப்பச்சி என்பது ஒரு பருந்து, அதாவது பருந்து தான் கரடப்பச்சின்னு சொல்கிறாங்க. பருந்தில் கழுத்தில் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், அதுதான் அந்தனக்கூடிய சொருவமாக. ஆனால் அது ஒரு மாமிச பச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு அந்தனர், அதே மாதிரி சேனாதிபதி, படைத்தலைவர், போர்க்களத்தில் போய்ட்டு வாள் எடுத்து விட்டுறவங்க, அதுதான் உங்கள் பேர் கரடப்பச்சி. நீங்கள் கரடப்பச்சி வந்துட்டுன்னு எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க மேய்க்காப்பாளர் படை வீரர்கள்லாம். அப்படியா, அப்போ என்னை பார்த்து எதுவும் பேசவே இல்லை, கண்டுக்காமல் போகிறாங்க. ஆமாம், அதுதான் பழக்கம், பார்த்துட்டு பார்க்காம இருக்கிறது தான் அவங்களுடைய பழக்கம். அப்படி தான் அவனுக்கு பொதிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லவும் மனுஷன் விறுவிறுண்டு மடியும் கோயிலுக்குள்ள ஒரு வாடி பார்த்துட்டு வந்துடான்ட்டு நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும்போதே கோயில் அந்த 2 கோபுரம் தாண்டி கோயிலோட முதல் வீகாரத்துக்கு வராரு. அப்படி வரும்போது நீங்கள் நினைச்சு படுத்திக்கோங்க, திடீர்னு ஒரு பொக்கிஷத்தை கட்டும்போது படத்துலலாம் பகீர் அப்படின்னு பெரிய அளவு சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டை மட்டும் கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு சவுண்டு கேட்குது. அப்படியே பார்க்குறாரு அந்த வீகாரத்தை, கோயிலோட கோபுரத்தை பார்க்குறாரு. எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க இங்கே ஒரே ஒரு சிவலிங்கம் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இங்கே பல சிவலிங்கம் இருக்குது, உள்ள ஒரே ஒரு மெயின் சிவலிங்கம். அதுக்கப்புறம் இந்த கோபுரமே மிகப்பெரிய சிவலிங்கம் அப்படின்னு அந்த அந்தாத்தை பார்த்து பேசுகிறாரு. சிவனே எல்லா பக்கம் நிறைந்தவன் அப்படின்ட்டு ரொம்ப பக்தி மயமாக அவருக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த இடத்துல தான் ராஜராஜ சோழர் என்னை தட்டி கொடுத்து கோபுரத்தை பார்த்து பேசிட்டு இருந்தார், நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதே மாதிரி ராஜராஜ சோழர் அந்த காலத்தில் இருக்கும்போதே ராஜராஜ சோழர் போர் செய்வதை பல பேர் பார்த்துருக்காங்க. அங்கே உள்ள மறவர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்காங்க. அதனாலேயே அந்த மறவர்கள் என்ன பேசினாலும், அதாவது இப்போலாம் அவங்களுக்கு வயசாகிருக்கும், என்ன பேசினாலும் கடைசியில் ராஜராஜர் அப்படின்னு சொல்லி தான் முடிப்பாங்க. அது ஒரு போதம் சொல்லலாம். அப்படிப்பட்ட போதையில் தான் தஞ்சாவூர் ஃபுல்லாமே இருந்தாங்க. எது பேசினாலுமே ராஜராஜா வச்சு தான் ஃபஸ்ட்டு முடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு போதையில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்தியத்தேவரை பற்றி நினைக்க ஆரம்பித்தார் அருமொழிப்பட்டார். வந்தியத்தேவர் இப்போ வந்துடுவார். ஆனால் வந்தியத்தேவரும் இவரும் வரதுக்காண்டி தான் மேய்க்காவல் படையெல்லாம் அனுப்புவாங்களா என்ன? கண்டிப்பாக இருக்காது. ராஜேந்திர சோழர் கண்டிப்பாக வரதான் போகிறாரு, நம்மளும் பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே மறுபடியும் கோயில் வாசலுக்கு வராரு அருமொழிப்பட்டார். அதாவது வந்தியத்தேவர் வர்றதை பார்க்குறதுக்காண்டி அருமொழிப்பட்டார் வெளியே கேரளாந்தகன் வாயில் நோக்கி வராரு. அப்போ தான் நம்மளுடைய 2வது ஹீரோ, அதாவது வந்தியத்தேவர் வந்து மிகப்பெரிய படைக்கு மத்தியில் வந்து இறங்குறாரு. ஆளுக்கு வயசு பார்த்தோன்னா 65 வயசு. ஆனால் 65 வயசுன்னு சொல்லிட முடியாது. ஆள் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பார். அவரை பார்த்த உடனே அருமொழிப்பட்டான் அப்படியே மனசுக்குள்ள நினச்சிக்கிறான், ராஜகுமாரிகளே மயக்க வைக்கிற அளவுக்கு இவ்வளோ அழகு இவருக்கு எங்கேருந்து கிடச்சிது? காதோரம் அந்த வெந்நீரை தாடி சிரிக்குமா என்ன? அது மட்டும் இல்லாமல் கழுத்தோரம் அந்த தொங்கி கொண்டு இருக்கிற அந்த முடி சிரிக்குமா என்ன அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக வந்தியத்தேவரை பார்த்துட்டே இருக்கிறாரு. சோழ வீரர்களோட ஒரு படி உயரம் அதிகம். ரொம்ப பயிற்சி பண்ணுறதுனால உடம்பு ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கும். கழுத்தில் ஒரு முத்துவடை இருந்தது. முத்துவடத்தின் கீழே ஒரு பெரிய சங்கிலி தொங்கிட்டு இருந்துச்சு. சங்கிலியில் ஒரு பதக்கம். அந்த பதக்கத்தில் ராஜராஜ சோழனோட உருவம். சோழ தேசத்தோட நிதியமைச்சராக இருக்கிறார். அந்த நிதியமைச்சராக இருக்கிறதுக்காண்டியவே அவருடைய தோள்பட்டையில் 2 பக்கமும் புலி சின்னம் பதித்த ஒரு பதக்கம் இருக்குது. வாழ்விற்க போட்டுக்கிற மாதிரி மணிக்கட்டில் ஒரு பட்டை இருக்குது. இடுப்பில் சீனப்பட்டு, அந்த சீனப்பட்டுக்கு மேலே பருத்தியால் செய்யப்பட்ட ஒரு துண்டை வச்சு இறுக்கி கட்டியிருக்காரு மனுஷன். அது மட்டும் இல்லாமல் தலப்பாக பற்றியோ கிரீடம் பற்றியோ மனுஷன் கவலைப்பட்டதே இல்லை. சோழ தேசத்தோட நிதி அமைச்சராக இருக்கிறதுக்காண்டியே அவருக்கு ஒரு தனியாக ஒரு தலப்பாகையும் உண்டு. ஆனால் அதையும் அணிஞ்சிக்கிட்ட மாதிரி அவரும் பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மன்னர் உடுத்துறதுல பட்டு சுத்தம், கையில் நகத்தை கூட அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பார். அவர் முன்னாடி போக அவர் பின்னாடி அப்படியே காமான்னு சந்தன வாசம் தூக்கி வீசுது. மனுஷன் செருப்பு அந்த வாயிலே கழட்டி விட்டுருப்பார் போல். செருப்பு இல்லாமல் தான் விறுவிறுன்ட்டு அந்த கோயிலுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காரு. அவரை பார்த்த உடனே அருமொழிப்பட்டார் முன்னாடி வந்து நிற்கிறாரு. சோழ தேசத்தின் மிகப்பெரிய தூணை, நிதி அமைச்சரை நமஸ்கரிக்கிறேன். நான் அருமொழிப்பட்டன். என் இயற்பெயர் கிருஷ்ணன். என்னை அருமொழி என்று அழைப்பார்கள் அப்படின்ட்டு பணிந்து ஒரு வணக்கத்தை போடுறாரு. நம்ம அருமொழிப்பட்டார் யாருக்கு? வந்தியத்தேவருக்கு வணக்கத்தை போடுறாரு. அதுக்கு பதிலாக வந்தியத்தேவர் ஒரு வணக்கத்தை போட்டு,
ஆமாம், எதுக்கு இந்த வணக்கம் எல்லாம்? நீர் அந்தனர், நான் மறவர். வழக்கமாக நம்ம 2 பேரும் இதே மாதிரி வணக்கத்தெல்லாம் வச்சுக்கணும் அவசியமே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு வந்தியத்தேவர். வணக்கமும் மரியாதவும் இதே மாதிரி குலத்தோட வரிசையில் வர்றது இல்லை. சில பேரை பார்த்தாலே மரியாதை செய்யணும்னு தோணுது. அதுவும் உங்களை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். இப்போதும் பார்த்த உடனே மரியாதை செய்யணும்னு தோணுச்சு. அதனால தான் இதே மாதிரி மரியாதை பண்ணேன் அப்படின்னு யார் அருள்மொழிப்பட்டார் வந்தியத்தேவன்ட்ட சொல்கிறார். அதை கேட்ட உடனே அருள்மொழிப்பட்டார் ரொம்ப பகீர்னு சிரிக்கிறாரு. அருள்மொழிப்பட்டாரே, இந்த மரியாதை தான் உங்களை சோழ தேசத்தில் மிகப்பெரிய பதவியில் வச்சிருக்கு. உன்னோட இடத்துல யாராவது இருந்தா பேயாட்டம் ஆடி இருப்பாங்க. ஆனால் நீ இவ்வளோ பணிவாக நடந்துக்கிற. இந்த மரியாதை வேற யார்கிட்ட இருக்கும்? உங்கள் அப்பாட்ட இருந்தது, கிருஷ்ணன் ராமட்ட. அதுக்கப்புறம் உன்கிட்ட இருக்குது. இந்த மரியாதை தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போக போகுது. இதுதான் என்கிட்ட ரொம்ப பிடிச்சதும் கூட அப்படின்ட்டு வந்தியத்தேவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீர் ராஜராஜ சோழருக்கும் நெருக்கம், ராஜேந்திர சோழருக்கும் நெருக்கம். உன்னை காலையிலே ஒருத்தர் ஒரே வாரத்தில் புகழ்ந்து தள்ளிட்டாரு. ஒரே வாரத்தில் உன்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்க, யார் அது? என்ன சொன்னாங்க என்னைய பற்றி அப்படின்னு அருள்மொழிப்பட்டார் கேட்குறாரு. சொன்னாங்க, யானசன் அப்படின்னு சொல்கிறாங்க. யானசன்னா கெட்டிக்காரன் கிடையாது. எந்த ஒரு தப்பும் இல்லாமல், யாரையும் குறை சொல்லாமல், யாரையும் குறைவை ஏற்படுத்தாமல் ஒரு பொருள் யானசன் அப்படின்னு. யானசனா? யார் சொன்னா? ராஜேந்திர சோழ சொன்னாரா? ஆட்டே, இதுதாயா யானசனுக்கே அழகு. ராஜேந்திர சோழ தான் சொன்னார். டப்புன்னு பிடிச்சிக்கிட்ட பற்றியா? மூங்கில் கம்பளம் நெருப்பை வச்சா டப்புன்னு பிடிக்கும். அதே மாதிரியே டப்புன்னு பிடிச்சிக்கிட்டபடியா இதுதாயா யானசன் சொல்கிறது அப்படின்னு வந்தியத்தேவர் சொல்லி சிரிச்சார். ஆனால் எதுக்காண்டி அவர் யானசன் சொன்னார் அதையும் சொல்லுங்கள், காது குளிர கேட்குறேன் அப்படின்னு அருள்மொழிப்பட்டார் கேட்க, நாகை போகிறியாம? ஆமாம். பீகாரில் தங்கிறியாம? ஆமாம். அங்குள்ள மரக்கடங்கள்லாம் சோதிக்கிறியாம? ஆமாம், சோதிக்கிறேன். அந்த மரக்கடங்கள் எல்லாத்துக்குமே சிற்பங்கள்லாம் வரைஞ்சி, ஓவியங்கள்லாம் வரைஞ்சி அதில் ஒரு சுருள் மாதிரி எடுத்து வச்சிருக்கியாம? அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழ எப்போனாலும் இந்த மரக்கடலை செதுக்க வரலாம் அப்படின்ட்டு அவர்களுக்கு குறிப்புகள்லாம் சொல்லி அனுப்பியிருக்கியாம? ஆமாம், இதெல்லாம் என்னுடைய வேலை தானே. என்னுடைய வேலையை தான் நான் பண்ணேன். இதுக்கும் என்னை யானசன் சொல்கிறதுக்கும் என்ன இருக்குது? நான் என்னுடைய வேலையை தானே பண்ணேன். ஆமாம், நீ உன்னுடைய வேலையை தான் பண்ண. ஆனால் ராஜேந்திர சோழ தான் உன்னை சொல்லி புகழ்ந்தாரு. பத்தியா, அருள்மொழிப்பட்டேன் சோழ தேசத்தோட அடுத்த பையனா கடற்பயணம் அப்படி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்ட்டு உடனே புகழ்ந்தார். ஆமாம், அதுதான் உண்மை. ஆனால் சோழ தேசத்தோட அடுத்த பையனா என்ன அப்படிங்கிறத ராஜேந்திர சோழ தான் முடிவு பண்ணோம். அதை எப்படி நான் அப்படி முடிவு பண்ண முடியும்? ராஜேந்திர சோழருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அருள்மொழிப்பட்ட சொன்னார். ஆமாம், ஸ்ரீவிஜயத்திலிருந்து வந்த ஒரு மரக்கலனை சோதிச்சியாம? மொத்தம் 2 மாலுமிப்போட 6 பேரை கைது பண்ணி வச்சிருக்கியாம? ஆமாம், குழந்தை சிறையில் இருக்கிறாங்க. இப்போ புத்த பிச்சுக்கள் அவங்கள விடுவிக்கும்படி மஞ்சாடி கேட்டுக்கொண்டாங்களாமே, நீ விடுவிக்கே இல்லையாம? ஆமாம், புத்த பிச்சுகள் கேட்டுக்கொண்டாங்க தான். ஆனால் புத்த பிச்சுகளுக்கே மரியாதை கொடுக்க மாட்டேங்காங்களே. புத்த பிச்சுகளுக்கு முன்னாடியே கால் மேலே கால் போட்டு ஒருத்தன் உட்காந்தான். அவனை தூக்கி போட்டு மிதித்தேன். கழுத்துலேயே 2 அடி அடித்தேன். ஆள் பார்க்க ரொம்ப குட்டூரமாக இருந்தான், ரொம்ப கனமாக இருந்தான். ஆனால் அப்படி இருந்தாலுமே அவனை அடித்து உட்கார வச்சுருக்கேன். இன்னும் 2 நாளைக்கு அவனால் எந்திக்கவே முடியாது அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டார் சொல்கிறாரு. சரி, வேறு எதுவும் தகவல் சொன்னாங்களா அப்படின்ட்டு வந்தியத்தேவர் கேட்குறாரு. யார் சொன்னாங்களா? அதான் அந்த மாலுமிகள், அந்த மரக்கல்லாம் அந்த தூக்கி போட்டு அடிச்சியே அவங்க தான். எதுவும் தகவல் எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, அருள்மொழிப்பட்டாருக்கு அந்த விஷயத்தை பற்றி சொல்லதுக்கு அவருக்கு மனசு வரலை. அதனால் பேச்சை மாற்றுறாரு. சரி, ராஜேந்திர சோழர் வருகிறாரா? அருள்மொழிப்பட்டா, நான் என்ன கேட்க, நீ என்ன சொல்கிற? அவங்கள்ட்டேருந்து எதுவும் தகவல் வந்துச்சா இல்லையா? இல்லை, ராஜேந்திர சோழர் வருகிறாரா? அப்போ ஏன்டா பதில் சொல்ல மாட்டேன்? அப்படி தானே, ராஜேந்திர சோழர் வந்தால் அவர்கிட்ட சொல்கிறது தான் இது வழக்கமாக இருக்கும். இதே நான் உங்கள்கிட்ட சொன்னால் இது என்னோடய பதவிக்கே ஒரு கேடாக அமையும். நான் அப்படி பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். ராஜேந்திர சோழர் வருகிறாரா அப்படி மறுபடியும் கேட்டார். அப்படின்னா நான் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், அப்படி தானே? இல்லை, நீங்கள் இந்த கேள்வியை அப்படி ராஜேந்திர சோழர் கேட்டால் அவர்கிட்டயே பதில் சொல்லிட்டு தான் என்னோட வழக்கம். உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லை. ரொம்ப அகம்பாவமாக பேசுகிற அருள்மொழி. அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யானசன் சொன்னீங்க. என்னைய யானசனா? அது நான் சொல்லலை, ராஜேந்திர சோழர் சொன்னார். ஆனால் இப்போ அது பிசுறுன்னு எனக்கு தோணுது. பிசுரா? ராஜேந்திர சோழரே பிசுறுன்னு சொல்கிறீங்களா? இருங்க, ராஜேந்திர சோழர் வந்தப்புறம் பிசுறுன்னு சொன்னார்னு அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டா சொல்கிறாரு. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? நான் யாரும் தெரியுமா? நீ வெறும் சேனாதிபதி மட்டும்தான். ஆனால் நான் ராஜேந்திர சோழருக்கே மாமா முறை. நான் உட்காருன்னு சொன்னால் தான் அவரே உட்காருவார் அப்படின்னு சொல்லி முடிக்க அருள்மொழிப்பட்டா சொல்கிறார். ஆமாம், அந்த மாதிரி மரியாதைலாம் அவங்களுக்குலாம் நல்லபடியாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்ட்டேருந்து எந்த ஒரு மரியாதையும் வரவே இல்லையே. இல்லையே, நான் எல்லாத்துக்கும் நல்லபடியாக தான் மரியாதை கொடுக்குறேன். அதுக்கு என்னோடய வேலை. அதை உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. அதனால தான் நான் சொல்ல விரும்பலை. இதை ராஜேந்திர சோழ சொல்லணும். அதுக்காட்டி தான் நான் காத்துட்ருக்கேன். அருள்மொழி, எனக்கும் சோழ தேசத்தின் மீது அக்கறை இருக்குது. யாருக்கு தான் அக்கறை இல்லை? இதோ அங்கே நின்றுட்டு இருந்த செம்புலிக்கு கூட அக்கறை இருக்க தான். நான் கேள்வியில் கேட்டேன். அவன் கேள்விக்கு அந்தளவு பதிலே சொல்லலை. சரி, செம்புலி எங்கே? செம்புலி அவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு தான். எங்கே போனான் செம்புலி அப்படின்ட்டு வந்தியத்தேவர்கிட்ட அருள்மொழிப்பட்டான் கேட்குற. இப்போ வந்தியத்தேவர் பதில் சொல்ல மாட்டேங்காரு. செம்புலியா? யாருக்கு தெரியும்?
செம்புலியை பார்த்தீங்களா? செம்புலி உங்கள்கிட்ட என்ன தகவல் சொன்னான் அப்படின்னு அருள்மொழிப்பட்ட கேட்குற. தெரியாது, சொல்ல முடியாது. ஓ, இப்போ உங்களோட தாரமா? சரி சரி. நீங்கள் சோழ தேசத்தோட நிதி அமைச்சர், ஒரு விஷயத்த சொன்னால் தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இல்லை அப்படியே நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிங்க. சரி சரி சொல்கிறேன். செம்புலி இப்போ ராஜேந்திர சோழர் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கோயில் வாசலுக்கு வெளியே போய் நிற்கிறான். வடக்கு நோக்கி கொஞ்சம் தூரம் போய் நிற்கிறான். இப்போ தான் அவன் போய் அரை நாளைக்கு ஆயிட்டு, நீ அதை கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, அப்படின்னா ராஜேந்திர சோழர் கண்டிப்பாக வர்றாரா? வர்றது திண்ணமா அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டர் கேட்குறாரு. அது சரி, ராஜேந்திர சோழர் வந்தா ஏன்னா வராட்டி என்ன, நீ எதுக்கு ராஜேந்திர சோழரை பற்றி கேட்குற அப்படின்னு வந்தியத்தேவர் கேட்க, ஆமாம் ராஜேந்திர சோழர்கிட்ட சில முறைகேடுலாம் பண்ணணும் அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டர் சொல்கிறாரு. அந்த டைமில் தான் கோயிலுக்கு வெளியூர்லேருந்து ஏகப்பட்ட மாட்டு வண்டிகளை வந்து மக்கள், பெண்களும் ஆண்களும் எல்லாரும் வந்து இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து இறங்கிட்டு இருக்காங்க. இறங்கி இதை மாதிரி கேரள அந்தகன் கோபுரத்தை பார்க்குறாங்க. சிவோகம் சிவோகம் அப்படி கத்துறாங்க. கற்றுக்கிட்டே அந்த கோயிலுக்குள்ளே நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ராஜேஸ்வர கோயிலோட அந்த கோயில் கோபுரத்தை பார்க்குறாங்க. அங்கேயே சிவோகம் சிவோகம் கற்றுக்கிட்டு ராஜராஜ சோழர் வாழ்க, ராஜேந்திர சோழர் வாழ்க அப்படின்ட்டு கூச்சலடிட்டே அப்படியே கோயிலுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போன அதுக்கப்புறம் சில மாட்டு வண்டிகள் வருது. அந்த மாட்டு வண்டிகளில் ஏகப்பட்ட வண்டிகள் இடதுபுறமாக திரும்பி நிற்கி, ஆனால் ஒரே ஒரு மாட்டு வண்டி மட்டும் வலதுபுறமாக திரும்பி அப்படியே நிற்குது. இதை பார்த்த அந்த வந்தியத்தேவரோட காப்பாளர்கள் சில பேர் அந்த வண்டியை விசாரிக்கிறதுக்காண்டி, அந்த வண்டியை சோதனை எடுத்துக்காண்டி அந்த வண்டிக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க. அந்த வண்டிக்கு வந்து முன்னால் வந்து நிற்கிறத அருள்மொழிப்பட்டர் ரொம்ப தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அதை வந்தியத்தேவர் பார்க்கவே இல்லை. அந்த முன்னாடி வந்து நிற்கிற அந்த மேய்க்காப்பல் படை வீரன் டப்புன்னு தலையிலேருந்து அந்த தலைப்பாகையை எடுத்து குனிறான். 2 பெண்களோட தான் அவர் வந்திருக்காரு. அவரை பார்த்தோன்னே தலைப்பாகையை எடுத்து ஒரு வணக்கத்தை போடுறான். அப்படி பார்த்த உடனே அருள்மொழிப்பட்டர் கண்டுபிடிச்சிட்டான். ஓ, இது ராஜேந்திர சோழர் தான், ராஜேந்திர சோழர் மாறுபடத்தில் வந்திருக்காரு அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டான். ஆனால் இப்போ போய்ட்டு நம்ம ராஜேந்திர சோழர் போய் பேசலாமா, இல்லை அவர் மாறுபடத்தில் இருக்காரு, நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கிறதா நல்லது, ஏன்னா அவர் மாறுபடத்தில் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராஜேந்திர சோழரையே அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ராஜேந்திர சோழர் அந்த மாட்டு வண்டியிலேருந்து தன்னுடைய மனைவிகள் 2, ஒருத்தங்க பறைவனாச்சியார், இன்னொன்று வீரமாதேவி அப்படின்னு தன்னுடைய 2 மனைவியரோடு அந்த மாட்டு வண்டியிலேருந்து இறங்குறாரு. இதையே தான் அருள்மொழிப்பட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இங்கே நடந்த எல்லா சம்பவத்தையும் வந்தியத்தேவர் பார்க்கவே இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப வழக்கமான விஷயந்தான். இதே மாதிரி ராஜேந்திர சோழர் எந்த ஒரு இடத்துலையும் மாறுவேடம் போட்டு மக்களோட மக்களாக கலந்துட்டு போயிடுவார். இதே மாதிரி மக்களை குறித்து சோழ அதிகாரிகள் சொன்னாலுமே அதை தான் காதுக்குள்ளே போட்டுப்பார். ஆனால் இருந்தாலுமே மக்களை நேரடியாக சந்தித்து அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியே மாறுவேடம் போட்டு மக்களோட மக்களாக கலந்து போயிடுவார். இதே மாதிரி ஏகப்பட்ட நேரத்தில் மக்களோட மக்களாக கலந்து போயிடுவார். அதனாலவே ராஜேந்திர சோழனா எல்லாரும் பயப்படுவாங்க, ஒருவேளை இங்கே இருப்பாரோ அங்கே இருப்பாரோ அப்படின்ட்டு. அவர் மக்களை மட்டும் சோதிக்க மாட்டார், தன்னோட மேய்க்காப்பர் படையும் சோதிப்பார், யானைப்படையை சோதிப்பார், கைக்கோளர் படையை சோதிப்பார். அது மட்டும் இல்லாமல் வணிகர் மாதிரி வேடம் போட்டு பல ஏரியாவுக்கும் போயிட்டு வந்திருப்பார். அது தஞ்சை மட்டும் இல்லாமல் தஞ்சைக்கு வெளியவும் தன்னந்தனியாக போய்ட்டு குதிரையில் போய்ட்டு பயணிச்சு வந்திருப்பார். இதேமாதிரி ஏகப்பட்ட இடத்துக்கு போய்ட்டு அங்கே என்னென்ன பாடலாம் கற்றுக்கிட்டோம், அங்கே என்னென்ன மக்கள் பேசுகிறாங்க, அங்கே என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்யவும் பல வேலைகளை பண்ணியிருக்காரு. அதுக்கு எடுத்துக்காட்டாக பல சொல்லலாம். இவன் பார்த்தீங்கன்னா யானைப்படை வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, யானைப்படை வீரர்கள் எப்போதும் ரொம்ப சத்தம் போட்டு பேசுவாங்க. அந்த யானைகிட்ட பேசி பேசி பழகியே ரொம்ப சத்தம் போட்டு பேசுவாங்க. அந்த பேசிட்டு இருக்க நேரத்திலேயே ராஜேந்திர சோழர் என்ன பண்ணுவார்னா மெல்ல நகர்ந்து ஒரு யானையை மட்டும் நைஸாக தள்ளிட்டு போயிடுவார். அப்படி தள்ளிட்டு போகும்போது அவருடைய உடைகள்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த யானை பார்க்குற மாதிரியே இருக்கும். உடைகள்னால் அவர் தலைப்பாகை கட்டிப்பார். அந்த தலைப்பாகையில் பித்தளை ஊசியெல்லாம் வச்சு குத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் தோள்பட்டையில் ஒரு துண்டு போட்டுப்பார். அதுக்கு மேலே ஒரு அங்குசத்தை தொங்க விட்டுருப்பார். அது மட்டும் இல்லாமல் வேட்டி இருக்குது பார்த்தீங்களா, வேட்டியை பொதுவாக பஞ்சகச்சமாக கட்டுவாங்க. பஞ்சகச்சனா அந்த போர் செய்யும் போது தான் கட்டிப்பாங்களா, அதே மாதிரிலாம் கட்ட மாட்டார். அவர் வேட்டியை நார்மலாக மடித்து கட்டிப்பார். மடித்து கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு துண்டை உடுத்திப்பார். ஏன்னா அந்த வேட்டி வந்து யானை மேலே ஏறும்போது அழுக்காயிடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி ஒரு துண்டையே உடுத்திருப்பார். அதனால் யானையை விட்டு இறங்கும் போது அந்த துண்டு மட்டும் தான் அழுக்காகும், வேட்டி அழுக்காகாமல் அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யானைக்கு எப்படி சமைக்க பண்ணுவாங்க, யானைக்கு தன்னுடைய கால் இருக்கு பார்த்தீங்களா, காலை வச்சு அதோட காதுகளை தான் சமைக்க பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அதில் ஒரு வளையத்தை போட்டிருப்பார். அந்த வளையத்தில் ஒரு கல்லும் இருக்கும். அதை வச்சு தான் யானை பாகங்கள் யானைக்கு சமைக்கலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் போர் சமயங்களில் என்ன பண்ணுவாங்களாம், பாடி இறக்குவாங்க. அந்த பாடி இறக்கும் போது மன்னருக்கு மட்டும் தனியாக ஒரு கூடாரம் இருக்கும். அதை சுற்றி மேய்க்காவல் படை வீரர்கள்லாம் படுத்திருப்பாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது நடு ராத்திரி எழுந்து வந்து மேய்க்காவல் படை வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இடையிலே படுத்துப்பார். படுத்துட்டு மேய்க்காவல் படை வீரர்கள் காலையில் எழுந்து கூடாரத்துக்குள்ளே பார்க்கும்போது ஐயோ அரசரை காணோம் அப்படின்ட்டு எல்லாம் பரபரப்பாக தேடிட்டு இருப்பாங்க. அப்படி பரபரப்பாக தேடிட்டு இருக்கும்போது மன்னர் இவங்களுக்கு இடையில வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பார். தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க எழுப்பாங்க மேய்க்காப்பல் படைவர்கள், எழுந்துடுறா மன்னரை காணும் அப்படின்னு பரபரப்பாக எழுப்புவாங்க. எழுப்பும்போது பார்த்தோன்னா மன்னர் அப்போ தான் எழுந்து சோம்பல் முறிப்பாராம். அப்படி சோம்பல் முறிக்கும் போது எல்லா படை வீரர்களும் அவர் காலில் பொத்துன்னு விழுவாங்களாம்.
ஏன்னா யாரும் தெரியாது இவர் பக்கத்தில் தான் படுத்திருந்தா அப்படின்ட்டு. சோம்பல் முடிச்சுட்டு கேட்பாராம், என்ன நண்பர்களே, ரொம்ப தூரம் நடந்த களைப்பு, அதனால தான் உறக்க தூங்கிட்டீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்பாராம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேள்விக்கு ஆமாம் சொன்னாலும் குத்தம், இல்லைன்னு சொன்னாலும் குத்தம். இதே மாதிரி ஒரு முறை வணிகருக்கு காவலாக நெடுந்தூரம் கூடவே நடந்து வந்திருக்காரு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த வணிகர், டே குண்டா இல்லைரா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அப்படி கூட்ட உடனே ராஜேந்திர சோழர் பக்கத்தில் வந்து, நான் என்ன அவ்வளவு பருமனாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காராம். அப்படி கேட்டவுடனே அந்த வணிகர்கள்லாம் ராஜேந்திர சோழரோட முகத்தை பார்த்தோன்னே அரண்டு போயிட்டாங்களா. ஐயோ மண்ணா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் தானே எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்து கன்னத்தில் அடிச்சுப்பாங்களா. அப்படி அடிச்சுக்கிட்ட அப்புறம் அவர் ரொம்ப சாதாரணமாக கேட்பாராம், ஆமாம் வீரமாதேவியாரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நான் கொஞ்சம் குண்டா தான் இருக்கேன் அப்படின்ட்டு, உடம்பை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிம்பாராம். உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இவ்வளோ நேரம் வந்தேன், இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னந்தனியாக ஒரு குதிரை ஏறி அப்புறம் தஞ்சாவூரை நோக்கி கிளம்புவாராம். ஒரு நாள் பயணம். எங்கெல்லாம் போனாரோ, என்னத்தெல்லாம் பார்த்தாரோ, என்னத்தெல்லாம் கற்றுக்கிட்டாரோ தெரியாது. அதனாலவே சோழ தேசத்தில் ராஜேந்திர சோழரை பற்றி யாருமே தப்பாகவே பேச மாட்டாங்களாம். ஆனால் மறைந்து போன இந்த ராஜராஜ சோழருக்கு இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராஜராஜ சோழர் 30 வயசுக்கு மேலே தான் மகுடத்தை சூட்டிக்கிட்டாரு. அதுக்கு முன்னே ஒரு 16 வருஷம் உத்தம சோழர் தான் சோழ நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. உத்தம சோழர்னால் நீங்கள் பொன்னியின் செல்வன் படத்தில் பார்த்தாலே தெரியும் உத்தம சோழரா யார் அப்படின்ட்டு. அந்த உத்தம சோழர் 16 வருஷக்காலம் ஆட்சி ஆண்டுட்டு இருக்கும்போது ராஜராஜ சோழர் குடிப்படை வீரராக இருந்திருக்காரு. ஒரு சாதாரண குடிப்படை வீரராக இருந்திருக்காரு, படை தளபதியாக இருந்திருக்காரு, அப்புறம் சேனாதிபதியாக இருந்திருக்காரு. படிப்படியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுனால எல்லா மக்களும் அவர்களுக்கு தெரியும். இதே மாதிரி சாதாரண ஒரு குடிப்படை வீரனை, இந்தாப்பா மாரியப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சாதாரண விசாரிப்பாராம். இதனால் ராஜராஜ சோழருக்கும் மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமாக. அது மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமும் படையை நடத்தி போகிறதுனால அவருக்கு இந்த தமிழகத்தில் உள்ள ரூட் எல்லாமே அத்துப்படியாக இருக்குமா. படையெடுப்பு நடத்துகிறாங்க, படையெடுப்பு நடத்தின அப்புறம் யாருக்கு ரொம்ப இழப்பாக இருக்கும், பல வீரர்கள் இறந்து போவாங்க. இறந்து போன அப்புறம் அவங்க குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்படும், அப்படி எல்லா விஷயத்தையும் ராஜராஜ சோழர் நல்லா தெரிஞ்சிருக்காரு. இதனால் அவங்களோட விதவைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த விதவைகளுக்கெல்லாம் அதிகமாக மதிப்பு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சோழ தேசத்தில் அவங்களோட அரண்மனையே அதிகாரச்சிகள் அப்படின்ட்டு பல பணிகளை ஒதுக்கி பெண்களுக்கு பல வேலைகளையும் கொடுத்துருக்காங்க. இதனாலேயே விதவைகள் மட்டும் இல்லாமல் பெண்கள் மத்தியிலையும் ஒரு ராஜராஜ சோழருக்கு பெரிய மதிப்பு இருக்கும். என்னையும் சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு ஆள் இருக்காங்க, அதான் மன்னர் ராஜராஜ சோழர் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்களாம். அந்த உத்தம சோழர் ஆட்சி பண்ண அந்த 16 வருஷம் சோழ தேசத்தை எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டாரு தான் சொல்லணும் ராஜராஜ சோழர். ஆனால் அதேமாதிரி பாக்கியம் ராஜேந்திர சோழருக்கு வாய்க்கவே இல்லை. அவர் சின்ன வயசில் இளவரசராக தான் இருந்தார். இளவரசராக இருந்து டேரெக்டாக மாதண்ட நாயக்கராக பதவி உயர்வு பெற்றார். அப்படி பெற்ற அப்புறம் அவர் தன் வாழ்நாளில் முக்கால்வாசி நேரம் போர்க்களத்தில் தான் கழிச்சிருக்காரு. எல்லா நேரத்துலையும் போர் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தனால அவருக்கு மக்களை பற்றி புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த இடத்துல நேரம் கிடைக்கல. அதனாலவே ராஜேந்திர சோழன் இதை மாதிரி மாவீரம் போட்டு மக்களை பார்க்குறதும் மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் சோழ தேசத்தில் ராஜேந்திர சோழனோட கோபம் ரொம்பவே பிரசித்தமானது. ரொம்ப கோபக்காரர் ராஜேந்திர சோழர். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சமயம் மேலே சாளுக்கியனா இப்போ இருக்க பெங்களூர், அந்த மேலே சாளுக்கிய நாட்டிலிருந்து ஒற்றர்கள் பல பேர் என்ன பண்ணாங்க, சோழ தேசத்துக்கு வராங்க. சோழ தேசத்தை உழவு பார்க்கறதுக்காண்டி வராங்க. ஒற்றர்கள்லாம் ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடு வந்து அவங்க நாட்டில் என்னென்ன நடக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் உழவு பார்த்துட்டு அவங்க நாட்டுக்கு சொல்கிறவங்க தான் ஒற்றர்கள். அப்படிப்பட்ட மேலே சாளுக்கிய ஒற்றர்கள் ஒரு 15 பேர் இங்கே சோழ தேசத்துக்கு வராங்க. சோழ படைகள் அவங்கள ஒரு பொறி வைத்து பிடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் பிடிச்ச அப்புறம் ஒரு மிகப்பெரிய சபையில் ராஜேந்திர சோழருக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டி இருக்கும்போது சோழ வீரர்கள் பல முறை கேட்டாலுமே அந்த ஒற்றர்கள் பதில் சொல்லவே இல்லை. இதெல்லாம் ராஜேந்திர சோழர் ரொம்ப பொறுமையாக வந்து கேட்டுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு பொறுக்கலை. அவரே அந்த சிம்மாசனத்துலேருந்து இறங்கி கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்துட்டு வீரம் ஒருத்தன் கையிலேருந்து அந்த சவுக்கையை வாங்கிட்டு அந்த 15 பேரில் அந்த மேலே சாளுக்கிய ஒற்றர்கள் இருக்கான் பார்த்தீங்களா, அதில் ஒரு 15 பேரில் ஒருத்தனை கூப்பிட்றாரு. ரொம்ப மெல்லிசாக இருக்கான், அவனை கூப்பிட்டு பக்கத்தில் நிப்பாட்டுதாரு. நானே இப்படி இறங்கி வருவேன்னு நினைக்கல, நான் பலமுறை இதை மாதிரி இறங்கி வந்திருக்கேன். பலமுறை இறங்கி வந்து பலமுறை சவுக்கை எடுத்து அடிச்சிருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணுற, இவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவங்களோட பெயர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, இவங்க ஒவ்வொருத்தரோட தகுதி என்ன, ஒவ்வொருத்தரோட பதவி என்ன, எல்லா விஷயத்தையும் நீங்கள் இப்போ சொல்லலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் உனக்கு தெரியுமா? என் கையில் இருக்க ஒரு சவுக்கை எடுத்து உன்னை அடின்னு அடிக்க போகிறேன். உன் தோலை உரிக்க போகிறேன். அதில் உப்பை தடவ போகிறேன். சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவும் உன் முகம் எனக்கு நல்லா வாட்டமாக இருக்குது, இப்போ உன் முகத்தில் அடித்தா எப்படி இருக்கும் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பல்லாருன்னு முகத்தில் அடிப்பாரான். முகத்தில் அடித்தோன்னே அந்த வீரன் கதறுவானான். முகத்தில் கையை வச்சுட்டு பயங்கரமாக கதறான். அப்புறம் இப்போ உன் 2 கையும் உன் முகத்தில் இருக்குது, இப்போ உன் முதுகு நல்லா எனக்கு வாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுக்கை எடுத்து முதுகில் பல்லாருன்னு அடிப்பாரான்.
அவன் கடந்து துடிப்பானான். இப்போ எனக்கு உன் முகம் நல்லா வாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முகத்தில் அடிப்பாரான். இப்படி முகம் முதுகு மாறி மாறி அடி வெளுத்துட்டு வரான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த மேலே சாலைக்கு வச்சர்கள் பொறுக்காமல் ராஜேந்திர சோழோட காலிலே போய் விழுந்துருவாங்களாம். ஐயா நான் மன்னிச்சிருங்க இதை மாதிரி அப்படின்ட்டு. இதே மாதிரி காலில் விழுந்து அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்களாம். இதை மாதிரி மேலே சாலைக்கு ஒற்றர்களில் ஒரு உபத்திரபதி இருந்திருக்காரு. அவர் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுதாரு. நாங்கள் இதை மாதிரி மேலே சாலைக்கு வந்த ஒற்றர்கள் நாங்கள் மொத்தம் 15 பேர் வந்திருக்கோம். சோழ தேசத்து படை வீரர்களை எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். இதே மாதிரி சோழ தேசத்தில் உள்ள வீரர்களோட எண்ணிக்கை நாங்கள் எடுத்துட்டோம். அதே மாதிரி உங்கள்கிட்ட வில் அம்புகள் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ஆனால் ஈட்டிகள் அதிகமாக வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் யானை படைகள் எவ்வளோ இருக்குன்னு நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் கைக்கோளர் படை எவ்வளோ இருக்குன்னு அந்த விவரம் தான் எனக்கு கிடைக்கவே இல்லை. இது எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுட்டு அப்புறம் மறுநாள் காலையில் கிளம்பிடலான்ட்டு எல்லாரும் ஒன்று கூடணும். அப்போ தான் சோழ வீரர்கள் எங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு எல்லா விவரத்தையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எங்களை என்ன வேணுனாலும் பண்ணுங்க, ஆனால் அவரை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராஜேந்திர சோழ இதை மாதிரி கண்ணு இமையை சுருக்கிட்டு கேட்குறாரு. ஓ நீங்களே உபதளபதி, நீங்களே முக்கியம் இல்லாமல் இவர் முக்கியம்னா அப்போ இவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு கேட்டவர் தான் அந்த ஒற்றர் சொல்கிறாரு. அவர் மேலே சாளுக்கியத்தோட 3வது இளவரசர் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொன்ன உடனே சபைகள்லாம் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ ஆஹா அப்படின்னு கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சபைக்கு அருகில் அந்த வீரர்களுக்கு பக்கத்தில் இருந்த படை வீரர்கள்லாம் வாளை தூக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு பக்கத்தில் வராங்க. அதையெல்லாம் பார்த்தா ராஜேந்திர சோழர் எதுவுமே கண்டுக்கலை. ரொம்ப அமைதியாக இருந்தார். சாந்தவா கையை கட்டினார். போது நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு எல்லாம் அமைதியாகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் இளவரசரா தெரியாமல் போச்சு. சரி மருத்துவர் அழைச்சி இவரோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட சொல்லுங்கள். இவருக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுங்க, சாப்பிட்றதுக்கு உணவு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் காயத்தை குணப்படுத்தும் போது வலி தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி வாயில் மதுவை ஊற்றுங்க. இவர் காயம் தெளிஞ்ச பிறகு ஒரு பெண் குதிரை மேலே உட்கார வச்சு மிருதுவாக மேலே சாளுக்கியத்தோட எல்லைகள் கொண்டு போய் விருங்க அப்படின்னு சொல்லுதாரு. உபதளபதியாரே நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் கேட்ட எல்லா விவரமும் இன்றைக்கி மத்தியானம் வந்துடும். நீங்கள் எதுவும் கவலையே பட வேண்டாம். இளவரசரே ரொம்ப பத்திரமாக உங்கள் மேலே சாளுக்கியம் வந்து சேருவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சோழ நாட்டை கடக்க தண்டியும் உங்களோட கைகள் கட்டப்பட்டு இருக்கும். கூடவே சோழ வீரர்களும் வருவாங்க. ஏன்னு தெரியுமா, நீங்கள் போகிற இடத்துல எதுவும் பிரச்சனைகள் பண்ணிடக்கூடாது அல்லவா, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போயிட்டாராம். ஆனால் இது விஷயம் ரொம்ப எளிமையாக முடிஞ்சு போச்சு. ஆனால் இருந்தாலுமே மேலே சாளுக்கியர் இளவரசர் அடி வாங்குறது அந்த சபையை ரொம்ப கதிகலங்க வச்சுக்கிட்டு. சரி இப்போ இந்த கதைக்கு வருவோம். இப்போது ராஜேந்திர சோழர் அந்த மாறு வேடம் போட்டு அந்த மாட்டு வண்டியிலேருந்து கீழே இறங்கி வராரு. ராஜேந்திர சோழர் முடிகள் எப்போதுமே மிருதுவாக இருக்கும். அப்படி மிருதுவாக இருக்கிறதுனால அது முகத்து மேலே வந்து படந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனாலவே எப்போதும் ராஜேந்திர சோழர் என்ன பண்ணுவார்னா சைவ மடாதிபதிகள் மாதிரி ருத்ராட்ச மாலை எடுத்து தன்னுடைய கழுதுகளை தலைகள்லாம் சுற்றி வச்சுப்பார். அப்படி சுற்றி வைக்கிறதுனால அந்த முடிகள் கீழே வந்து விழாமல் இருக்கும். ஸோ அந்த விழாமல் இருக்கிறதுனால அதே மாதிரி அவர் எப்போதுமே வச்சுக்கிறது வழக்கம். ஆனால் இதனாலேயே சைவ மடாதிபதிகள் இதை மாதிரி ருத்ராட்ச மாலைகளை தலையில் கட்டுறதே நிப்பாட்டிட்டாங்க. இதை எல்லாத்தையுமே அருள்மொழிபட்டர் அந்த இருந்த இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். ராஜேந்திர சோழர் வந்துட்டார். ஆனால் அவர்கிட்ட போய்ட்டு நம்ம பேசலாமா, அவர் இப்போ மாறுவேடம் போட்டிருக்காரு, அதனால் அவரே கூப்பிட்றது தான் நல்லது, அவர் கூட்டப்புறம் போனது தான் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே ராஜேந்திர சோழரோட மேக்காப்பல் படையில் இருந்து ஒரு சமிக்கை செய்கிறாங்க. அந்த சமிக்கை என்னென்னா அருள்மொழிபட்டர் பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சமிக்கை. அந்த சமிக்கை என்ன பார்த்தீங்கன்னா அந்த மேக்காப்பல் படை வீரர்கள் தன்னோட தலையில் கட்டிருக்க மத்திய தலப்பாக அந்த தலப்பாக எடுத்து ஒரு உதறிட்டு மறுபடியும் அதை கட்டுவாங்க. அது ஒரு சமிக்கை. அது வந்து அருள்மொழிபட்டருக்கு தெரியும். அதை வந்து அவங்க பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறதை வர பார்த்த அப்புறம் சரி ராஜேந்திர சோழர் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் போயிட்டுருக்காரு. அந்த சமயத்தில் ராஜேந்திர சோழர் தனது 2 மனைவியோட கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்காரு. கோயிலில் போயிட்டு அந்த மிகப்பெரிய தடாகத்துக்கு வந்த அப்புறம் ராஜேந்திர சோழர் இடதுபுறமாக போகிறாரு. மக்கள் எல்லாம் சிவோகம் சிவோகம் அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே வடதுபுறமாக நகர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்படியே கோயிலை சுற்றி வராங்க. ராஜேந்திர சோழர் தனது 2 மனைவியரோட அந்த கோயிலோட கல்வெட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, கல்வெட்டுகள் இருக்க இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. இடத்துக்கு வந்து நின்று அந்த கல்வெட்டுகளை படிக்க ஆரம்பிக்காரு. தாம் கொடுத்தனவும் தன் அக்கன் கொடுத்தனவும் தன் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுத்தார் கொடுத்தனவும் அப்படின்ட்டு ராஜேந்திர சோழர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் படிக்க அவர் பின்னாடி இருந்த அவங்க 2 மனைவியாரும் கூடவே சேர்ந்து படிக்கிறாங்க. அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டு. அதே சமயத்தில் அருள்மொழிபட்ட செம்புலி பக்கத்தில் போகிறாரு. செம்புலி பக்கத்தில் போய்ட்டு மக்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மன்னரோட இருக்காரு, மன்னருக்கு எதுவும் பாதுகாப்பு வேணும், அதனால் மக்களை சில நேரம் அமர்த்தி வைக்கணும் அப்படின்ட்டு செம்புலிட்ட சொல்ல, அது சரி நானே அவங்கள ஏதாவது சொல்லி சில நாளைக்கு உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லி உட்கார வைக்க போகிறேன், ஏன்னா மன்னர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், அதனால் நீ என்ன சொல்லி உட்கார வைக்க போகிற அப்படின்னு செம்புலிட்ட கேட்க செம்புலி சொல்லுதார். நான் வந்து இதை மாதிரி கோயில் திருப்பணிகள் வேலைகள் நடக்கு, அதனால் ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் காத்திருங்க, அதுக்கப்புறம் சிவனை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளையை உட்கார வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அருள்மொழிபட்ட மறுபடியும் கேட்குறாரு, அப்போது மக்களுக்கு குடிக்கிறதுக்கு குடிநீர் இருக்கா, அங்கே சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு அருள்மொழிபட்ட கேட்குறாரு. அப்படி கேட்டப்புறம் குடிக்கிறதுக்கு இளநீர் இருக்குது, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு உணவுலாம் அவங்க கொண்டே வந்திருக்காங்க, ஒரு இளநீர் ஒரு மாடை அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்.
ஒரு இளநீர் ஒரு மாடையா? ஏன் இலவசமாக கொடுக்கூடாதா? இலவசமாக கொடுக்கலாம் தான், ஆனால் இருக்கிறது 40-50 பேர் இருக்கிறாங்க. இலவசமாக கொடுத்தா ஒருத்தர் ஒன்று மட்டும் சாப்பிட மாட்டாங்க, ஒருத்தர் 3 இளநீர் கொடுப்பாங்க. அதனால தான் ஒரு இளநிக்கு ஒரு மாடை அப்படின்ட்டு நான் சொன்னேன் அப்படிங்காரு. அப்போது இந்த காசுகள்லாம் எங்கே போவோம் அப்படின்னு கேட்காரு அருள்மொழிப்பட்டர். இந்த காசுகள்லாம் நான் வச்சுக்கிட மாட்டேன்பா, இந்த காசு கோயிலுக்கு தான் போவோம். சிவன் சொத்து குலநாசனம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? எங்களுக்கும் தெரியும் அப்படின்ட்டு ரொம்ப அழுத்துக்கிட்டு மக்களை நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ராஜேந்திர சோழர் அந்த கல்வெட்டுக்கெல்லாம் வாசிக்கிட்டு விறுன்ட்டு கோயிலுக்குள்ள நடந்து போகிறாரு. ராஜேந்திர சோழர் கோயிலுக்கு நடந்து போகிறத பார்த்த அருள்மொழிப்பட்டரும் வந்தியத்தேவரும் அவர் 2 பேருமே கோயிலுக்குள்ளே போகிறாங்க. கோயிலுக்குள்ளே போன அப்புறம் ராஜேந்திர சோழர் வந்தியத்தேவரை பார்க்குறாரு. வந்தியத்தேவரை பார்த்து மாமா வணக்கம் அப்படின்ட்டு நமஸ்கரிக்காரு. அதை பார்த்தோன்னே நான் வந்தியத்தேவரும் வணக்கம் மைத்துனரே அப்படின்ட்டு நமஸ்கரிக்காரு. இதை பார்த்தோன்னே அருள்மொழிப்பட்டரும் அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு வணக்கத்தை வைக்கிறாரு. வணக்கத்தை வச்சுட்டு இப்போது ராஜேந்திர சோழர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், மக்களாக ரொம்ப அதிகமாக இருக்காங்களே, அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? குடிக்க குடிநீர்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அருள்மொழிப்பட்டர், குடிக்கிறதுக்கு இளநீர் போயிட்டுருக்கு, நீங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு அரை நாளைக்கு மட்டும் காத்திருக்க மாதிரி சொல்லியிருக்கோம். அரை நாளையே கழிச்ச அப்புறம் சிவனை தரிசிக்கலான்னு சொல்லியிருக்கோம். எதுக்கு செம்புலி போயிருக்காரு அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டர் சொல்லுதாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழர் ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டு தன்னுடைய வலது கையை இடுப்பில் குத்தி வச்சுக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்த மற்றவனை அனுப்பாமல் நானே வந்து பார்க்கத்தான் விரும்பினேன். இதை தொடர்ந்து இந்த கோயிலை எப்படி பராமரிக்கிறதுக்கு என்ன செலவு ஆகும்? இந்த கோவிலை முடியாத வேலைகளை எப்படி முடிக்கிறது? யாரை வச்சு முடிக்கிறது? அதுக்கு என்ன செலவு ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியா நான் நிதி அமைச்சரை பார்க்க இங்கே வந்தேன். அதுவும் தவிர கோயில் இப்போது மூடியாக தான் இருக்கா, இல்லை வேலைகள் எல்லாம் மொத்தமும் முடிக்கப்பட வேண்டுமா? அதை முடிக்கப்பட வேண்டியதுக்கான அவசியம் எனக்கு இருக்கா, அல்லது வேறு யார் தலையிலாவது இந்த வேலைகள்லாம் சுமத்தலாமா? இதனால் வர யாருமே இந்த கோவில் பணிகளெல்லாம் முழுமையாக பூர்த்தி ஆக வேணும் அப்படின்ட்டு யாருமே ஏன் முயற்சி பண்ணலை? ஏன் இந்த குறைவாக இருக்கிற எல்லா வேலைகளும் முடிக்கணும் அப்படின்னு யாருக்கும் தோணக்கூட இல்லை? இதுக்கும் இந்த ராஜேந்திர சோழன் தான் வந்து நிற்கணுமா? அவன் தான் உத்தரவு பிறப்பிக்கணுமா? எல்லா இடத்துலையும் ராஜேந்திர சோழன் நம்பி தான் இந்த தஞ்சாவூர் காத்திருக்குமா? அப்படின்னா தஞ்சையில் உள்ள ராஜராஜ சோழருடைய அதிகாரம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பேச ராஜேந்திர சோழரோட கோபம் அதிகமாகிட்டே போகுது. அதை பக்கத்திலே பார்த்துட்டு இருந்த வீரமாதேவியார் ராஜேந்திர சோழரோட முன்னாடி வந்து அவங்க தோள்பட்டையில் கையை வச்சு போதும்ன்ட்டு அவங்கள சமரசம் பண்ணுறாங்க. சட்டுன்னு ராஜேந்திர சோழன் அப்படியே அமைதியாகிறாரு. அதுக்கப்புறம் அருள்மொழிப்பட்டர் மெல்ல பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கோயிலை நேரடியாக நம்ம மூடின்னு சொல்லிட முடியாது. இதில் வந்து மூடினா நான் சொல்கிறேன் பாருங்க, மூடிங்கிறது ஒரு இடத்துல ஒரு வேலை முடிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா, அது முழுமை பெறாமல் இருந்துச்சுன்னா அது வந்து மூலிம்பாங்க. ஓகேங்களா? இதுதான் மூலி. இந்த கோயிலை முழுமையாக மூடின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த கோயிலை எல்லா விதிமுறைகளும் பின்பற்றப்பட்டு தான் இருக்குது. எல்லா நேரத்திலும் பூசைகள்லாம் நடக்குது. மக்கள்லாம் பெரு வெள்ளமாக வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவாரம் திருவாசகெல்லாம் பாடப்படுது, மத்தளங்கள் நல்லா ஒழிக்கப்படுது, வீணைகள்லாம் வாசிக்கப்படுது அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு சில வேலைகள் தான் முடிக்கப்படாமல் இருக்குது. நம்ம நின்றுட்டுக்கல்ல இந்த அறைக்கு மேலே ஒரு நடன அறை இருக்குது. அந்த நடன அறையில் தூண்கள் மட்டும் நிறுவப்படாமல் இருக்குது. அந்த தூண்கள்லாம் நிறுவனம் தான் ராசராச சோழருக்கும் ஆசையாக இருந்திருக்கும். அதே தான் அந்த சிற்பியும் நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஓவியங்களும் நிறைவு பெறாமல் இருக்குது. அவ்வளவு தான். அது மட்டும் இல்லாமல் நான் சிற்பிகிட்டையும் கேட்டிருக்கேன், ஏன் இந்த வேலைகள்லாம் இன்னும் முடிக்கப்படாமல் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான் அப்படின்னு இழுத்தாரு. என்ன காரணம் சொன்னாங்க அந்த சிற்பி அப்படின்ட்டு ராஜேந்திர சோழர் கேட்குறாரு. அந்த காரணம் என்னென்னா, இப்போது ராஜராஜ சோழர் மரணிச்சு போயிட்டார். அவர் மரணிச்சு போன அப்புறம் எல்லா சிற்பிகளும் ஓரளவுக்கு சோர்வடைஞ்சு போயிட்டாங்க. அவர் பார்க்காத, அவர் தொடாத எந்த ஒரு கல்லை தூக்கிட்டு போயிட்டு நான் எங்கே போய்ட்டு நடுறது அப்படின்னு தான் சிற்பிகளோட வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழர் தன்னோட கடைசி காலத்தில் எப்படி இந்த கோயிலை பார்த்தாரோ அப்படியே இருந்துட்டு போனால் என்ன அப்படின்ட்டு அந்த சிற்பிகள் சொல்கிறாங்க. இதுதான் அந்த தலைமை சிற்பியோடவும் என்னமா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டர் சொல்லி முடிக்கிறாரு. அப்படின்னா என்னை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு யாருக்கும் ஏன் தோணவே இல்லை அப்படின்ட்டு ராஜேந்திர சோழர் கேட்குறாரு. ஒருவேளை பயமாக இருக்கலாம். பயமா? என்ன பயம்? நீங்கள் ஒருவேளை வேலைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவீங்கன்னு பயமாக இருக்கலாம். வேலைகள் வேண்டாம்னா நான் ஏன் வேலைகள்லாம் வேண்டாம்னு சொல்ல போகிறேன்? இல்லை, இப்போது ஜெயங்கொண்டபுரத்தில் பெரிய அளவில் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இது மாதிரி வேலைகள்லாம் வேண்டாம் சொல்லிடுவோன்னு ஒரு வேளை பயந்துருக்கலாம். அப்படின்னா தஞ்சையில் உள்ள சிற்பிகள் எல்லாருமே நான் ராஜராஜ சோழருக்கு எதிராக இருக்கேன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி தானே? அப்படியும் சொல்லிட முடியாது. நீங்கள் போர்னு சுற்றிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலோட வேலைகளையும் பல கவனங்களாக செலுத்தி பல வேலைப்படுவை இழுத்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த சமயத்தில் உங்களை ஏன் தொந்தரவு பண்ணுவானே அப்படி கூட நினச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டர் சொல்கிறார். சரி, அதை விடுங்க. இந்த கோயில் மூடி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு ராஜேந்திர சோழர் கேட்குறாரு. ஆமாம், மூடி இல்லை தான். இது கோயில் மூடி இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணமா? என்ன காரணம்? அதாவது எல்லா கோயிலையும்
சிவன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த சிவனோட ஆவுடை ஒரே கல்லாக தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலை மொத்தம் 8 கல்லாக பண்ணியிருக்காங்க. 8 கல்லையும் ஒன்றா சேர்த்து தான் ஆவுடை பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆமாம், பல சிற்பிகள் சொல்லியும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு எனக்கும் தோணலை. இந்த சிற்பிகள் இதை மாதிரி சிவலிங்கத்தில் உள்ள ஆவுடையை மொத்தம் 8 கல்லை தான் பிணைச்சி அந்த சிவலிங்கத்தை இணைச்சிருக்காங்க. அதை பற்றியும் நான் சிற்பிட்டையும் கேட்டிருக்கேன். சிற்பியை சொன்ன பதில் தான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சொன்னாங்க சிற்பிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது முதல்ல சிவலிங்கத்தை வச்சுட்டு ஆவுடி இறக்குறதா, இல்லை ஆவுடியை வச்சுட்டு அவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை இறக்குறதா? அப்படி சிவலிங்கத்தை இறக்கும்போது பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அதனால தான் அந்த ஆவுடியை 8 துண்டுகளாக பிளந்து அதுக்கப்புறம் அதை ஒட்ட வச்சு சிவலிங்கத்தை நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழரோட காலத்தில் அந்த சிவலிங்கத்தை நிறுவனாங்க பார்த்தீங்களா, அந்த சிவலிங்கத்தை நிறுவும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. இதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த ராஜராஜ சோழரோட கோயில் எப்படி கட்டப்படுது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வந்தியத்தேவர் உள்ள வராரு. ஆமாம், நீ ஜெயங்கொண்டத்தில் ஒரு கோயிலை கட்டிட்டு இருக்கிய, அங்கே சிவலிங்கம் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. மாமா, சரியான நேரத்தில் வந்துட்டீங்க. அங்கே உள்ள சிவலிங்கமும் இதே உயரத்துக்கு நல்லா பெருசாக தான் இருக்கும். ஆனால் ஆவுடையெல்லாம் பல கல்லில் இல்லை, ஒரே கல்லில் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்போது சிவலிங்க வேலையெல்லாம் முடிஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்தியத்தேவர் கேட்குறாரு. இல்லை மாமா, இன்னும் அந்த வேலைகள்லாம் ஆரம்பிக்கவே படவில்லை. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு விசேஷமும் இருக்குது. விசேஷமா? என்ன விசேஷம்? சந்திரகாந்த கல். எது சந்திரகாந்த கல்லா? அப்படின்னா அதில் என்ன விசேஷம்? சந்திரகாந்த கல் மாமா, சந்திரகாந்த கல் உஷ்ணத்தை ஏற்றுக்காது. சந்திரகாந்த கல் வச்சா ரொம்ப குளுமையாக இருக்கும். ஆனால் இந்த சந்திரகாந்த கல் எங்கேயுமே கிடைக்கல. மேலே சாணிக்கிறது தான் கிடச்சிது. அந்த மேலே சாணிக்கிறதுலேருந்து பல பறவைகளை ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மாட்டு வண்டியில் 4 சக்கரம் பூட்டி பொறுமையாக எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஜெயகுண்டபுரத்தில் படுக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ராஜேந்திர சோழர் சொல்லுதாரு. அதே சமயத்தில் வீரமாதேவியரும் பறவை நாச்சியாரும் அந்த கல்வெட்டுக்கெல்லாம் படிச்சுட்டு அப்படியே துவார பாடகோட சிலையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த 3 பேரும் கோயிலுக்குள்ளே நுழைக்கிறாங்க. நுழைஞ்சப்புறம் அந்த அந்தனர் சொல்கிறாரு, தொலைஞ்சப்புறம் இப்பொழுது தரிசனம் எதுவும் கிடையாது. இப்போது மன்னர் வந்திருக்காரு. மன்னர் போன அப்புறம் தரிசனம் இருக்கும். நீங்கள் சத்த நேரம் கழித்து வந்தால் தரிசனம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த அந்தனர் சொல்கிறார். அப்படி சொல்லி முடித்தோன்னே தன்னுடைய தலப்பாக்கையை எடுத்து தன்னுடைய தோள்பட்டையில் போகிறாரு. அப்போ தான் அந்தனர் பார்க்குறாரு. ஓ ராஜேந்திர சோழா, நீங்கள் தானா? உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர சோழோட 2 கையை எடுத்து தன்னுடைய கல்லை ஒத்திக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. 6 கால பூச்செல்லாம் சிறப்பாக நடக்குதா? ஆமாம், சிறப்பாக நடக்குது. ஏதேனும் குறைகள் இருக்கா? குறைகள்லாம் இல்லை நிறைகளாக தான் இருக்குது. உங்களை மரியாதையோடு நடத்துகிறாங்களா? மிகுந்த மரியாதை கொடுக்குறாங்க. மக்கள் வந்து பார்க்குறாங்களா கோயிலெல்லாம்? ஏகத்துக்கும் வராங்க. பௌர்ணமிக்கு வராங்க, அமாவாசைக்கு வராங்க, மாசப்பரப்பானைக்கு வராங்க. பௌர்ணமிக்கு உள்ளூர்காரங்களாம் வராங்க, அமாவாசைக்கு வெளியூர்காரங்களாம் வராங்க. ஏகப்பட்ட கூட்டம். ஆனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த அந்தனர் சொல்கிறாரு. சரி, திரையை போடும் அப்படின்ட்டு ராஜேந்திர சோழர் சொல்கிறார். திரையா? என்ன விசேஷம் அப்படின்ட்டு அந்தனர் கேட்குறாரு. நாங்கள் 3 கருவறைக்குள்ளே போனோம். கருவறையா? அதுக்கு அனுமதி இல்லையே அப்படிங்கிற அந்தனர். அனுமதியா? யார்கிட்ட அனுமதி கேட்கணும் அப்படிங்கிற ராஜேந்திர சோழர். எங்களுடைய குழு அனுமதிக்க வேண்டும். எங்களுடைய தலைமை சிவாச்சாரியா அதுக்கு அனுமதி தர வேண்டும். அவர்கள் அனுமதித்த பின்னரே நீங்கள் செல்ல அப்படின்ட்டு இழுக்கிறாரு அந்தனர். சரி, நான் ஏன் போய் பார்க்கக்கூடாது? நீங்கள் செல்லக்கூடாது. நீங்கள் ஒரு மாமன்னர் இருந்தாலுமே சிவாசியா துடிக்கின்ற அந்த சிவலிங்கத்தை நீங்கள் தொடக்கூடாது. சரி, மாமன்னர் என்றால் மாமன்னர் தான், நீங்கள் தான் ராஜேந்திர சோழர் அப்படின்ட்டு பணிவாக சொல்லுதாரு அந்த அந்தனர். சரி, மாமன்னர் என்ன அம்சம்? மாமன்னர் நிச்சயமாக விஷ்ணு அம்சம். சரி, அப்போ விஷ்ணுவே சிவனை பார்க்கக்கூடாதா? இல்லை விஷ்ணு அம்சம் என்கிட்ட கம்மியாக இருக்கா? இல்லை விஷ்ணு அம்சம் மாதிரியே இல்லையா? என்னை பார்க்க ராட்சச மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் வேகமாக பேச வேணாம். நீங்கள் கண்டிப்பாக போகலாம். நீங்கள் விஷ்ணு அம்சம் தான், அதனால் நீங்கள் கண்டிப்பாக உள்ளவே பார்க்கலாம். ஆனால் இப்படி இதே மாதிரி விஷ்ணு அம்சம் சொல்லிவிட்டு உள்ளவே பார்த்ததை வேறு யார்ட்டும் சொல்ல வேணாம். அது எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். எல்லாருமே தங்களை விஷ்ணு அம்சம் சொல்லி உள்ளவே பார்ப்பாங்க. அது சிவாச்சாரியாக இருந்த எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த அந்தனர் சொல்கிறார். அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம், நாங்கள் 3 செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாரு ராஜேந்திர சோழர். இல்லை சச்சி பொறுங்கள், நீங்கள் மட்டும் செல்லலாம். ஏன்னா என்றால் நீங்கள் விஷ்ணு அம்சம், இந்த 2 பேரும் அப்படி இல்லையே அப்படிங்கிறாரு அந்த அந்தனர். ஆனால் அருமொழிப்பட்டர் கூடவா செல்லக்கூடாது? ஆமாம், அருமொழிப்பட்டார் அந்தனர் தான். ஆனால் இருந்தாலும் பூசைகள் செய்வோர் அல்லவே அவர் அப்படிங்கிறாரு அந்த அந்தனர். சரி, விஷ்ணுவின் படைக்கலங்கள் என்ன அப்படின்ட்டு ராஜேந்திர சோழர் கேட்குறாரு. விஷ்ணுவின் படைக்கலங்கள் பாஞ்சானியம், சக்கராயுதம். சரி, இவர் பாஞ்சானியம் அப்படின்ட்டு வந்தியத்தேவரை கையை நீட்டுறாரு ராஜேந்திர சோழர். இவர் சக்கராயுதம், அருமொழிப்பட்டரை கையை நீட்டுறாரு ராஜேந்திர சோழர். விஷ்ணு இப்போ பாஞ்சானியம்,
சக்கராயத்தோட சேர்ந்துக்கிட்டு சிவனை தரிசிக்க போகிறாரு. நீர் என்ன பண்ணும், அமைதியாக அந்த ஓரத்தில் நின்று காவல் காத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அவரோட அனுமதியை கேட்காம தட்டால் புட்டாலா உள்ளே நுழைகிறாரு. ஆக இந்த 3 பேரும் இப்போ சருன்ட்டு கருவறைக்குள்ளே நுழைகிறாங்க. கருவறைக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் ரொம்ப அசந்து போடுறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தை பார்த்து ராஜேந்திர சோழர் வியந்து நிற்காரு. ஆகா, என்ன அற்புதமான வேலை! எவ்வளோ அழகாக இந்த லிங்கத்தை இந்த ஆவடைக்குள்ளே நிறைச்சிருக்காங்க. சோழ சிற்பிக்கு என வேற யாருமே இல்லை. இந்த இவ்வளோ பெரிய பானம் நிற்கிறேன்னா கண்டிப்பாக ஆவடை வேணும். ஆவடை இல்லாமல் இந்த பானை மட்டும் நினச்சுன்னா இந்த பானத்துக்கு வயசு கம்மியாக இருக்கும். இப்போ தான் புரியுது இந்த மருந்து ஒட்டலை ஏன் அவ்வளோ அவஸ்தைப்பட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா 8 பக்கமாக ஆவடையை பிளந்துருக்காங்க, 8 பக்கமாக பிளந்து ஒட்டியிருக்காங்க. வாழ்க வாழ்க சோழ சிற்பிகள். சரி, இப்போதைக்கு இந்த ஆவடையெல்லாம் பிளவுபடாது. இப்போதைக்கு இல்லை, எப்போதுமே பிளவுபடாது. அற்புதமான வேலை. ராஜேந்திர சோழர் வாயை விட்டு புகழ்ந்து தள்ளிட்டாரு சோழ சிற்பிகளை. ஆக இது மாதிரி ஆவடை 8 துண்டுகளாக இருக்கும்போது நம்ம மற்ற வேலைகள்லாம் பற்றி அலட்டிக்க தேவையில்லை, அப்படி தானே? அது மட்டும் இல்லாமல் என்னையே மக்கள் குறை சொல்லிடுறாங்கன்ட்டு நான் பயந்து போய் தான் இதை நேர்லேயே பார்த்தா சரியாகும் அப்படின்ட்டு நான் நேர்லேயே வந்தேன். சரி, இனிமேல் சிவாச்சாரிக்கே தொந்தரவு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கட்டி பிடிச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் இருந்த அந்த படிக்கட்டுகளை ஏறி அதுக்கு மேலே தண்ணீரை எடுத்து அந்த சிவலிங்கம் மேலே அபிஷேகம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அபிஷேகம் பண்ணும்போது அதுலேருந்து வடிஞ்ச அந்த அபிஷேக நீரை எடுத்து தன் தலையை வச்சுக்கிட்டாங்க. ராஜேந்திர சோழரும் அந்த அபிஷேக நீரை எடுத்து தன்னோட தலையை வச்சுக்கிட்டு வெளியே வந்தாங்க. ஆக நான் இப்போ ஜெயகுண்டத்துக்கு போயிட்டு என்னோட அரண்மனை வேலைகள்லாம் கவனிக்கலாம்ல. இந்த தஞ்சை பெரிய கோயிலோட நிர்வாகத்தை ஒரு தஞ்சாவூர் நிர்வாகியிட கொடுத்து கவனிக்க சொல்லலாம்ல, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு ராஜேந்திர சோழர் கேட்க உடனே வந்தியத்தேவர் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுதாரு. ஆனால் அருமலைப்பட்டார் ரொம்ப அமைதியாகவே இருக்காரு. என்ன அருமலை, என்ன மௌனம் அப்படின்ட்டு ராஜேந்திர சோழர் கேட்க கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்ட வேலையை செய்யக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அருமொழிப்பட்டனர் சொல்ல அவங்க 2 பேரோட பதிலும் அவருக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. அவங்க எல்லாருமே அந்த கோயிலை விட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. அப்படி வெளியே வந்துட்டு இருக்கும்போதே கோயிலோட வாசலில் அவங்களுக்கு இன்னொரு வேலை காத்துட்டு இருந்துச்சு. என்ன வேலை? இன்னொரு வேலை. கோயில் வாசலில் 3 குதிரைப்படை வீரர்கள் கையில் ஓலை சுடியோட ரொம்ப வேகமாக அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டுதாங்க. கோயிலில் கேரள அந்தகன் வாயிலை தாண்டி ராஜராஜேஸ்வரம் வாயிலை தாண்டி ரொம்ப வேகமாக வந்துட்டு இருந்தாங்க. பொதுவாக எப்போதுமே குதிரையெல்லாம் அந்த கோயில்களை வரைய மாட்டாங்க. ஆனால் ரொம்ப அவசர காலத்தில் மட்டும் தான் இதே மாதிரி குதிரையில் கோயிலுக்குள்ளேயே வளம் வராங்க. அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப அவசர காலகட்டம் அப்படின்ட்டு. அப்படி வர்றாங்கன்னா பார்த்தா பரவானாச்சியாரும் வீரமாதேவியரும் அவங்களெல்லாம் அப்படியே அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கையில் இருந்த ஓடசோடு எடுத்து பரவனாச்சிட்ட கொடுக்குறாங்க. பரவனாச்சர் அதை படித்து பார்த்துட்டு வாயில் அடிக்கிறாங்க. அதே மாதிரி வீரமாதேவியார் தலையில் அடிச்சுக்கிறாங்க. அப்படி என்ன விஷயம்? இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த 3 பேர் கோயிலுக்கு பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து ராஜேந்திர சோழர் என்ன பறவை, என்ன விசேஷம் அப்படின்ட்டு கத்துறாரு. அவர் கத்துன அந்த சத்தம் அப்படியே அந்த கல் பாறைகள்லாம் பட்டு அப்படியே இந்த கோயில் ஃபுல்லாக எதிரொலிக்குது. அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு அந்த 3 பேரும் பரவநாச்சியாரும் வீரமாதேவி இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இப்போ பரவநாச்சியார், வீரமாதேவி, இந்த 3 பேர், அது மட்டும் இல்லாமல் அந்த சோலை படை வீரர்கள் அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கூடி நிற்கிறாங்க. ராஜேந்திர சோழரை பார்த்த அந்த வீரர்கள் விழுந்து வணங்குறாங்க. விழுந்து வணங்கிட்டு ராஜேந்திர சோழரோட கட்டளை காண்டி காத்துட்டு இருக்காங்க. ராஜேந்திர சோழர் பரவநாச்சியாரை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பறவை, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பரவநாச்சியார் உங்கள் தங்கச்சி குந்தவை பற்றிய விஷயம். உங்கள் தங்கச்சி குந்தவையை விமலாயத்தின் வீட்டு காவலில் வச்சிருக்காராம். இதை அவருடைய மேற்காவல் படை வீரன்ட்ட எழுதி ஒரு ஓலையாக கொடுத்து அனுப்பியிருக்கா. என்ன ஓலை, என்ன விஷயம் அதில் அப்படின்னு ராஜேந்திர சோழர் கேட்குறாரு. 9 லட்சம் படை வீரோட வந்து கீழே சாளுக்கியத்தை கைப்பற்றி என்ன சிறையிலேருந்து விடுவிச்சு என்னோட பையன் அதாவது ராஜ நரேந்திரனை அந்த கீழே சாளுக்கியத்துக்கு அரசனாக நியமிக்கணுமா அப்படின்ட்டு எழுதி அனுப்பியிருக்கா. அது என்ன 9 லட்சம் கணக்கு அப்படின்னு ராஜேந்திர சோழர் கேட்க அது அவங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அருமொழிப்பட்ட சிரிக்கிறாரு. என்னடா இவ்வளோ சீரியஸான நேரத்தில் இப்படி சிரிக்கிறான்னு யாரும் நினைக்க வேண்டாம், தொடர்ந்து கதையை கேளுங்க. குந்தவையா இப்படி தப்பான பொண்ணாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழர் ரொம்ப அலட்டிக்காரு. அதை பார்த்த உடனே வீரமாதேவியார் அப்படின்னு சட்டுன்னு சொல்லிடாதீங்க. குந்தவே கொஞ்சம் கோபக்காரி, ஆத்திரக்காரி, தான் சொடக்க போகிற நேரத்தில் எல்லாமே நடந்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழன் அப்படின்ற ஒரு வலிமையான அரசர் தனக்கு அண்ணனாக இருக்கிறதுனால தான் நினைக்கிறதெல்லாம் உடனே நடந்துன்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் 9 லட்சம் படைகளை கூட்டு வந்து கீழே சாளுக்கியத்திலேருந்து தன்னை விடுவிக்கணும் அப்படின்னு எழுதுனா ரொம்ப அபத்தம் அப்படின்ட்டு வீரமாதேவியார் சொல்ல, சரி இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ராஜேந்திர சோழ கேட்குறாரு. இவர்களை அனுப்பிடுங்க, மாலை வேளையில் அரசவையை கூட்டலாம், அரசவையில் வச்சு பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்ட்டு வீரமாதேவியார் சொல்ல, சரி நீங்கள் செஞ்சு வாருங்கள், மாலையில் அரசவையில் சந்திக்கலாம் அப்படி ராஜேந்திர சோழர் உத்தரவு கொடுக்க அவங்க 2 பேரும் விலகி போகிறாங்க. அந்த எல்லாருமே கோயிலை விட்டு வெளியே வரும்போது மக்கள் மகா ஜனங்கள் எல்லாம் அந்த அரசரை பார்த்துக்கிட்டப்போ சோளம் 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 அப்படின்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த ராஜேந்திர சோழர் புன்னகைச்சார்.
அது மட்டும் இல்லாமல் மாமனார் ராஜேந்திர சோழர் வாழ்க அப்படின்ட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பித்தாங்க. ராஜேந்திர சோழர் மக்களுக்கு பக்கத்தில் நெருங்கி போயிட்டு இருந்தார். அரசே, எங்களுக்கு பக்கத்தில் உள்ள பூந்தோட்டம், நாங்கள் எல்லாருமே ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப பெருமையாக ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லிட்டு இருந்தார். அவ்வளோதான், ராஜேந்திர சோழர் தனது தங்கச்சி குந்தவையை பற்றி மறந்தே போயிட்டார். அப்படியே மக்களோட மக்களாகவே கலந்து போயிட்டார். ஆனால் இதெல்லாம் ஒன்றும் புது விஷயம் இல்லை. ராஜேந்திர சோழர் எப்படின்னா, இப்போது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார். வேறு ஏதாவது சம்மந்தமே எல்லாம் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார். அதுக்கும் உதாரணம் சொல்கிறேன். போன முறை மேலே சாளுக்கிய நாட்டை நோக்கி சோழ படைகள் படையெடுத்து போகணும் அப்படின்ட்டு ஒரு சிச்சுவேஷனு. அந்த நேரத்தில் ராஜேந்திர சோழர் அதை பற்றி எதுவுமே யோசிக்கவே இல்லை. அவர் அந்த நேரத்தில் அவரோட அரண்மனையில் இருக்க மிகப்பெரிய தொட்டியில் நீரை இறச்சி அதில் தன் மனைவியரோடு சந்தோஷமாக குளிச்சுட்டு இருந்தார். கால் நகத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்தார். அதெல்லாம் அருள்மொழிபட்டர் பார்த்துட்டு இருந்தார். என்னடா இந்த மனுஷன், மேலே சாளுக்கிய நாட்டோட நம்ம போர் பண்ணிட்டு இருக்கோம், இந்த சுச்சுவேஷனில் எதுவுமே அரசவையை கூட்டாமல் மனுஷன் ரொம்ப சாந்தமாக இருக்கார, ஜாலியாக இருக்கார அப்படின்னு நினச்சி பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தார். ஆனால் அவர் குளிச்சு முடித்து சிவனை தரிசித்து பட்டையை பூசிட்டு தோளில் துண்டு அழுத்திட்டு உடனே வந்தார். யாரை? அருள்மொழிபட்டரை பார்க்கறதுக்காண்டி வந்தார். பார்த்து உடனே ஒரு பதில் சொன்னார். நாளை நம் படைகள் மேலே சாளுக்கிய நாட்டை நோக்கி செல்ல வேண்டும். இன்னும் 13 நாட்களில் மேலே சாளுக்கிய நாட்டை நாம் வெறிகொண்டு தாக்க வேண்டும், அவர்களை வீழ்த்த வேண்டும் அப்படின்ட்டு சொன்னாராம் மனுஷன். அதுக்கப்புறம் தான் அருள்மொழிபட்டருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இவர் குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த முடிவா இல்லை குளிச்சதுக்கு அப்புறம் எடுத்த முடிவா அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தில் இருந்தாராம். சரி, மன்னர்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்டே கேட்டுட்டாராம். அதுக்கப்புறம் தான் மன்னர் சொன்னார், படையெடுப்புன்னு தெரிஞ்சாச்சு, ஆனால் படையெடுப்பு அப்படி நினச்ச காவத்தோன்னு எடுக்க முடியாது. படையெடுப்பு எடுக்கணும்னா பரமன் மணப்பாடி வேணும். ஆனால் பரமன் மணப்பாடிக்கு வயசாகிடுச்சு. மேலே சாளுக்கிய நாடு வேறு அவரால் வர முடியுமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணன் ராமன் பெரிய சேனாதிபதி, அவரையும் கூட்டிக் கொண்டு போகணும். ஆனால் அவரால் வர முடியுமா? அவருக்கும் வயசாகிடுச்சு, அவளை பற்றியும் யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவரை கூட்டு போனால் சந்தோஷமா, இல்லை இங்கேயே விட்டுட்டு போனால் சந்தோஷமா, இல்லை அந்த இடத்துக்கு வேறு யாரை அனுப்பலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட வாட்டி அதை சிந்திச்சிருக்காரு. மேலே சாளுக்கிய நாட்டோட படையெடுத்தால் நமக்கு இழப்பு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த படையெடுப்பு வேணும், அதனால் கண்டிப்பாக எடுக்கவே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாராம். அருள்மொழிபட்டர் அசந்தே போயிட்டாராம். யார் இந்த ஆள், இந்த மனுஷனை இப்படி இருக்காரு, நான் கூட சந்தோஷமாக ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காரு நினச்சேன். ஆனால் குளிச்சுட்டு இருக்கும்போதும் இவ்வளோ விஷயங்களை அதை மண்டைக்குள்ளே போட்டு அலசி ஆராய்ச்சி பார்த்துருக்காரு. அந்த படையெடுப்பு நடத்தக்கூடிய சமயத்தில் கூட மற்றவங்கள பற்றி அதிகமாக யோசிக்கிறாரு. ஓ, இவர் சாதாரண மன்னர் கிடையாது, பேரரசன், ராஜராஜ சோழரோட மிஞ்சிட்டார் இவர். இதெல்லாம் நான் வெளியே போய் சொன்னால் என்னையே தான் திட்டுவாங்க, என்னடா ராஜராஜ சோழரை குறைச்சி சொல்கிற அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் உண்மை. ராஜராஜ சோழர் 10 அடி பாய்ஞ்சா இவர் 18 அடி பாயிறாரு அப்படின்ட்டு ரொம்ப அசந்து போயிட்டாராம் அருள்மொழிபட்டர். இப்போ கதைக்கு வருவோம். கோயில் மண்டபத்திலேருந்து இறங்கி வந்து மக்களை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தார் ராஜேந்திர சோழர். அவரை பார்த்த உடனே மக்கள்லாம் ஓ அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போட்டு ராஜேந்திர சோழர் ரொம்ப புகழ்ந்துக்கிட்டு கீழே விழுந்து வணங்கிட்டு இருந்தாங்க. எல்லா மக்களையும் அரவணைச்சி அப்படி அவருக்கு பக்கத்திலே வர சொன்னார். ராஜேந்திர சோழருக்கு உட்காரதுக்குன்னு ஒரு பெரிய மர நாற்காலி போடப்பட்டது. அது கூட அவர் மடியில் அந்த வெத்தலைப்பாக்கு பொட்டியும் வைக்கப்பட்டது. ராஜேந்திர சோழர் அந்த வெத்தலைப்பாக்கு பொட்டியை திறந்து அதை எடுத்து வெத்தலைப்பாக்கை எடுத்து கடிச்சிக்கிட்டு பேச ஆரம்பித்தார். எந்த ஊர், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்க ஏகப்பட்டவர் பேசினாங்க. அதனால் ராஜேந்திர சோழருக்கு ஒன்றும் புரியலை. அதனால் ஒரே விரலில் எல்லாத்தையும் அடக்கினார். இதா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞனை நோக்கி கை தூக்கி சொன்னார். ஐயா, நாங்கள் தஞ்சாவூருக்கு அருகில் இருக்க பூந்தோட்டம் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வரோம். பூந்தோட்டம் அப்படிங்கிற கிராமம் காவிரி கரைக்கு பக்கத்தில் இருக்குது. காவிரி கரை கிட்டத்தட்ட 11 வருஷமாக போய்க்காமல் தொடர்ந்து நீர்வளம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எங்கள் பூந்தோட்டம் அப்படிங்கிற கிராமம் ரொம்ப செழிப்பாக இருக்குது. சுமார் 2 போகம் நெற்பயிர் போடுறோம். அது போக சோளம், கம்பு அப்படிலாம் விதைக்கிறோம். எல்லார் வீட்டிலும் காய்கறி போடுறோம். நாங்களாம் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கோம்யா. அது மட்டும் இல்லாமல் வாழைகள்லாம் அதிகமாக போடுறோம். வாழைகளை வணிகர்கள் அவங்களே வெட்டி கொண்டு விற்றுறாங்க. விற்றுட்டு அந்த காசை எங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அதனால் நாங்கள் உங்கள் ஆட்சியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தகப்பனார் ராஜராஜ சோழர் ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டியிருக்கான்னு கேள்விப்பட்டோம். இவ்வளோ உயரத்துக்கு எப்படியா அந்த கோயிலை கட்டிங்க, எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்ட்டு அந்த இளைஞன் கேட்டான். அந்த இளைஞர் கேட்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு வயசான விவசாயி எழுந்து, ஐயா, நானும் பலமுறை சொல்லிட்டேன், இந்த கோயிலை படுக்க வச்சு கட்டியிருப்பாங்க, படுக்க வச்சு கட்டி அதுக்கப்புறம் கயிறை போட்டு நிமித்திருப்பாங்க அப்படின்னு பலமுறை சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் இவன் கேட்கவே மாட்டேக்கான் அப்படின்ட்டு அந்த விவசாயி எழுந்து சொன்னாராம். இதெல்லாம் பார்த்து கேட்டுட்டு இருந்த ராஜேந்திர சோழர் இடி போல சிரிச்சாராம். பார்த்தீங்களா, இந்த கோயிலை படுக்க வச்சு கட்டி நிமித்தாங்களாம். பார்த்தீங்களா அந்த விவசாயி சொல்கிறத? இதனால தான் சொல்கிறேன், விவசாயிலாம் ரொம்ப வெள்ளந்தியானவங்க. இவரை மட்டும் இல்லை, எல்லா விவசாயியும் அப்படி தான் இருக்கிறாங்க. இதே மாதிரி சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் என்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. இந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நெற்பயிரில் பால் கட்டலைன்னா அதை போய்ட்டு மிரட்டுவாங்களாம். இந்த பாரு, நீ இதே மாதிரி பால் கட்டலை, உனக்கு உரமே போட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுவாங்களாம். அதுக்கு அடுத்த வாரமே அந்த நெற்பயிரெல்லாம் பயங்கரமாக பால் கட்டி இதே மாதிரி நல்ல விளைச்சலை கொடுக்குமா.
ஆனால் அது வந்து தற்செயலாக நிகழ்ந்ததா இல்லை இவங்க சொன்னதால தான் நிகழ்ந்ததாலாம் தெரியாது. ஆனால் அதுக்காண்டியே நான் சொன்னதெல்லாம் நீ இதுமாரி விளைஞ்சிட்டியா, உனக்கு இந்த உரம் தாரம் சொல்லி மாங்குன்னு சாணத்தை உரத்தெல்லாம் அள்ளி அந்த நெற்பயிருக்கு கொடுப்பாங்களாம். இப்படி தான் எல்லா விவசாயிகளும் வெள்ளந்தியாக இருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க வீட்டு பெண்களும் அப்படி தான் இருப்பாங்களாம். வீட்டில் உள்ள பெண்கள்லாம் வீட்டில் செம்பருத்தி பூ பூக்காமல் இருக்கும். அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இடுப்பு மேலே 2 கையும் வச்சுக்கிட்டு அந்த செம்பருத்தி செடியை மிரட்டுவாங்களாம். இங்கே பாரு, நீயே இது மாதிரி பூக்காமல் இரு, நாளைக்கு எல்லாத்தையும் பிடுங்கி போட்டோன்னா பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்களாம். அதே மாதிரி அடுத்த வாரமே அந்த செம்பருத்தி பூக்கள்லாம் பூத்து குலுங்குமா. அதுவே ஒரு வேலி மாதிரி இருக்குமா. இதை பார்த்தோன்னே அந்த பெண்கள் எல்லாம் தாங்க சொன்னதால தான் இந்த பூலாம் பூத்துக்குச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். இதெல்லாம் என்கிட்ட நான் சின்ன வயசில் இருக்கும்போது கிருஷ்ணன் ராமன் என்ற சேனாதிபதி சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிவிட்டு அந்த பூத்த செடியில் ஒரு செடி மட்டும் பூக்காமல் இருக்கணும், அப்போ தெரியும் அந்த பொண்ணோட கோபம் என்ன அப்படின்ட்டு கிருஷ்ணராம சொல்லி முடிக்க அந்த டைமில் சின்ன வயசில் இருந்த ராஜேந்திர சோழர் பயங்கரமாக சிரிக்காராம். அதெல்லாம் இப்போ நினைவுபடுத்தி பார்த்தார் ராஜேந்திர சோழர். அது மட்டும் இல்லாமல் இப்படி விவசாயிகள் வெள்ளந்தியாக தான் இருப்பாங்க, ஆனால் நீ அரசன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலுமே அதை ஒரு சந்தேகத்துக்கு உட்பட்டு தான் பார்க்கணும், யாரையும் எப்போதுமே நம்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தைய கிருஷ்ணராமன் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்காரு ராஜேந்திர சோழருக்கு. அதெல்லாம் அப்படியே அவர் தலைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அதையெல்லாம் நினச்ச மாதிரி மறுபடியும் அவங்க தங்கச்சி குந்தவையை நோக்கி அவருடைய யோசனை போச்சு. இந்த விமலாயத்தன் ஒரு மடையன், அவன் என்ன செய்ய போகிறான் இதுக்கப்புறம் அப்படின்னு ராஜேந்திர சோழர் யோசிக்க ஆரம்பித்தார். ஆனால் என்னதான் இருந்தாலுமே இந்த வெள்ளந்தியான விவசாயிக்கு இடையில உட்காந்து பேசிட்டு இருக்குது அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது ராஜேந்திர சோழர் அந்த கோயிலை எப்படி கட்டினாங்க அப்படின்ட்டு விளக்க முயற்சி பண்ணார். ஆனால் அங்கே இருக்கிற பாதி பேருக்கு புரியவே இல்லை. அதனால் உடனே செம்புலியை கூப்பிட்டாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இனிமேலே வரக்கூடிய எல்லா மக்களும் இதை மாதிரி இந்த கோயிலை எப்படி கட்டினாங்க அப்படின்னு பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வரமுறையை எப்படி தான் சொன்னார். அதாவது சிற்பிகள்கிட்ட ஒரு சின்ன சின்ன களிமண்ணை கொண்டு எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு வரமுறையாக ஏற்படுத்த சொன்னார். அதை செம்புலியை அழைச்சி அவரோட காதில் கிசுத்தாரு. செம்புலி உடனே அதற்கான வேலையெல்லாம் பண்ண போயிட்டார். ராஜேந்திர சோழரோட இன்னொரு குணமும் அதுதான், அவர் என்ன நினச்சாரோ அதை அப்பவே பண்ணியே ஆகணும். அதே மாதிரி அவருடைய எண்ணத்தில் மறுபடியும் அவர் தங்கச்சி குந்தவையை பற்றி யோசனை ஓட ஆரம்பிச்சுது. விமலாதித்த மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காது, ஆனால் இந்த குந்தவையன் இப்படி இருக்கா, அவளை சின்ன வயசுலேயே அடக்கி வளர்க்கணும். அடக்கி வளர்க்காதது என்னோட தப்பே கிடையாது, அது மன்னர் ராசராசரோட தப்பு. வீட்டுக்கு பொண்ணாக போயிட்டா, அதனால் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. அதனால தான் இப்படி ஆடிட்டு இருக்கா. முதல்ல அவளை போய் அடக்கணும். தனது தமக்கை, அதாவது அவங்களோட அக்கா குந்தவை மாதிரி கெட்டிக்காரியாகவும் ரொம்ப கருணை உள்ளவங்க கொண்டவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவின்னு பேரை வச்சார் ராசராச சோழர். ஆனால் அந்த பொண்ணு அப்படியே எதிர்மாறாக தான் இருக்கிறா. அந்த நேரத்தில் ராஜேந்திர சோழர் அருமலைப்பட்டரும் வந்தியத்தேவரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு திரும்பி பார்த்தாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது அருமலைப்பட்டரும் வந்தியத்தேவரும் இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக அலைஞ்சிக்கிட்டே திரிஞ்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களா. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் ராஜேந்திர சோழர். ஆகா, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் என்னோட தலையில் போட்டு விலகாமல் அவங்களும் கூட நின்று யோசிக்கிறாங்க. இதே மாதிரி அதிகாரிகள் கிடச்சதெல்லாம் சோழத்துக்கு கிடச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டாராம். ஆனால் அதை மாதிரி வந்தியத்தேவர் ஒரு கோணம்னா அருமொழிப்பட்டார் வேறு கோணம். 2 பேரும் வேறு மாதிரி யோசிப்பாங்க. 2 பேருக்கும் எப்போதும் ஒத்தே போகாது. இருந்தாலுமே இந்த 2 பேரோட கோணமும் நமக்கு தேவை தான் அப்படின்ட்டு ராஜேந்திர சோழன் நினச்சிக்கிட்டாரு. கோயில் வாசலேருந்து இளநீரை வெட்டி பொதுமக்கள் கையில் அந்த வீரர்களை கொடுக்குறாங்க. கொடுத்த அப்புறம் பொதுமக்கள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க ராஜேந்திர சோழரோட கட்டளைக்காண்டி. உடனே திருமண ராஜேந்திர சோழர் கையில் இளநியோட நிற்கிற மக்களை பார்த்தாரு. சாப்பிடுங்க அப்படின்ட்டு கையை காட்ட எல்லாம் மடன்னு இருந்த இளநியை குடிக்க ஆரம்பித்தாங்க. சரி, சாப்பிட்றதுக்கு என்ன வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ராஜேந்திர சோழர் கேட்க அங்குள்ள மக்கள்லாம் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு, ஐயா புளிசாதம் இருக்குது அப்படின்னாங்களா. புளிசாதமா, அப்படியா, எனக்கு ஒரு கை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு அவரோட கையை எடுத்து நீட்டினாரா. இதை பார்த்தோன்னா மக்கள்லாம், மன்னர் நீங்களாம் புளிசாதம் சாப்பிடுவீங்களா அப்படின்னாங்களா. புளிசாதம் சாப்பிடுங்களாவா, நேற்றே எங்கள் வீட்டில் புளிசாதம் தான் அப்படின்னு சொல்ல மக்கள்லாம் ரொம்ப வெக்கத்தோட ரொம்ப வெள்ளந்தியாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அருமொழிப்பட்டார் வந்தியத்தேவரோட பக்கத்தில் போய்ட்டு அவரோட காதோரம் போய்ட்டு, நீங்கள் இப்போது குந்தவை பற்றி பேச தயாராக இருக்கிறீங்களா, இல்லை நான் சிறிது நேரம் காத்திருக்கட்டுமா, நீங்கள் வேறு எதுவும் யோசனையில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க வந்தியத்தேவர் அவர் முகத்தை பார்த்தாரா. பார்த்துட்டு சரி வா பேசலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ஒன்றா நடக்க ஆரம்பித்தாங்க. ராஜேந்திர சோழரோட தங்கை குந்தவை பிராட்டியை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் அவங்க அரசவையில் உள்ள அரண்மனையில் எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அது உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். நான் ஒரே ஒரு நேரம் இதை மாதிரி குந்தவை பிராட்டி கூட சண்டை போட்டிருக்கேன். ஒரு சமயம் ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலுக்கு நான் செஞ்சுருந்தேன். அப்போது என்னோடய வாழை அந்த துவார பலக சிலையில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் உள்ளே போய்ட்டு ஸ்ரீரங்கநாதரை தரிச்சிட்டு வெளியே வந்தபோது அந்த வாழை குந்தவை பிராட்டி தன்னோட கையில் எடுத்துக்கிட்டு, இது யாரோட வாள், ஏன் இப்படி வாழலாம் அங்கங்கே வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் பக்கத்தில் போய்ட்டு அது என்னோட வாள் தாமா அப்படின்னு சொல்ல, யார் உங்களோட வாழா, அருமொழிப்பட்டனோட வாளா, நீங்கள் சோழ தேசத்தோட சேனாபதி தானே, எதுக்காண்டி வாழலாம் ஒரு தேவையே இல்லாத இடத்துல வச்சுட்டு போகிறீங்க, நீங்களாம் சோழ சேனாபதி இருக்கவே வாய்ப்பே இல்லை,
எப்படி தான் அவங்களெல்லாம் சேனாதிபதியாக போட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராகவும் ரொம்ப அகங்காரமாகவும் பேசியிருக்காங்க குந்தவை பிராட்டி. இதை பார்த்த உடனே அருள்மொழிபட்டருக்கு கோபம் வந்துட்டு அவர் சீச்சமாக ஒன்று சொல்ல போக பக்கத்தில் வீரமாதேவியார் ஒரே கையை கட்டி வேணாம் அப்படின்னு தடுத்துட்டாங்க. இது மட்டும் தான் எனக்கு தெரியும் குந்தவை பிராட்டியை பற்றி, வேற உங்களுக்கு ஏதேனும் தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்ட்டு அருள்மொழிபட்டர் வந்தியத்தேவரை கேட்குறாரு. அபத்த குணம், அலட்சியம் பிடிச்ச பொண்ணு, அகங்காரம், தான் ராஜ குடும்பத்தில் பிறந்துட்டனாலே தனக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஒரு சமயம் ராஜேந்திர சோழருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்க நேரம். அது ராஜராஜ சோழரோட சேனாதிபதியாக இருந்த எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். நானும் உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். அந்த சமயத்தில் ராஜராஜ சோழர் ராஜேந்திர சோழருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தார். அந்த பட்டாபிஷேகம் நிறைவேற்ற பிறகு எனக்கும் பட்டாபிஷேகம் பண்ணணும், நானும் சோழ தேசத்தோட மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு தனியாக ஒரு சிங்காசனத்தை போட்டுக்கிட்டு காவிரி கரையிலேருந்து தன்னுடைய பெண்களை பனிப்பெண்களை தண்ணி எடுத்து வர சொல்லி அவங்க தலையில் அவங்களே ஊற்றிக்கிட்டு கையில் ஒரு செங்குணம் வச்சுக்கிட்டு நான் தான் சோழ தேசத்தோட மகாராணி அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இதை கேட்ட உடனே ராஜராஜ சோழரோட இன்னொரு மனைவி பஞ்சவன் மாதேவி 2 அடி முன்ன போயிட்டு நீ எந்த சோழ தேசத்தோட மகாராணி அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் இந்த சோழ தேசத்தோட மகாராணி, இந்த சோழ தேசத்தோட தெற்கு எல்லையை இதை மாதிரி ராஜேந்திர சோழருக்கு கொடுத்துருங்க, வடக்கு எல்லையை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவ்வளோதான், பஞ்சவ மாதேவி பலான்னு செவ்வூர்லேயே அடிச்சிட்டாங்களாம். இதே மாதிரி சோழ தேசத்தை யார் புரிக்கின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இதுதான் கதி, ராஜேந்திர சோழன் இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டிட்டாங்களாம். இதெல்லாம் பக்கத்தில் எல்லாரும் பார்த்துருந்த எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் எதுக்கு என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு மறுபடியும் துள்ளுனாங்களாம் அந்த குந்தவை பிராட்டி. அதுக்கப்புறமா அவங்க செவியில் 2 அறை விழுந்துச்சான். இனிமேல் அமைதியாக இருக்கணும், இதே மாதிரி அகம்பாரத்தனம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மிரட்டினாங்களாம். இந்த சம்பவத்தை அந்த அரசவையில் இருக்க யாருமே மறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம். இதை யாருமே எதிர்த்து அங்கே கேட்கவே இல்லை. ஏன்னா அவருடைய குணம் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த விஷயம் எல்லாம் ராஜேந்திர சோழரோட காதுக்கு போகுது. அப்படி காதுக்கு போகும்போது ராஜேந்திர சோழர் என்ன சொன்னார் தெரியுமா? பஞ்சவ மாதேவி என் தாயார் தான், அவர் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரே பேச்சில் சொல்லிட்டாராம். ஆனால் இதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தது எல்லாம் ராஜராஜ சோழர் மட்டும்தான். ஏன் அடிக்கிற, அடிக்காமல் சொல்லிக்கூடேன் அப்படின்ட்டு பஞ்சவ மாதேவியை கடிச்சிக்கிட்டாராம். ஆனால் அப்படி அடித்து சொல்லி கொடுத்தும் கூட அந்த பொம்பளை திருந்தவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட திருமணம் பற்றி தெரியுமா? இல்லை திருமணம்னா என்ன நீ சொல்ல? திருமணம்னா 2 குடும்பங்கள் இணைவது தான் திருமணம், அதை தவிர நான் வேற என்ன சொல்ல அப்படின்னு அருள்மொழிபட்டர் கேட்டாராம். விமலாயத்தனுக்கும் குந்தவை பிராட்டிக்கும் எப்படி திருமணம் நடந்தது உனக்கு தெரியுமா? இல்லை தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன். விமலாயத்தன் யார்? விமலாயத்தன் கீழே சாளுக்கிய நாட்டோட இளவரசன். அவனை அங்கே மேலே சாளுக்கிய நாட்டெல்லாம் அந்த கீழே சாளுக்கிய நாட்டை பிடிச்சி சதி பண்ணி அவனை அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. விமலாயத்தன் தெற்கு பக்கம் ஓடி வந்தான். தெற்கு பார்த்து ஓடி வரும்போது அங்கே ராஜேந்திர சோழர் காவல் காத்துட்டு இருந்தார். காவல் காத்துட்டு இருக்கும்போது ராஜேந்திர சோழன் காலில் விழுந்து இது மாதிரி நடந்த பிரச்சனைகள் எல்லாம் சொன்னார். ராஜேந்திர சோழர் ராஜராஜ சோழர்கிட்ட கூட்டு போனார். ராஜராஜ சோழர் ஒரு சிறையில் அடித்து கொஞ்ச காலம் இங்கேயே இருந்தப்புறம் நானே கீழே சாளுக்கிய நாட்டை அடக்கி உனக்கு இளவரசராக முடிச்சுட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதனால் விமலாயத்தன் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். அப்போ தான் முதலாக விமலாயத்தனை குந்தவை பிராட்டி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவ்வளோதான், காதல் வசப்பட்டுட்டாங்க. அதுவும் இல்லாமல் விமலாயத்தன் ரொம்ப மென்மையான ஆளும் கூட, அதிகமாக பேச மாட்டார். இளையத்தனை எதிர்த்து பேசக்கூடியவனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு பயந்து இதே மாதிரி குந்தவை பிராட்டி அந்த விமலாயத்தனை காதலிக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் ஓடி போய் காதலிச்சாங்க. எங்கேருந்து எங்கே தெரியுமா? எங்கே தஞ்சையிலேருந்து திருவையாறு ஓடி போய் காதலிச்சாங்க. அப்படி காதலிச்சே இருக்கும்போது அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய ஆரம்பித்தோன்னே ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டாங்க. குண்டை போட்டாங்களா? என்ன சொன்னாங்க அப்படி? ஆமாம், இதை மாதிரி கொஞ்சம் பொறுமா, நாங்களே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு வீட்டை உள்ளவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கேட்டுக்கிற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு நான் மாசமாக இருக்கேன், எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டாங்க. ஐயையோ என்னாச்சு அப்புறம் அப்படின்னு அருள்மொழிபட்டர் ரொம்ப அதிர்ச்சியாக கேட்டார். ஆமாம், நீ ஏன் இப்படி அதிர்ச்சியாரோன்னா ராசராச சோழர் பரத கண்ட முழுவதையும் ஆண்ட அந்த ராசராச சோழர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு. ஆமாம், உண்மையிலே அவங்க மாசமாக தான் இருந்தாங்களா? ஆமாம், நீ கேட்டது சரியான கேள்வி. மாசமானா இல்லை, அவங்க பொய் சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்புறம் ராஜேந்திர சோழர் விமலாயத்துக்கிட்ட போனார். ஏன் அப்படி பண்ணிட்டீங்க? உனக்கு உதவி பண்ணதுக்காண்டி தான் நாங்கள் இதே மாதிரி உங்களை சிறையில் வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ராஜேந்திர சோழர் கேட்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு, ஐயோ என்னோட அப்பா அம்மா மேலே சத்தியமாக நான் உன் இளவரசியை தொடவே இல்லை அப்படின்ட்டு சொன்னாராம் விமலாயத்தன். அதுக்கப்புறம் இது இன்னும் பெரிய பிரச்சனையாக போச்சு. அப்போ விமலாயத்தன் சொல்லனா அப்போ வேற யார் அப்படின்ட்டு ஒரு பெரிய பூதாகரமாக இந்த விஷயம் போச்சு. ஐயோ நம்ம தெரியாமல் இவர்கிட்ட கேட்டுட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டாராம் ராஜேந்திர சோழர். அதுக்கப்புறம் தான் சோழ தேசத்தோட மகாராணிகள் மொத்தம் 13 பேர் இருந்தாங்க. அந்த 13 பேரையும் அழைச்சி கொண்டு போய் இதே மாதிரி குந்தவை பிராட்டியோட பேசினாங்க. அம்மா சொல்லுமா, நான் உடனே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீ உண்மையை மட்டும் சொல்லு, உண்மையிலேயே மாசமாக இருக்கியா அப்படின்னு கேட்டப்பறம் தான் இதே மாதிரி குந்தவை பிராட்டியார் உண்மையாக சொல்லியிருக்காங்க. இல்லை நான் மாசமாக இல்லை, எனக்கு நீங்கள் சீக்கிரமே திருமணம் பண்ணி வைக்கணும் ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் இந்த மாதிரி பொய்ய சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் ஆடி போயிட்டாங்க.
அவ்வளோதான். இதே மாதிரி கீழே சாளுக்கியத்து மேலே கொஞ்ச காலம் கழிச்சு தான் போர் தொடுக்கிற மாதிரி இருந்தது. இந்த விஷயத்தைக்காண்டி அவசரமாக போர் தொடுத்து கீழே சாளுக்கியத்தில் உள்ள மேலே சாளுக்கிய வீரர்களை அடித்து விரட்டி அங்கே துரோகம் பண்ண அதிகாரம்லாம் அங்கேயே தண்டனை கொடுத்து ராஜேந்திர சோழர் படையெடுத்து போய் அந்த கீழே சாளுக்கிய நாட்டில் போய்ட்டு அந்த கீழே சாளுக்கிய நாட்டை பிடிச்சி விமானயத்தனை அங்கே இளவரசராக பட்டம் சூட்டின அப்புறம் திருமணமும் பண்ணி வச்சாங்க. திருமணம் பண்ணி வச்சா அந்த 10 மாதத்துலேயே ராஜ நரேந்திரன் பிறந்தான். அவ்வளோதான், ராஜ நரேந்திரனே பிறந்துட்டான். அவனை அரசனாக்கிட்டா போச்சு, முடிஞ்சு போச்சு பிரச்சனை. இன்னும் வேற என்ன பிரச்சனை இருக்குது? இல்லையே, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்குது. இந்தா போனாங்களா இந்த அம்மா குந்தவை பிராட்டி, இவங்க சும்மா இருப்பாங்களா? அங்கேயும் போய்ட்டு இதை மாதிரி சோழ நாட்டில் பண்ண அக்கரகம் மாதிரி அங்கேயும் பயங்கரமாக பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கேயும் தன்னோட செங்கோலை எடுத்து வச்சுக்கிட்டு நான் தான் மகாராணி அப்படின்னு ஆட ஆரம்பித்தாங்க. அங்கே உள்ள சிற்றரசருக்கெல்லாம் இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது என்ன சோழ நாட்டிலேருந்து ஒரு குரங்கை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு காது படவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் போல் அப்படின்னு அருள்மொழிப்பட்டா சொல்ல, ஆமாம் மிகப்பெரிய பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாமல் குந்தவை பிராட்டியார், அதாவது என்னுடைய மனைவி இருக்காங்களே ராசராஜ சோழரோட அக்கா, அவங்கள பற்றி அந்த சிற்றரசர்கள் நல்லாவே தெரியும். அவங்களோட குணம் என்ன, அவங்களோட கருணை என்ன, அவங்களோட புத்திமதிகள் என்ன அப்படின்ட்டு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சதுனால இந்த குந்தவை பிராட்டியும் ஒரே ரத்தம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் இந்த பெண் அப்படியே எதிர்மாறாக இருக்கிறதுனால அவங்களால அதை சகித்துக்கெல்லாம் முடியலை. அதனால் அவங்களும் ஒரு பெரிய அளவில் திட்டம் திட்டினாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அருள்மொழிப்பட்டா கேட்குறாரு. அவங்க மேலே சாளுக்கிய நாட்டிலேருந்து ஒரு அழகான பெண்ணை விமலாயத்தனுக்கு கட்டி வச்சாங்க. அதுவும் அவன் வேணாம் சொன்னான், பிடிவாதமாக கட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 10 மாதம் கழித்து அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். ஐயையோ அப்போ பிரச்சனை கூடுதலாயிட்ட அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டா கேட்குறாரு. ஆமாம், அதுதான் இப்போ பிரச்சனையே. இப்போது அவனை இளவரசனை ஆக்கிறதுக்காண்டி அந்த மேலே சாளுக்கிய நாட்டுக்காரங்களாம் கீழே சாளுக்கிய நாட்டை பிடிக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, 2வது இளவரசனை கீழே சாளுக்கிய நாட்டுக்கு இதே மாதிரி இளவரசனாக பட்டம் சூட்டணும் அப்படின்ட்டு அவங்க துடிக்கிறாங்க. ஆனால் கீழே சாளுக்கிய நாட்டை இளவரசனாக ராஜ நரேந்திரன் ஆக்கணும்னா அதுக்கு ஒரே ஆள் தான் இருக்கார். அவர் தான் ராஜேந்திர சோழர். ராஜேந்திர சோழர் தனது மருமகனுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாரு. அது சரி, இப்போது ராஜேந்திர சோழர் என்ன முடிவெடுப்பார்? ராஜேந்திர சோழர் என்ன முடிவெடுப்பார் நான் சொல்கிறேன், ஆனால் நீ அதை நம்ப மாட்டேன். அப்படியா? அப்படி என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்ட்டு அருள்மொழிப்பட்டார் கேட்க, வந்தியத்தேவர் சொன்னார், ராஜேந்திர சோழரே தனது தமக்க குந்தவை பிராட்டியை கொன்னுடலாமான்னு கேட்பாரு. இது கொன்னுடலாம் கேட்பாரா? அது கூட பிறந்த தங்கச்சி தானே? ஆமாம், கூட பிறந்த தங்கச்சி தான். அப்புறம் எப்படி கொன்னுடலாம் கேட்பாரு? கண்டிப்பாக அதான் கேட்பாரு. ஒருவேளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் தட்டிக்கிட்டு ஒரு சவால் விடுற மாதிரி அருள்மொழிப்பட்டம் கேட்காரு. கண்டிப்பாக கொன்னுருவான் கேட்பாரு. ஒரு சமயம் இதை மாதிரி கேட்காம இருந்தால் என்னோட பதவியில்ட்டு நான் விலகிடுறேன். இதை மாதிரி உத்தமசரோட பையன் மாதிரி நானும் கோயில் நிர்வாகத்தை கவனிக்க போயிடுறேன் அப்படி சொல்லவும், ஓஹோ ரோசம் பொத்துக்கிட்டு வருதா, சரி இன்னைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு அருள்மொழிப்பட்டா சொல்லி முடிக்கவும், ராஜேந்திர சோழர்கிட்ட ஒரு ஓலையை வாங்கிட்டு செம்படி இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து வந்துட்டு இருக்கிறான். வந்துட்டு இருக்கும்போது அந்த ஓலை சுவடை எடுத்து இதை மாதிரி வந்தியத்தேவர்கிட்ட நீட்டுறான். நீட்டிட்டு இருக்கும்போது வந்தியத்தேவர் என்ன இது அப்படிங்கிறாரு. இது ராஜேந்திர சோழர் உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் இதை மாதிரி ஓலை அனுப்புனாரு அப்படின்னு சொல்கிறான். 2 பேர்த்துக்கும் சொல்கிறேன், ஆனால் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஓலை அப்படின்ட்டு வந்தியத்தேவர் சும்மா நக்கலாக கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரே ஓலையை உங்கள் 2 பேர்த்தையும் கொடுக்க சொன்னார். அது சரி, ஓலையை என் பக்கம் கொடுக்குற? அந்த இருக்கிற பாரு சேனாதிபதி, சோழ தேசத்தோட சேனாதிபதி அருள்மொழிப்பட்டார், அவருக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்ட்டு வந்தியத்தேவர் கேட்க, ஐயா இல்லை, என்ன தான் அவர் பதவியில் உயர்ந்த பதவியாக இருந்தாலும் நீங்களும் நிதியமைச்சர், அது இல்லாமல் ராஜேந்திர சோழருக்கு உறவு முறை வேறு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வயசில் மூத்தவங்க நீ தான், அந்த மூத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்குன்னு வைக்கிறத தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போது சேனாதிபதி அப்படிங்கிற பதவி உப்புக்கு சப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டியா நீ அப்படின்னு சொல்ல, செம்புலி 2 அடி தூரம் போயிட்டு, ஐயோ என்னால் அப்படி பிரச்சனையில் மாட்டி விடாதீங்க, இதை நான் ஒன்றும் பண்ணலை, உங்கள் வயசுக்காண்டி தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்க, அருள்மொழிப்பட்டார் 2 அடி தள்ளி நின்றுக்கிட்டு, அது சரி நீ அவட்டையே கூடு, கிழவனுக்கெல்லாம் அதிக மதிப்பு சோழதாசில் உண்டு, அதையும் நீ நிரூபிச்சிட்ட, சரி அவையக்கிட்டேயே கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி தள்ளி போயிட்டாரு அருள்மொழிப்பட்டார். சரி அப்படின்ட்டு வந்தியத்தேவர் அந்த ஓடியை எடுத்து படிக்கிறாரு. படிச்சுட்டு புன்முறுவல் பண்ணுறாரு. என்ன விஷயம் அது அப்படின்னு அருள்மொழிப்பட்டார் கேட்க, அந்த ஓலையை எடுத்து அப்படியே அருள்மொழிப்பட்டார்ட்ட கொடுக்குறாரு. அருள்மொழிப்பட்டார் எடுத்து அந்த ஓலையை படிக்கிறாரு. படித்தோன்னா அவருக்கு பெரிய அதிர்ச்சி. உள்ளே இருந்தது என்ன தெரியுமா? குந்தவையை கொஞ்சி விடலாமா, 2 வரி, அவ்வளோதான். அருள்மொழிப்பட்டா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி அப்படியே பார்க்காரு வந்தியத்தேவரை. யார் நீ, என்ன மனுஷன் இப்படி புரிஞ்சு வச்சிருக்கிய அவரை அப்படின்ட்டு. அருள்மொழிப்பட்டா, ராஜேந்திர சோழனை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்த்துருக்கேன், அவன் என்ன முடிவு எடுப்பான்னு எனக்கு தெரியாதா? நீ ஏதோ பெரிய இவனாட்டம் பேசுன, இப்போ பாரு என்ன கேட்டிருக்கேன், குந்தவையை கொன்னுடலாம் கேட்குறான், என்ன சொல்கிற?
குந்தவியை கொண்டுடலாமா அப்படின்ட்டு வந்தியத்தேவர் சொல்ல உடனே அருள்மொழிப்பட்டர் வந்தியத்தேவரோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா இது ஒரு சிவன் கோயில், இதில் சிவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, இருந்தாலுமே உங்கள் கையை ஒரு காலாக எடுத்துக்கிட்டு நான் அதை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் 2 கையையும் பிடிச்சி கன்னத்தில் ஒத்திக்கிட்டு நிற்கிறாரு. இதை பார்த்த வந்தியத்தேவர் சிரிச்சுக்கிட்டே அந்த அருள்மொழிப்பட்டரோட தலைமுதியை அப்படியே கோதி விடுறாரு, முதுகையும் அப்படியே கோரி விடுறாரு. சரி வணங்குறதெல்லாம் போதும், இப்போ நீ சொல்லு, இதே மாதிரி குந்தவியை கொண்டுடலாமா அப்படின்னு கேட்குறாரு வந்தியத்தேவர். கூடாது. என்ன கூடாது? குந்தவியை கொஞ்சி விடக்கூடாது. கூடாதா? ஏன் கூடாது? சரி குந்தவியை கொஞ்சி விட்டால் அப்புறம் என்ன ராஜ நரேந்திரனை பண்ணுவதாக உத்தேசம்? ராஜ நரேந்திரனை இதே மாதிரி கீழே சாலைக்கிறதுக்கு இளவரசனாக அறிவிக்கணும், அதுதான் உத்தேசம். ஓ அப்படி என்றால் அவர் அம்மாவை கொண்டு விட்டு அவரை இளவரசனாக ஆக்கினால் அவருக்கு கசப்பு அளவா ஏற்படும். அதாவது அம்மாவை கொஞ்சம் விட்டு இளவரசன் ஆக்கினா அப்படிங்கிற உண்மை அவருக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா அவர் மனசு ராஜேந்திர சோழன் மேலே பரியலாக ஏற்கும், ராஜேந்திர சோழனை கொல்லதுன்னு நினைப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மேலே சாளுக்கியக்காரங்க இதையும் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் கீழே சாளுக்கியவும் மேலே சாளுக்கியவும் ராஜ நரேந்திரனை ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிப்பாங்க, ஒரு பகடக்காயாக பயன்படுத்திப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் சேர்ந்து தொண்டை நாட்டை அடிப்பாங்க, அப்புறம் நடுநாட்டை அடிப்பாங்க, அதுக்கப்புறம் சோழ நாட்டை அடிக்கிறதுக்கும் தெம்பாகி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாண்டிய தசையிலும் பிரச்சனை நடந்துட்டுருக்கு, சேர தசையிலும் பிரச்சனை நடந்துட்டுருக்கு. வம்பா நம்மளே இந்த பிரச்சனை இழுத்து விட்டு தான் ஆகி போயிடும். ஆக என்னோட எண்ணம் என்னென்னா இதை மாதிரி அந்த குந்தவை பிராட்டியை கொல்லாமல் இருக்கிறதா, அதுக்கு பதிலே குந்தவை பிராட்டியை விலக்கி வைக்கலாம். ஒரு சிறந்த பண்டிதரை வச்சு இதை மாதிரி ராஜ நரேந்திரனுக்கு பல கலைகளை சொல்லிக் கொடுக்குறான், பல புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்குறான். இதுதான் இந்த எளியோனோட எண்ணம் அப்படின்னு சொல்லி அருள்மொழிப்பட்ட விளக்க வந்தியத்தேவர் மிரண்டு போயிறார். ஆகா யாரடா நீ, ஒரு நூலை கொடுத்தா ஒரு சேலையை தச்சுற போல எவ்வளோ அழகாக யோசிக்கிற, கண்டிப்பாக இதை ராஜேந்திரன் சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஐயோ ராஜேந்திரன் சொல்லட்டியா, எதுவும் தப்பாயிட போகுது. தப்பாலாம் ஆகாது, நீ சொன்னது ரொம்ப சரியான விஷயம் அப்படின்னு சொல்ல, அப்போது நீங்களே இந்த யோசனையை சொன்ன மாதிரி சொல்லிடலாமே. இல்லை நீ இப்போ என் கையை வணங்கின பற்றியா, அதுக்கு நான் பரிசு கொடுக்குறேன்ல, அதனால் உன்னை பற்றி நீ சொன்ன இந்த விஷயத்தை பற்றி உன்னை ரொம்ப புகழ்ந்து சொல்ல ராஜேந்திர சோழன்ட்ட அப்படின்ட்டு வந்தியத்தேவர் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. 2 பேரும் சிரிச்சிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்தியத்தேவருக்கு வயசு 65, அருள்மொழிப்பட்டருக்கு 50 வயசு. 50 வயசு இளைஞனும் 65 வயசு கிழவர்களும் கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் மக்கள்கிட்ட பேசிட்டு இருந்த ராஜேந்திர சோழர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் கட்டிப்பிடிச்சி இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாரு. அவங்க 2 பேருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, நம்ம பக்கத்தில் போனால் போதும் எல்லா முடிவையும் சரசரன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. சோழ தேசத்தில் இதை மாதிரி அதிகாரிகள் நமக்கு வாச்சதெல்லாம் நம்ம கொடுத்து வச்ச பாக்கியம், ஆனால் என்ன நம்மளால் ஒரு முடிவுக்கே வர முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப பரபரப்பானார். அவ்வளோதான், அந்த மர நாட்களையை விட்டு எழுந்தார், மக்களை நோக்கி கையை கூப்பினார், மக்கள்கிட்டருந்து விடைபெற்றார். விடைபெற்று விறுவிறுன்று அருள்மொழிப்பட்டரையும் வந்தியத்தேவரையும் நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவ்வளோதான் மக்களே, இந்த காணொலியாக இதோட நிறைவு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ராஜேந்திர சோழரும் அருள்மொழிப்பட்டரும் வந்தியத்தேவரும் அங்கே உள்ள எல்லாருமே என்ன முடிவு எடுத்தாங்க, இதுக்கப்புறம் கீழே சாளுக்கியத்தை நோக்கி எப்படி படையெடுக்க போகிறாங்க, படையெடுத்து இதை மாதிரி குந்தவை பிராட்டியை தூக்கிட்டு வர போகிறாங்களா, ராஜ நரேந்திரனை இளவரசனா மகுடசூர போகிறாங்களா, இல்லாட்டி மேலே சாளுக்கியம் என்ன பண்ண போகுது, மேலே சாளுக்கியம் எப்படி இதை மாதிரி சோழ தேசத்தை நோக்கி எதிர்க்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் செல்வா. பாய் மக்களே.